ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் சையன்யாய கலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். சம்ஸ்கிருதத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. கீதா விதுர நீதிஷ்ச தர்மா சாந்தன வேரிதாக நஸ்ருதா பாரதே ஏன தஸ்ய ஜன்ம நிரர்த்தகம். இந்த பூமியில மனிதனாக பிறந்தவன் மகாபாரதத்துல உள்ள 3 பகுதிகளை கட்டாயம் படிச்சிருக்கணுமா. என்ன 3ன்னா, 1 கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதை, 2 சாந்தி பருவால பீஷ்மர் தர்மனுக்கு சொன்ன உபதேசங்கள், 3 விதுர நீதி. இந்த 3ஐயும் ஒருவன் கற்காமல் இருந்தால் அவன் மனித பிறவி எடுத்ததுக்கே பிரயோஜனம் இல்லையாம். மகாபாரதத்தில் பகவத்கீதை, பீஷ்மருடைய சாந்தி பருவ உபதேசங்கள், விதுர நீதி 3ஐயும் ஒருவன் அறியாமல் இருந்தால் நாம் பிறவி எடுத்ததுக்கே பலன் இல்லைன்னே சொல்லிடுறா. அதுலயும் பாருங்க, பகவத்கீதைங்கிறது யாருக்கு அப்பீல் ஆகும், யாரால ரிலேட் பண்ண முடியும்னா, முக்தி வேணும், பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பகவத்கீதை ரிலேட் ஆகும். மற்றவாளுக்கு ரிலேட் ஆகுமாங்கிறது ஒரு கொஸ்டின். இப்போ பீஷ்மருடைய சாந்தி பருவ உபதேசங்கள்னா ஓரளவு தர்மங்களை கடைபிடிக்கணும், சாஸ்திரம் சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு பீஷ்மருடைய உபதேசங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவாளுக்கு ரிலேட் ஆகுமான்னா அவர் என்னப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காருவா. ஆனால் இந்த விதுர நீதிங்கிறது இருக்கே, இது எல்லாருக்கும் டெய்லி லைஃப்ல அப்ளை ஆகும். அவர் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், டாக்டரோ இன்ஜினியரோ லாயரோ அட்வொகேட்டோ ஆந்திரப்பிரனரோ வைதிகரோ ராஜாவோ யாரா இருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையில அன்றாடம் அப்ளை பண்ணக்கூடிய நீதிகள், மாரல் லெசன்ஸ் எதுல இருக்குன்னா விதுர நீதியில இருக்கு. எப்படி நாம திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றோமோ அது போல டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் விதுர நீதியில அமைஞ்சிருக்கு. அந்த விதுர நீதியை தான் 3 நாள்கள் இதே இடத்துல நாம அனுபவிக்க போறோம். இதை அனுபவிக்கும் ஏற்பாட்டை செய்து கொடுத்த ஸ்ரீ ராமானுஜ மிஷன், ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷன், நம்ம பூண்டி மாமா அவரோடு சேர்ந்து ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து பெரியோர்கள், பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய ஆஸ்திக ஜனங்களான நீங்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு நேரா நம்ம டாபிக் போறோம். 3 நாள் உபன்யாச தலைப்பு விதுர நீதி. இந்த விதுர நீதிங்கிறது எங்க இருக்குன்னா, மகாபாரதத்துல உத்தியோக பருவத்துல பிரஜாகர உபபருவத்துல 33வது அத்தியாயத்திலிருந்து 40வது அத்தியாயம் வரை 8 அத்தியாயங்கள். உத்தியோக பருவம், பிரஜாகர உபபருவம், 33லேருந்து 40வது அத்தியாயம் விதுர நீதி. இப்ப காட்சி என்னன்னா, நியூ ஜெர்சிலேருந்து நாம மானசீகமா புறப்படுகிறோம், ஹஸ்தினாபுரத்தை அடைகிறோம். ஹஸ்தினாபுரத்துல அரண்மனையில திருதராஷ்டிரன் அமர்ந்திருக்கிறான். இரவு நேரம் வந்துடுத்து. திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வரலையாம். இப்போ தூக்கம் வராத திருதராஷ்டிரன் காவலாளியை கூப்பிட்டான். ஏய், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது, விதுரனை அழிச்சுன்னு வாங்கினான். காவலாளி போய் விதுரனை அழிச்சுன்னு வந்தான். விதுரனிடம் திருதராஷ்டிரன் சொல்கிறான், ஜாகிரதோ தஹ்யமானஸ்ய ஸ்ரேயோ யத் அனுபஷ்யசி தத்ப்ரூஹித்வம் ஹி நஸ்தாத தர்மார்த்த குஷலோஹியசி. விதுரா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதுடா. திருதராஷ்டிரன் விதுரன்ட்ட சொல்றான், எனக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது. தூக்கம் இல்லாமல் தவிப்பவனுக்கு எது தேவையோ அதை உபதேசம் பண்ணு. தூக்கம் இல்லாமல் தவிப்பவன் எதை தெரிஞ்சுட்டா நல்லதோ அதை சொல்லுன்னா. அதனாலதான் விதுர நீதி கேட்டா என்ன பலன்னா, நல்லா தூக்கம் வரும்னா. எப்போ உபன்யாசம் கேட்கும்போது, உபன்யாசம் கேட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி ஆத்துல போய் படுத்துண்டா விதுர நீதி கேட்டவாளுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். விதுர நீதி கேட்டா அதான் பலன். ஏன்னா கேள்வியே திருதராஷ்டிரன் என்ன ஆரம்பிச்சிருக்கான்னா, பாருங்க எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம் இன்சோம்னியா எல்லாருக்கும் இருக்கு. இந்த உபபருவத்துக்கு என்ன பேர் சொன்னேன்? பிரஜாகர உபபருவம். பிரஜாகரம்னா என்ன தெரியுமா? இன்சோம்னியான்னு அர்த்தம், தூக்கமின்மைன்னு அர்த்தம். தூக்கமின்மை சாப்டர்னு தான் இந்த சாப்டருக்கே பேரு. திருதராஷ்டிரன் கேட்குறான், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. தூக்கம் வரணும்னா நான் எதை அறியணும்னா அதுக்கு பதில் தான் விதுர நீதி. அதனால இதை கேட்குறவாளுக்கு ராத்திரி படுத்துண்டா நிம்மதியான தூக்கம் என்பது கிடைக்குமா. அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றான் திருதராஷ்டிரன், விதுரா, இதை ஒன்றை விட்டா வேற யாரும் சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா உன்னை போல் தர்மம் தெரிந்தவர் யாரும் கிடையாது. இந்த விதுரருங்கிறவர் யாருன்னா, தர்ம தேவனாகிய யமன் தான் விதுரராக வந்து பிறந்திருக்கார். அந்த சரித்திரத்துக்குள்ள நாம போல, ஏன்னா இன்னைக்கு அது டாபிக் கிடையாது. ஆணி மாண்டவியர்னு ஒரு ரிஷி யம தர்மராஜாவுக்கு சாபம் கொடுத்தார், நீ பூமியில போய் ஒரு வேலைக்காரி மகனாக பிறக்க வேண்டும்னு. அந்த ரிஷியின் சாபத்தால் யமன் வந்து பூமியிலே பணிப்பெண் மகனாக பிறக்கிறார். அவர்தான் விதுரர்.
யமனை தான் நீதி தேவன், தர்ம தேவன் சொல்றோம். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இது எல்லாவற்றின் வடிவமாக இருப்பவர் யாருன்னா யம தர்மராஜா. அவர் தான் விதுரராக பிறந்தார். அதனால விதுரர் எப்போதுமே தர்மத்தின் வடிவம். அவர் தர்மத்தையே சிந்திப்பார், தர்மத்தையே பேசுவார், தர்மத்தின்படி நடப்பார். எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்பார், நியாயத்தை தைரியமா சொல்லுவார், அநியாயத்தை கண்டிப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கௌரவ சபையில திரௌபதியை வச்சு அவமானப்படுத்தினாலே சோ கால்டு பண்டிதர்களான பீஷ்மர், துரோணர் எல்லாரும் வேடிக்கை பார்த்தா. ஆனா விதுரர் ஒருத்தர் மட்டும் தட்டி கேட்டார், இது தப்பு, ஒரு பெண்ணை இப்படி அவமதிக்க கூடாதுன்னார். காரணம் என்னன்னா அவர் தர்மத்தின் அம்சம், நியாயத்தை எல்லா இடத்துலையும் சரியாக பேசுபவர். அங்க கேட்ட ஒரே மனுஷன் யாருன்னா விதுரர் தான். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு விதுரரை ரொம்ப 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 பிடிக்கும். கிருஷ்ணனுக்கு ஃபேவரட் பர்சன் யாருன்னா கிட்டத்தட்ட விதுரர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்கிறீங்களா? பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு கண்ணபிரான் வருகிறான். பீஷ்மர், துரோணர் எல்லாரும் எங்காத்துக்கு வா, எங்காத்துக்கு வா, எங்காத்துக்கு வான்னு கிருஷ்ணனை கூப்பிட்டா விதுரர் ஒருத்தர் காத்துட்டு இருந்தார். கண்ணன் அந்த பக்கம் வந்தான். கிருஷ்ணா உன் குடிசைக்கு வாடான்னார். எல்லாரும் என் வீட்டுக்கு வான்னா, விதுரர் ஒருத்தர் மட்டும் உன் குடிசைக்கு வாடான்னார். விதுரன் வீட்டுக்குள்ள போனா கண்ணபிரான். எல்லாம் கிண்டல் பண்ணானா, இந்த விதுரன் வேலைக்காரி மகன், அவன் 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவன்னா. கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? மகாபாரத ஸ்லோகம், விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. இவன் படைத்த உணவுதான் சுத்தமான உணவுன்னு விதுரன் வீட்டில் கண்ணபிரான் அமுது செய்தான். அதுக்கு மேல ஒரு விஷயம், கிருஷ்ணன் அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு வைகுண்டம் புறப்படும் தருணம், 125 திருநக்ஷத்திரம் பூமியில எழுந்தருளி இருந்து துவாரகையிலிருந்து வைகுண்டம் புறப்பட போறான். அப்போ கிருஷ்ணன் பக்கத்துல உத்தவர் இருக்கார், மைத்ரேயன்கிற ரிஷி இருக்கார். அவள்கிட்ட கிருஷ்ணன் சொல்றான் பாகவத ஸ்லோகம், ஆத்மானம் ச குருஸ்ரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் தியாயன் கதே பகவதே ருரோத பிரேம விஹ்வலஹா. கிருஷ்ணன் அவள்கிட்ட சொல்றானா, ஐயோ இந்த நேரத்துல விதுரன் என் பக்கத்துல இல்லையே, ஐ மிஸ் மை விதுரா. ஐயோ விதுரன் தீர்த்த யாத்திரை போயிட்டார். விதுரர் கண்ணன் வைகுண்டம் புறப்படுற தருணம், விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். கிருஷ்ணன் சொல்றான், என் மனசு முழுக்க விதுரன் தான் நிறைஞ்சிருக்கான். ஆனா ஒரே ஒரு குறை, நான் புறப்பட்டு வைகுண்டம் போற நேரத்துல அந்த விதுரன் பக்கத்துல இல்ல. மைத்ரேய ரிஷியை இங்க வாங்கோன்னா அவர்கிட்ட சொல்றான், நான் விதுரருக்கு ஆறுதல் சொன்னேன், அவர்கிட்ட சொல்லிக்காம போயிட்டேன்னு நினைச்சுக்க போறார். பாருங்க, பகவான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவன் மைத்ரேயர்கிட்ட சொல்றான், விதுரன்ட்ட சொல்லிக்காம போயிட்டேன்னு நினைச்சிட போறான். மைத்ரேயரே, நீ போய் விதுரட்ட நான் செய்தி சொன்னேங்கிறத சொல்லுங்க, சில உபதேசங்கள் சொல்றேன், நான் சொன்னேன்னு விதுரன்ட்ட சொல்லுங்கன்னு மைத்ரேயர் அனுப்புறான். பின்னாடி மைத்ரேயர் விதுரர் சந்திக்கிறார். அப்போ மைத்ரேயர் விதுரர்ட்ட சொல்றார், நீ ரொம்ப பாக்கியசாலி, ஏன்னா கிருஷ்ணன் வைகுண்டம் போகும்போது மனசு முழுக்க உன்னையே நினைச்சிட்டு போனான்னதும் விதுரர் அப்படியே கண்ணீர் விட்டு கலங்கி மெய்சிலிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாராம். அச்சுச்சோ, எல்லாரும் உடம்ப விட்டு மேல போகும்போது பெருமாளை தியானம் பண்ணிட்டு போவா, ஆனா பெருமாள் தன் திருமேனியை விட்டு வைகுண்டம் போகும்போது என்ன நினைச்சிட்டு போனானா? ஐயோ, விதுரர் சொல்றார், ஆத்மானம் ச குரு சிரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் தியாயன் கதே பகவதே ருரோத பிரேம விஹ்வலஹா. எல்லாரும் பகவானுடைய ஸ்மரணம் கிடைக்காதா? அந்த கடைசி காலத்துல பிரயாணத்தின் போது அவனை ஒரு தடவை நினைச்சுட்டு அதுக்கப்புறம் போக மாட்டோமா? பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. விதுரன் சொல்றான், பகவான் வைகுண்டம் போகும்போது என்ன நினைச்சுட்டு போனானா? மனசு முழுக்க என்ன தியானிச்சுட்டு போனானா? என்ன பாக்கியம் பண்ணேன்னு சொல்றான் விதுரன். அப்ப நினைச்சு பாருங்க அவர் எவ்வளவு பெரிய மகாத்மான்னு. அதனாலதான் திருதராஷ்டிரன் சொல்றான், விதுரா, தர்மத்தை சொல்லணும்னா உன்னை போல சொல்ல முடியாது, நான் தூக்கமின்மையினால கஷ்டப்படுறேன், தூக்கமே வரமாட்டேங்கிறதுடா. அதனால இப்ப திருதராஷ்டிரன் விதுரன்ட்ட சொல்றான், தூக்கம் இல்லாமல் இருப்பவன் எதை அறியணுமோ அதை சொல்லு, அவனுக்கு எது தேவையோ அதை சொல்லு, எது நல்லதோ சொல்லு, இன்சோம்னியால கஷ்டப்படுறேன்னா. இப்ப விதுரர் பதில் சொல்றார். விதுர நீதி ஆரம்பிக்கிறது. விதுரர் சொல்றார், ராஜா, உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா 4 ஃபேக்டர்ஸ், 4 காரணிகளால தான் தூக்கம் பாதிக்கப்படும். என்ன 4ன்னா, அபியுக்தம் பலவதா, துர்பலம் ஹீன சாதனம், ஹிருதஸ்வம் காமினம் சோரம், ஆவிசந்தி பிரஜாகராகா. 1 பயம், 2 கவலை, 3 காதல், 4 பாப்பம். பயம், கவலை, காதல், பாப்பம், இந்த 4ல 1 தான் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுமா. இங்க நம்மள எத்தனை பேருக்கு இன்சோம்னியா இருக்கு? எல்லாருக்கும் இருக்கா? இல்ல படுத்தா தூக்கம் வரல, எல்லாருக்கும் இருக்கு. சரி, உபன்யாசம் கேட்டா தூக்கம் வருது, அது எத்தனை பேருக்கு? இப்போ நாம ஒருத்தரும் யோசிச்சு பார்க்கணுமா, இந்த 4 ஃபேக்டர்ல 1 இருக்கான். தூக்கம் வராதவாளுக்கு இந்த 4ல 1 என்னென்ன சொல்றான்னா, 1 பயம். பயம்னா நம்மளை விட பலசாலி ஒருத்தனை பகைச்சுட்டோம்னா, அச்சுச்சோ இவன் எப்போ வருவானோ எப்போ அடிப்பானோ பயந்துட்டே இருப்பானா. இந்த ஒரு நகைச்சுவை காட்சியில, என் ஊருக்கு வாடா கவனிச்சுக்கிறேன், என் தெருவுக்கு வாடா கவனிச்சுக்கிறேன், என் வீட்டுக்கு வாடா கவனிச்சுக்கிறேன், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துருவான். இவன் எப்போ வருவானோ என்ன பண்ணுவானோ, பயம் இருந்தா தூக்கம் வராது. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனார். அவர் சொன்னார், நல்லா ரூம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தங்கிக்கோங்க.
ஒன்று ராத்திரி 12 மணிக்கு இந்த ஜன்னல் வழியாக ஒரு நல்ல பாம்பு வரும், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது, இந்த ஜன்னல் வழியாக வெளில போயிடுவார். தூக்கம் வருமா? பயம் இருந்தால் தூக்கம் வராது. 2 என்னன்னா கவலை. இப்போ ஒரு சொத்தை இழந்துடுறான், பணம் காசு போயிடுத்து, ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுது, இல்லை ஒரு உறவினரை இழந்துடுறான், சோகம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா மனிதனுடைய மனம் இருக்கே அதை போட்டு அசை போட்டு அதையே அதான் ஆயிடுத்து போச்சு, அதை விடமாட்டான். அதையே நினச்சி சோகப்பட்டு துக்கப்பட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன அழுத்தம்னு கொண்டு போய் விடும். அப்போ தூக்கம் வராது. கவலை அதிகமாக இருந்தால் தூக்கம் வராது. எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தாலும் தூக்கம் வராது. கடந்த கால நிகழ்வை குறித்து நம்ம கவலைப்பட்டாலும் தூக்கம் வராது. 3வது என்னன்னா காதல் வயப்பட்டால் தூக்கம் வராதான். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாலோ ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டாலோ இவளுக்கு ராத்திரியில தான் இமேஜினேஷன்லாம் வரும், பகல் நேரத்தில் வராது. பட்டப்பகல் நேரம் கண்டு தூங்குறாளையா, அந்திப்பட்டவுடன் எண்ணி எண்ணி ஏங்குறாளையான்னு ராத்திரியான இவ முழிச்சுட்டே அதையே கற்பனை பண்ணிட்டு இருப்பா. இது லௌகிக்கத்துக்கு மட்டும் இல்லை, பெருமாளை காதலிச்சாலை ஆழ்வார்கள் பட்டபோது எழுபோது அறியாள் வேறை மட்டலர் தன்துழா என்னும் சுடர் வட்டவாய் நுதி நேமி ஈர்னுமதி இட்டமென் கொல்கி வேழைக்கே கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே எதரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. பெருமாளை காதலிச்சாலும் தூக்கம் போகும், லோகத்தில் அதை பண்ணாலும் தூக்கம் போகும். நாமெல்லாம் செல்போனையே காதலிக்கிறதுனால தூக்கம் வரல. ஆமா, ராத்திரி முழுக்க அதையே வச்சு நோட்டிகிட்டே இருக்கா. அதுதான் பல பேரோட இன்சோம்னியாக்கு அதுதான் காரணம். அதுலேயே ஓவராக ஈடுபட்டு இன்னும் ஃபேஸ்புக்கில் என்ன வருமோ, இன்னும் யூடியூப்பில் என்ன வருமோ அதையே பார்த்து அதில் ஓவராக ஆசை வந்துட்டதுனால தூக்கம் வர மாட்டேங்கிறது. 4வதாக ஒரு ஃபேக்டர் இருக்கான், அதுதான் பாபம். இந்த பாபத்திலேயே துரோகம் பண்ணுறவன், அடுத்தவன் குடியை கெடுக்கிறவன், அடுத்தவனோட சொத்தை திருடினவன், இந்த பாபத்துக்கெல்லாம் பெருமாள் என்ன தண்டனை கொடுப்பாருன்னா இவன் தூக்கத்தை பறிச்சுடுவான். நீ இப்படி அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தியோ இல்லையோ, அவன் சொத்தை பறிச்சியோ இல்லையோ, உன்னை நம்பின ஒரு நண்பனுக்கு துரோகம் பண்ணியோ இல்லையோ, இதாண்டா உனக்கு தண்டனை. நீ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும். படுத்துப்பான் சில பேர். இப்படி பரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது, அப்படி பரண்டாலும் தூக்கம் வராது, லைட் ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வராது, ஃபோன் ஆஃப் பண்ணாலும் தூக்கம் வராது, நடந்து பார்த்துட்டு படுத்தாலும் தூக்கம் வராது, அல்லது 1 2 3 சொன்னாலும் தூக்கம் வராது, என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், என்ன பண்ணாலும் வராது. காரணம் என்னன்னா பகவான் கொடுத்த தண்டனை, பாபத்துக்கு தண்டனை. அப்போ 1 பயம் இருந்தால் தூக்கம் வராது, 2 கவலை இருந்தால் தூக்கம் வராது, 3 காதல் வயப்பட்டால் தூக்கம் வராது, 4 பாபம் பண்ணாலும் தூக்கம் வராதான். அதனால தான் சொல்லுவா, படுத்ததும் யாராவது தூங்கினா அவர் புண்ணியசாலியும்பா. அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான், படுத்ததும் தூங்கிடுறான். படுத்து தூக்கம் வரலன்னா பாபம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்போ விதுரர் சொல்றார், ராஜா இந்த 4ல் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? இந்த வயசுக்கு மேல அவர் காதல் வயப்பட போறது இல்லை. பயம் இருக்கலாம், ஆனா அது முழுசா இல்லை. பாபம். விதுரர் சொல்றார், உங்கள்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? பாபம். தர்மபுத்திரனுக்கு நீங்கள் செய்த துரோகம். நினைச்சு பாருங்க, உங்க தம்பி பிள்ளைகள் தானே, அவளும் நன்னா பாதி ராஜ்யத்தை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு சௌக்கியமா இருக்கலாம் இல்லையா? சூதாட்டம்ங்கிற பேர்ல அவளை கூப்பிட்டு அவள் சொத்தெல்லாம் தட்டி பறிச்சியே, இது நீ செஞ்ச முதல் துரோகம். 2வது துரோகம், அவனோட மனைவியை கூப்பிட்டு, ஒரு பெண் தானே, அபலை பெண்ணா திரௌபதி நிற்கிறா, அவளுடைய புடவைய உன்னுடைய பசங்கள்லாம் உருவறான், மானபங்கப்படுத்துறான். நீ குருடனா இருக்கலாம்ப்பா, என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? அதையும் வேடிக்கை பார்த்துன்னு அது எவ்வளோ பெரிய பாப்போம். சரி, அதுக்கப்புறம் அவளுக்கு தண்டனை 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், 13 வருஷ தண்டனையை முடிச்சான். முடிச்சதும் ராஜ்யத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போவும் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு, அது எவ்வளோ பெரிய பாப்போம். அவன் சொன்னான், சரி எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு ஊர் 5 கிராமமாவது கொடுன்னா, அதையும் கொடுக்க மாட்டோம், குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேங்கிறியே. விதுரர் கேட்கிறார், ஒருத்தன் எவ்வளோ காலம் தான் பொறுமையா இருப்பான்? தர்மன் எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துட்டான். விதுரர் சொல்றார், ஆந்திருஷம் சியாத்து, கருணையாலும், அனுக்ரோஷாத், உங்கள் மீது உள்ள பரிவாலும், தர்மாத்து சத்தியாத்து, தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவன் தர்மன் என்பதாலும், பராக்கிரமாத்து, மனதில் உறுதியும் தைரியமும் இருப்பதாலும், குருத்வாத்வயி சம்பிரேக்ஷிய, நீ வயசுல பெரியவன் பெரியப்பா என்பதாலும், பகூன் கிளேஷான் ஸ்திதிக்ஷதே, எத்தனை கஷ்டத்தை தர்மன் பொறுத்துட்டான். விதுரர் சொல்றார், இப்ப நான் சொல்றேன், இனி தர்மன் பொறுத்து கொள்ள மாட்டான், பொங்கி எழுந்து விடுவான், போர் வரப்போகிறதுன்னு. தர்மன் சண்டை போட போறான்னு விதுரனுக்கு எப்படி தெரியும்? விதுரர் சொல்றார், திருதராஷ்டிரா, நீ பண்ண பாபம் தான் உன் தூக்கத்தை கெடுக்கிறது. இத்தனை பாபம் பண்ணி தர்மனுக்கு துரோகம் பண்ணியிருக்க, உன் சொந்த தம்பி பையன், இவ்வளவு துரோகம் பண்ணவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால இதுக்கு தண்டனை, பகவான் உன் தூக்கத்தை பறிச்சுட்டோம், அதனால தான் உனக்கு தூக்கம் வரல. தர்மன் பொங்கி எழுந்து போர் புரிய போறான். தர்மன் போர் புரிய போறான்னு விதுரனுக்கு எப்படி தெரியும்?
ஏன்னா 2 பேரும் ஒருத்தர். விதுரன் யாரோட அம்சம்? தர்மன் யாரோட அம்சம்? அதே யமன் தான். தேவர்கள் ஒரே நேரத்தில் 2-3 வடிவங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பக்கம் ஆணிமாண்டவிய ரிஷியின் சாபத்தால யமன் விதுரனாக பூமியில பிறக்கிறார். இன்னொரு பக்கம் துர்வாசர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை யம தர்மனை வேண்டிட்டு குந்தி சொல்ல, அதன் விளைவாக யமனின் பிள்ளை மட்டும் இல்லை, யமனின் அம்சமாகவும் பிறந்தவன் தர்மபுத்திரன். அடுத்து வாயுவின் அம்சம் பீமன், அதுக்கப்புறம் இந்திரனுடைய அம்சம் அர்ஜுனன். மாதிரி அஸ்வினி தேவர்கள் இருவரை குறித்து அதே மந்திரத்தை சொன்னா நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள். அதனால விதுரனும் தர்மனின் அம்சம், யமதர்மனின் அம்சம், தர்மபுத்திரனும் யமதர்மனின் அம்சம். இவர் என்ன நினைப்பாருன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன நினைப்பாருன்னு இவருக்கு தெரியும். அதனாலதான் விதுரர் சொல்றார் தர்மன் பொங்கி வர போகிறான்னு. உடனே திருதராஷ்டிரன் பயந்துட்டான். அச்சுச்சோ, பொங்கி வந்து போர் புரிந்தா என்னால தாங்க முடியாதே. விதுரா, எனக்கு பயமா இருக்குப்பா, போர்னா பெரிய ஆபத்து, போர் வராம இருக்கணும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லு. எனக்கு தூக்கம் வரணும், அதுக்கும் என்ன வழின்னு சொல்லணும்னா. இப்ப 2, போர் வரக்கூடாது, தூக்கம் வரணும், 2க்கும் ஒரே வழியா சொல்லுன்னா. இப்ப விதுரர் சொல்றார், ராஜா நான் ஒரு வழி சொல்றேன். நானே இந்த தப்பு பண்ண மாட்டேன், கோயில்ல இருந்து எடுத்து ஒரு டிக்கெட் வைக்கிறேன். இப்ப திருதராஷ்டிரன் பார்த்தான், அச்சுச்சோ நீ என்னப்பா இது, தர்மன் வந்து சண்டை போடுவான், போர் புரிய போறாங்கிற. திருதராஷ்டிரன் விதுரன்ட்ட சொன்னா, போர் வரக்கூடாது, தூக்கம் வரணும், 2க்கும் சேர்த்து ஒரு வழியா சொல்லுப்பா. போரும் வரக்கூடாது, எனக்கு தூக்கமும் வரணும், 2க்கும் சேர்த்து வழி சொல்லுன்னா. இப்போ விதுரர் சொல்றார், 2க்கும் ஒரே வழி என்ன தெரியுமா? உன் சுத்தி இருக்கிறவா எல்லாரும் முட்டாள்களா இருக்கா, அந்த முட்டாளெல்லாம் தள்ளி வை, ஒரு அறிவாளிய பக்கத்துல வச்சுக்கோ. திருதராஷ்டிரன் கேட்டான், என்ன சுத்தி முட்டாள் இருக்காளா? வெறும் முட்டாள் இல்ல, வடிகட்டின முட்டாளா இருக்கான்னா. யாருப்பா அதுன்னு கேட்டான் திருதராஷ்டிரன். விதுரர் சொல்றார், துரியோதனே, முதல்ல உன் பிள்ளை துரியோதன, சௌபலேச்ச, சௌபலன்னா சகுனி, கர்ணே கர்ணன், துஷாசனே ததா துஷாசனன், கூட இருக்கிறது அத்தனையும் வடிகட்டின முட்டாள். இதுகள் பேச்செல்லாம் கேட்டுன்றதா, ஏதேஷு ஐஸ்வர்யமாதாய கதம் துவம் பூதி மிச்சசி. இவாளெல்லாம் கூட வச்சுட்டு இவன் கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நீ எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? 1 உன் தூக்கம் போகும், 2 சண்டையும் வரத்தான் வரும். அதனால நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன்னா, போர் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, உனக்கு தூக்கம் நல்லபடியா வரணும், நிம்மதி வேணும்னு நினைச்சேன்னா ஒண்ணு பண்ணு, இதுகள் எல்லாத்தையும் தள்ளி வை. இந்த துரியோதன, சகுனி, கர்ணன், துஷாசனன் இருக்கிற ஆன்டி சோசியல் எலிமெண்ட், வடிகட்டின முட்டாள் எல்லாரையும் சுத்தி வச்சுட்டு எப்படி நீ நிம்மதியா இருக்க முடியும்? அவளை விலக்கி வை, அறிவாளிய பக்கத்துல வச்சுக்கோன்னா. இப்ப திருதராஷ்டிரன் கேட்டான், நல்லது விதுரா, அப்போ உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நல்ல அறிவாளியா ரெக்கமெண்ட் பண்ணு, பக்கத்துல வச்சுக்கிறேன்னு. இது எவ்வளவு பெரிய தப்பு. விதுரர் அவ்வளவு கெட்டிக்காரர். அவர்கிட்ட கேட்கறான் திருதராஷ்டிரன், உனக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல அறிவாளியா யாராவது ரெக்கமெண்ட் பண்ணு, நான் அவளை பக்கத்துல வச்சுக்கிறேன்னா. நியாயமா விதுரருக்கு கோபம் வந்திருக்கணும். அவர் பார்த்தார், நான் தான் அறிவாளின்னு அவர் வாயால சொன்னாலும் நல்லா இருக்காது. அவர் பார்த்தார், திருதராஷ்டிரா, நான் அறிவாளிக்கான லட்சணங்களை சொல்றேன், இதெல்லாம் யாருக்கு இருக்கோ நீயா அவளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோன்ட்டார். எப்படின்னா, உண்மையாவே அடி லைஃப்ல இந்த மாதிரி ஒன்று நடந்தது. ஒரு வருஷம் முன்னாடி விடிகாத்தால 5 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ணார். இந்த ஃபோன் எடுத்துட்டேன். ஃபோன் எடுத்தா அவர் கேட்டார், சார் இந்த மாதிரி யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார், லோக்கல் கும்பகோணத்தில் தான் இருக்காராம், அவர் அடி எனக்கு தெரியாது, நம்மள அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் சொன்னார். எனக்கு இப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரம் கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் அடியனும் பொறுமையாக பதில் சொன்னேன். பெரிய அதிசயம், 1/2 மணி நேரம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். 1/2 மணி நேரம் கழிச்சு சொன்னார், இதான் சார் என்னுடைய ப்ராப்ளம், அதான் நம்ம ஊர் கும்பகோணத்திலே யாராவது ஒரு நல்ல டாக்டராக நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட போய் காட்டிடுறேன்னு. நான் பார்த்தேன், பாருங்க சார், எங்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் கௌரவ கரைச்சல் இல்லைன்னா பாருங்க, இல்லைன்னா யார் நல்ல டாக்டர் நீங்களே பாருங்க, எனக்கு தெரியாது, நான் வச்சுடுறேன்னு வச்சுட்டேன். ஆனால் நம்ம அளவுக்கு விதுரர் அசடு கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், திருதராஷ்டிரா உனக்கு நல்ல அறிவாளி தானே வேணும், ஓகே ஒன்றும் கவலைப்படாது. இதே மாதிரி ஒரு உபன்யாசகர் ஒரு தடவை ஒரு கதை கிட்ட சொன்னார். அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம், நாங்கள் இது மாதிரி இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு வர கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ஒரு வாரம் உபன்யாசம் பண்ணணும், எல்லாம் கேட்டாராம். சொல்லுங்கள் சார் பண்ணலாம், எல்லாம் சொன்னாராம். இல்லை சார், ஒரு நல்ல உபன்யாசகராக சஜஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும். அந்த மாதிரி விதுரத்தை கேட்குறாரு, ஒரு நல்ல அறிவாளியாக சொல்லுப்பா, நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். விதுரர் பார்த்தார், அறிவாளிக்கு 15 லட்சணம் இருக்குது, அறிவிலி முட்டாளுக்கு 15 லட்சணம் இருக்குது.
இன்டெலிஜென்ட் பர்சனுக்கான 15 ஆட்ரிபியூட்டையும் சொல்றேன், இக்னோரண்ட் இடியட்டுக்கான 15 ஆட்ரிபியூட்டையும் சொல்றேன். நீயே யார் வைஸ், யார் இடியட், யார் இன்டெலிஜென்ட், யார் இக்னோரண்ட், நீயே கிளாசிஃபை பண்ணிக்கோன்னார். இது நன்னா இருக்கேன்னார் திருதராஷ்டிரன். இதுதான் விதுர நீதியின் முதல் உபதேசம். அறிவாளி யார், அறிவிலி யார். இந்த பக்கம் 15 பாயிண்ட், அந்த பக்கம் 15 பாயிண்ட். ரெடியா எல்லாரும்? அறிவாளிக்கு 15 இலக்கணங்கள் இருக்கான். முதல் இலக்கணம் ஆத்ம ஞானம். அறிவாளிங்கிறவன் யாருன்னா தன்னை பற்றி நன்கு அறிந்திருப்பான், தன்னுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ணுவான், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பானே ஒழிய அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டான். முட்டாள் என்ன பண்ணுவான்னா தன்னை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டான், ஊர்வம்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பான். அவர் அங்க போய் இது பண்றாரு, இவர் இங்க இது பண்றாரு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பான். ஒருத்தர் சொன்னார், சார் இந்த செல்போன் ஒன்று கையில வந்ததுலேருந்து உலகத்துல உள்ள அத்தனையும் என் கையிலேயே இருக்கு, உலகத்தெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன்னார். நான் சொன்னேன், செல்போன் கையில இருந்தா உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது அப்புறம் அந்த செல்போனை கீழே வச்சா வீட்டில் ஒன்றை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. இவர் சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாம அதை பிடிச்சி நோண்டிட்டு அதை எப்ப பார்த்தாலும் தேய்ச்சிட்டே இருக்கா. முட்டாள் என்ன பண்ணுவான்னா சுத்தி என்ன நடக்கிறது, ஊர்வம்பு என்ன, யார் என்ன பண்றா, இதெல்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். எனக்கு ஒருத்தர் அழகா சொன்னார், நாட்டில் ஏன் எல்லாம் குழப்பமா இருக்குன்னா யாருமே தன்னோட வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க சார், எல்லாரும் அடுத்தவன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணான்னு பார்க்கறானே ஒழிய இவன் வேலையை விட்டுடுறான். அப்போ புத்திசாலி என்பவன் தான் உண்டு தன் வேலை உண்டு தன்னை அறிவான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், அப்படி போவான். அவன் ஆத்ம ஞானம், அவன் புத்திசாலி. இவன் அடுத்தவனை பத்தியே யோசிச்சுட்டு அடுத்தவனை திருத்தரேன்னு சொல்லிட்டு தானும் கெட்டு அடுத்தவனை கெடுக்கிறவன் முட்டாள். ரெண்டாவது சமாரம்பகா. புத்திசாலி அறிவாளி இருக்கானே, ஒரு காரியம் செய்யணும்னா அவன் முன்னின்று இனிஷியேட்டிவ் எடுப்பானோ, நான் செய்யறேன்னு முன்னாடி வருவான். முட்டாள் இருக்கான் பாருங்க, அவன் எதுவுமே பண்ண மாட்டான், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பான். இனிஷியேட்டிவ் வெர்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தியாசம் பாருங்க. முட்டாள் என்ன பண்ணுவான், நீ போய் அதை பண்ணு, நீ போய் இதை பண்ணு, நீ போய் இதை பண்ணுமா, நீ என்ன பண்ண, நான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ இதே மாதிரி நிற்பேன்பான். ஒரு நகைச்சுவை காட்சியில ஒரு பஸ் பஞ்சர் ஆயிடும், ஒருத்தர் நின்று தள்ளு 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 தள்ளு, இவர் தள்ளவே மாட்டார், மற்றவாட தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு இருப்பார். அவன் முட்டாள். முன்னாடி போய் யார் தள்ளுறானோ சமாரம்பகா, தான் முன்னாடி நின்று எஃபோர்ட் யார் எடுக்கிறானோ, இனிஷியேட்டிவ் யார் எடுக்கிறானோ அவன் அறிவாளி. அடுத்து மூணாவது லட்சணம் சொல்றார், தர்ம நித்தியதா. அறிவாளி இருக்கானே, ஒரு செயல் செய்யறான், ஒருவேளை அதுல தோல்வி வரும் போல இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் தர்மத்துக்கு விரோதமா குறுக்கு வழியில போக மாட்டான். கஷ்டப்பட்டாலும் நேர் வழியில சாதிக்கிறேன்மா. முட்டாள் இருக்கானே, கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா ஷார்ட்கட் என்னன்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அதர்மத்துல போகலாமான்னு பார்ப்பான். அதர்ம வழியில போனா வெற்றி கிடைக்கலாம், ஆனா அது நிலைக்காது. தர்மத்தின் வழியில போனா வெற்றி கிடைப்பது கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் நிலையா இருக்கும். அறிவாளி ஸ்ட்ரெயிட் ரூட்ல போவான். இந்த முட்டாள் இருக்கானே, அவன் எப்போதுமே குறுக்கு வழியில தப்பு வழியில தான் போயிட்டு இருப்பான். நாலாவது யஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதே பரே கிருதமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டித உச்சியத்தே. இது பாருங்க சூப்பர் லட்சணம். அறிவாளி செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறான்னு யாருக்குமே தெரியாதான். அவன் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியாதான். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாவ் எவ்வளவு சூப்பரா செஞ்சுட்டான்னு அப்புறம் பாராட்டுவானாம். ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறான்னு தெரியாது, பிரசன்ட்ல என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியாது, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா செஞ்சான்னு பாராட்டுவா. யாராவது ஒருத்தர் சொல்றாரு, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன், அப்படி செய்வான் புத்திசாலி. முட்டாள் இருக்கானே, இவன் அப்படியே ரிவர்ஸ். செய்யறதுக்கு முன்னாடி போஸ்ட் எல்லாம் போட்டுருவான் சோசியல் மீடியால, நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு போடுவான். ப்ரோமோ நல்லா கொடுத்துருவான். செஞ்சுட்டே இருக்கும்போது செல்ஃபி எடுப்பான், ரீல்ஸ் போடுவான், அது பண்றேன் இது பண்றேன்பான். ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஜீரோ. அறிவாளி இருக்கானே, முன்னாடி எதுவுமே இருக்காது, கப்சிப்புன்னு இருக்கும், ரிசல்ட் பார்த்தா 100% சக்சஸ் வந்திருக்கும். முட்டாள் முன்னாடி எல்லாம் எல்லா ப்ரோமோவும் நல்லா கொடுத்துருப்பான், ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பான், செல்ஃபி எடுத்திருப்பான், ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஜீரோ வந்திருக்கும். இது நாலாவது. அஞ்சாவது அறிவாளி இருக்கானே, சிரம் ஸ்ருணோதி. அவன் மற்றவாழ ரொம்ப நேரம் பேச சொல்லிட்டு நன்னா கவனிப்பான், அவன் கம்மியா பேசுவான். ஏன்னா பகவான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, 2 காது கொடுத்தார், ஒரு வாய் தான் கொடுத்தார், 2 ஸ்பீக்கர் கொடுத்தார், ஒரு மைக் கொடுத்தார். ஏன் அப்படி கொடுத்துருக்காருனா, நீ கேட்கறது நிறைய கேட்டுக்கோ, இன்புட் நிறைய வாங்கிக்கோ, அவுட்புட் கம்மியாக கொடு. சில பேர் அடுத்த வாழையே பேச விடாம அவன் மட்டும் பேசிகிட்டே இருப்பா. சில பேரை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அவன் அப்படி பேசிகிட்டே இருப்பா. அதுதான் அந்த மேடையிலையும் சொல்லுவா சில பேருக்கு, சார் அவர்கிட்ட மைக்கு கொஞ்சம் கடைசியாக கொடுத்துருங்கோம்ப. ஏன் சார், நான் நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டா அவர் ஃபங்க்ஷனுக்கு அவரே மங்களம் பாடி பூர்த்தியே பண்ணி வச்சுடுவார். அந்த மாதிரி ரொம்ப பேசக்கூடாது. கெட்டிக்காரன் என்ன பண்ணுவானா, இந்த விதுர நீதி பாருங்க, பல திருக்குறள் அப்படியே பேரலாக வரும். எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு.
மற்றவாளை நிறையா பேச சொல்லணும், நம்ம இன்புட்ஸ் நிறையா வாங்கிக்கணும், நம்ம அவுட்புட்டை பாதி அளவு கம்மியாக தரணும். 2 காது இருக்கோ இல்லையோ, டபுள் மடங்கு கேடு. ஒரு வாய் தானே, அதில் பாதி அளவு நம்ம பேசினா போதும். ஸோ காதை நல்லா திறந்து வச்சு நிறைய கேட்பான், நீண்ட காலம் கேட்பான், கம்மியாக பேசுவான். இதுதான் அறிவாளிக்கான 5வது லட்சணம். 6வது லட்சணம் விஜ்ஞாயசார்த்தம் பஜதேன காமாத்து. மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு காரியத்தை பண்ண மாட்டானோ, புத்தியால யோசிச்சு பார்ப்பானோ. இன்டலெக்ட்னு சொல்லுவோம் பிரெயினை, மைண்ட் எமோஷனலாக திங்க் பண்ணுறத மனசு மைண்டுன்னு சொல்லுவோம். இது இன்டலெக்சுவல், இது எமோஷ்னல். இவன் எமோஷ்னலாக ஒன்று பிடிச்சிருக்குன்னு பண்ண மாட்டானோ, இன்டலெக்சுவலாக யோசிப்பான். இது ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சா பண்ணுவான், இல்லைன்னா பண்ண மாட்டான். யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன். ஆனால் அறிவாளி இதை கேட்டு வேலை செய்ய மாட்டான், இதை கேட்டு வேலை செய்வான். புத்தியை கேட்டு தான் அவன் வேலை செய்வான், எமோஷ்னலாக பண்ண மாட்டான். 7வது நாசம் புருட்டோ வியௌபயுக்தே பரார்த்தே. அறிவாளி இருக்கானே, நாம் பேசுன்னு சொன்னால் மட்டும்தான் பேசுவானோ. பேசுன்னு சொல்லாத போது, இன்னைக்கு லோகத்தில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஃப்ரீ அட்வைஸ். உலகத்தில் எதுப்பா இலவசமாக கிடைக்கும்னா அட்வைஸ் ஒன்று தான் கிடைக்கும். இங்கே கேட்கவே வேண்டாம், தானாக ஒருத்தர் வந்து ஆஜராவார், அவர் பாட்டுக்கு 4 அட்வைஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம சுச்சுவேஷன் என்னன்னு அவர் யோசிக்க மாட்டார், அவருக்கு தேவை அட்வைஸ் பண்ணணும், வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அறிவாளி இருக்கானே அப்படி இலவச அறிவுரை சொல்ல மாட்டான். ஏன்னா ஒருத்தர் கேட்காம நாம் அட்வைஸ் பண்ணால் சொல்கிற விஷயத்தோட வேல்யூ குறைஞ்சு போயிடும். இப்போது விதுர நீதி உபன்யாசம் மகாபாரதத்தோட தத்துவங்களை அறியணும்னு இவ்வளோ பேர் ஆர்வமாக கேட்குறேன். கேட்டு அங்கே சொல்லும்போது தான் ஆகா ஒவ்வொரு விஷயமும் உங்களால் ரசிக்க முடியாது. அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் விதுர நீதி சொல்ல போறீங்க, வாங்க உட்கார், வா உட்கார், நான் விதுர நீதி சொல்கிறேன்னா ஏன்பா இவருக்கு வேறு வேலை இல்லை, எங்கள் வேலையை பார்க்க விடு போட்டு போயிடுவா. அதனால எப்போதுமே ஒருத்தர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல வேண்டும். அதனால தான் இன்றைக்கும் பாருங்க, திருக்கோவில்களில் அருளிச்செயல் பாசுரம் சாத்துமுறைக்கு முன்னாடி சாதித்தருளாம்பா, அது சொன்னதுக்கு அப்புறம் தான் பாசுரம் சேவிக்கணும். ஏன்னா அதை பெருமாள் நியமிக்கிறாராம். பாசுரம் சொல்லுங்கோ சேவிங்கோன்னு பெருமாள் சொல்றார், அதுக்கப்புறம் சொன்னாதான் வேல்யூ. அப்படி இல்லாமல் நானா சொல்றேன்னு சொல்லக்கூடாதான். அதனால ஒரு விஷயத்துக்கு எப்போ ஏற்றம்னா சொல்லுங்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணும். அதை யார் செய்வான்னா அறிவாளி கரெக்டாக செய்வான். 8வது நஷ்டம் ச இச்சந்தி சோசித்தும். அறிவாளி இழந்த பொருளை பற்றி கவலையே பட மாட்டான். கதம் கதம் போனது போயிடுத்து, அவ்வளோதான். கவலைப்பட்டு என்ன பண்ண போற? அழகா சொன்னான், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. இன்னைக்கு ப்ரெசென்ட்ல வாழணுமே ஒழிய ஐயோ அன்னைக்கு இது போச்சு அன்னைக்கு இது போச்சு உட்காந்து கவலைப்பட்டு என்ன பண்ண போற? கவலைப்பட்டதுனால திரும்ப வரப்போறதா? அதான் அவன் எழுதினான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்ட்டான். போனதை பத்தி கவலையே பட மாட்டான், கதம் கதம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தான் அறிவாளி. அடுத்து 9வது லட்சணம் ஆபத் சுச்சன முக்கியதி. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் மனசு கலங்க மாட்டான். நான் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் நம்ம மனசு தெளிவாக இருந்ததுன்னா, மனசு உறுதியாக இருந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணலாம். ஆபத்துலேயே பெரிய ஆபத்து என்னன்னா, ஐயோ ஆபத்து வந்து ஒருத்தரும் மனசு கலங்கிட்டோன்னா விழுந்துருவோம். உண்மையான ஒரு சம்பவம் சொல்கிறேன். சென்னையிலேருந்து கும்பகோணம் நோக்கி ஒருத்தர் காரில் வந்தார், ஈசிஆர் ரோட்டில் வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்தது. லாரி வரதை பார்த்ததும் ஐயோ லாரின்னு பயந்தார். ஆக்சிடென்ட்டே ஆகலை, லாரின்னு பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார். அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஒரு காயம் கூட கிடையாது. எப்படிப்பா இறந்தாருன்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா லாரி வந்திருக்கேன்னு அதிர்ச்சியானார், போயிட்டார். அதனால மன உறுதியை இன்னைக்குமே விட்டுறக்கூடாது. அறிவாளிங்கிறவன் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் மனசை உறுதியாக வச்சுப்பான், ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவான். 10வது நிச்சித்திய பிரக்ரமத்தே நாந்தர்வசதி கர்மணஹா. அறிவாளி இருக்கானே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பான். ஆனால் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா நடுவில் நிறுத்த மாட்டான். இனி எடுத்தாச்சுன்னா இதான் அப்படியே வள்ளுவர், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நான் யாரோ ஒருத்தர் சொல்கிறாளே, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அதனால முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை ஆலோசனை பண்ணலாம். முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கி செஞ்சுட்டே இருப்பான். அவன் தான் அறிவாளி. 11 நஹ்ரிஷ்யதி ஆத்மசம்மானே நாவமானேன தப்பியதே காங்கோகிரத இவாக்ஷோபியா எஸ்ஸ பண்டித உச்சியதே. அறிவாளியின் 11வது லட்சணம், இன்னொருத்தர் தன்னை திட்டினாலும் பொறுமையாக இருப்பானா, பாராட்டினாலும் எக்ஸைட் ஆகாமல் இருப்பான். ஏன்னா பொறுமைசாலினா திட்டுறதை கூட பொறுத்துருவா, பாராட்டினா ஆகா நம்மளை போய் பாராட்டிட்டாலே அப்படியே கொஞ்சம் குஷி ஆயிடுவான். அறிவாளிங்கிறவன் பாராட்டுக்கும் குஷியாக மாட்டான், திட்டுக்கும் கோவப்பட மாட்டான். இது அப்படியே தமிழில் திரிக்கெடுக்கம்னு தமிழ் இலக்கியம் நல்லாதனார் எழுதினது. பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன்வேறு கூறின் பொறையும்
அரவினையை காராண்மை போல ஒழுகுதலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் சிறப்புன்னு பாடினார். அப்படியே இருக்கு விதுர நீதியில. இன்னொருத்தர் நம்மளை பாராட்டினான்னா வெக்கப்படணுமா, சச்சா எனக்கு என்னடா தகுதி இருக்கு என்ன போய் பாராட்டுறாளே. அதே சமயம் இன்னொருத்தர் திட்டினாலும் அதனால பரவாயில்ல பொறுமையா இருக்கணுமா, அவன் தான் அறிவாளி. சரி இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் சொல்ல, நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்க பாருங்க. இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன். என்ன மேனேஜ்மெண்ட் லெசன்னா, அதிகமான எக்ஸைட்மெண்ட்லேயோ அதிகமான கோபத்திலேயோ அதிகமான வருத்தத்திலேயோ எந்த முடிவெடுத்தாலும் தப்பாக தான் எடுப்போம். அதனால ஒருத்தர் பாராட்டிட்டார்னா அதில் அப்படியே இவன் மயங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தலையாட்டி டெசிஷன் எடுத்துட்டான்னா தப்பாக தான் எடுப்பான். ஒருத்தர் திட்டும் போது ஒரு வெறி வரும், அதில் ஒரு டெசிஷன் எடுத்தாலும் தப்பாக தான் எடுப்பான். அதனால மனசை எப்போதும் சமநிலையில் வச்சுட்டு இருக்கவனுக்கு தான் அறிவாளின்னு பேர். இல்லைன்னா இந்த எக்ஸைட்மெண்ட்டோ அல்லது அந்த ஒரு டிப்ரெஷனோ ஒரு கோபமோ இவன் மைண்டை அஃபெக்ட் பண்ணிடும். அடுத்து 12வது, பிரவருத்தவாக் சித்திரகதா ஊகவான் பிரதிபானவான். இந்த அறிவாளிங்கிறவன் பேச்சாற்றலோடு இருப்பான். எப்படிப்பட்ட விஷயம் கற்றிருந்தாலும் அதை சொல்ல தெரியணும். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நிறைய படிச்சிருப்பார், எடுத்து சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தெரியாது. அப்படி இல்லை, அறிவாளிங்கிறவன் படிச்சிருப்பான், அதை மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலோடு இருப்பான். பலவிதமான கலைகள் எதுலேருந்து கேட்டாலும் எல்லாத்தையும் டச் பண்ணி தங்கு தடை இல்லாமல் பேசுவான். 13 ஆஷு கிரந்தஸ்ய வக்தாச்ச. ஒரு பெரிய புக்கு, ஒரு பெரிய நூலை கொடுத்து இதன் சாரம் என்ன படிச்சு சொல்லுன்னு சொன்னா ஒரு வரியில சொல்லிடுவான். ஆஷு கிரந்தஸ்ய வக்தாச்ச 13வது லட்சணம். ஒரு பெரிய 1000 பக்கம் ஒரு என்சைக்ளோபீடியாவை கொடுத்து இதன் சாரம் என்னன்னு சொன்னா படிச்சுட்டு அதன் சாரம் என்னன்னு 1 லைன்ல சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்ல முடியுமா? அதான் 2 idiots ஸ்டோரிங்கிறா. 3 idiotsன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். 2 idiots தெரியுமா? 2 முட்டாள்கள்னு ஒரு கதை. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொன்னாராம், இதிகாசங்களின் சாரம் என்னன்னா 2 முட்டாள் தான் சாரம்னார். புரியலையேன்னா, ஒரு முட்டாள் யாருன்னா ராவணன், இன்னொரு முட்டாள் யாருன்னா துரியோதனன். ராவணைய முட்டாள்னா, ராவணனை வீழ்த்தியவன் கார்த்தவீரியார்ஜுனன், கார்த்தவீரியார்ஜுனனை வீழ்த்தியவர் பரசுராமர், அந்த பரசுராமரையே வீழ்த்தினவன் ராமன். இது தெரிஞ்சிருந்தும் ராமன் மனைவியை கடத்தின் வந்தானே ராவணன், அவன் முதல் முட்டாள். 2வது முட்டாள் யாருன்னா துரியோதனன். கிருஷ்ணன் கௌரவ சபையில வந்து விஸ்வரூபம் காட்டுறான். விஸ்வரூபம் காட்டி பாண்டவர்கள் என் உயிர், முடிஞ்சா என்னை தாண்டி பாண்டவர்களை தொடரா பார்க்கலாங்கிறான். இப்படி காமிச்சதுக்கு அப்புறமும் அது என்ன, நான் போய் தொடத்தான் தொடுவேன், சண்டை தான் போடுவேன்னு சொல்லி செத்து போனானே துரியோதனை, இவன் 2வது முட்டாள். 2 idiots, அவ்வளவுதான் இதிகாசங்களின் சாரம்னு சொல்லி முடிச்சுட்டாராம். ஆக ஒரு அறிவாளிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை சுருக்கமா, இது அப்படியே திருவள்ளுவர், பல சொல்ல காமுறுவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். யாருக்கு ரத்தன சுருக்கமா சொல்ல தெரியலையோ அவர் தான் விதுர நீதி நம்மளை போல 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பார். ரத்தன சுருக்கமா சொல்ல தெரிஞ்சவர் 5 நிமிஷத்துல சாரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்து 14வது, ஸ்ருதம் பிரக்ஞானுகம் யஸ்ய பிரக்ஞா சைவ ஸ்ருதானுகா. இந்த அறிவாளி இருக்கானே, அவன் தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பான். அந்த கொள்கைக்கு ஏற்ற நூல்கள் எதுவோ அதை தான் படிப்பான். எல்லா புத்தகத்தையும் போய் படிக்க மாட்டான். இப்ப நாம வேத நெறியை பின்பற்றுகிறோம்னா நம்ம கொள்கைக்கு ஏற்ற கிரந்தம் எதுவோ அதை தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சு, அதான் ஒரு பழமொழி இருக்கு, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவாய். சரியா? கண்டதை படித்தால் பண்டிதன். என்ன கண்டதை படிக்கணுமா அப்படின்னா? கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆவாய். கண்டு, நான் என் கொள்கைக்கு சரியான நூல் எதுன்னு கண்டு அதை படித்தால், தேர்ந்தெடுத்து அதை படிக்கணும். கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆவாய். அப்படி செலக்ட் பண்ணி படிப்பான். அது மட்டும் இல்ல, பிரக்ஞா சைவ ஸ்ருதானுகா. இவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதுபடிதான் புத்தகம் படிக்கிறான். அதுல ஒரு சில விஷயம் சொல்லி இருக்குன்னா, ஓ நம்ம புரிதல்ல இது ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குன்னா இதை ஃபைன் டியூன் பண்ணிக்கணும்னு அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களுக்கு ஏற்றபடி தன்னுடைய ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் கரெக்ட் பண்ணிப்பான். தன்னுடைய கொள்கையை ஃபைன் டியூனும் பண்ணிப்பான். கொள்கைக்கு ஏற்றபடி புத்தகம் படிப்பான், புத்தகத்துக்கு ஏற்றபடி தன் கொள்கையையும் ஃபைன் டியூன் பண்ணிப்பான். அவன் தான் புத்திசாலி. 14. இப்போ ஃபைனல் 15வது லட்சணம், அசம்பின்னார்ய மரியாதகா. பெரியோர்களை எப்போதும் மதிப்பான். நான் அவ்வளோ பெரிய அறிவாளி, அதனால நான் எதுக்கு மற்றவாளை மதிக்கணும் அப்படின்னு கர்வத்தோடு பேச மாட்டான். அப்படி கர்வம் வந்துருத்துன்னா அறிவாளியே கிடையாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் மற்ற பெரியோர்கள், அதுக்காக நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு அர்த்தம் இல்லையே. அதனால பெரியோர்களையும் மதிப்பான், கர்வம் இல்லாமல் இருப்பான். இந்த 15 லட்சணம் உள்ளவனுக்கு அறிவாளின்னு பேரு. இப்போ விதுரர் சொன்னார், திருத்தராஷ்டிரன் நீங்களே பார்த்துக்கோங்க ராஜா, இந்த 15 லட்சணம் யாருக்கு இருக்கோ அவருக்கு அறிவாளின்னு பேரு. அவரை நீங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்ப திருதராஷ்டிரன் கேட்டான், சரி அப்ப அறிவிலி முட்டாள்னு சொல்றானே அவனோட லட்சணத்தையும் சொல்லு, அவனை தள்ளி வச்சுக்கிறேன்னா. சரி 15 லட்சணம். இப்போ முட்டாளுக்கு என்னென்ன லட்சணம்னா, 1 அஸ்ருதஷ்ட சமுன்னத்தஹா. ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டான், ஆனா தலையை தூக்கிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும்பா. அதுதான் முட்டாளுடைய முதல் லட்சணமே. என்னன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததே உலகத்துல இல்லைம்பா.
இத்தோட நிறுத்தினா பரவாயில்ல, மற்றவா சொல்கிறதெல்லாம் தப்புன்றுவான், நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு. இது ரொம்ப அழகாக இதே கருத்து ஒரு புதுக்கவிஞர் எழுதுறார். தரைய பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறு, அது போல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலேன்னு. இந்த நல்ல கதிர் இருக்கே அது அப்படியே தாழ்ந்து வளைஞ்சு பணிவோடு இருக்கும், ஒன்றுமில்லாத பதறு தான் தலையை தூக்கின்னு இருக்கும். அது போல் படித்தவர் வித்யாததாதி வினயம்னு பணிவோடு இருப்பார், ஒன்றும் படிக்காதவன் இருக்கானே தலையை தூக்கிண்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும். அதுவும் சில பேர் இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுகிற பாருங்கண்ணே, எனக்கு தான் எல்லாம், அவருக்கு சம்பந்தமே இல்லாத டாப்பிக்காக இருக்கும், அதுலேயும் எனக்கு எல்லாம் தெரியும்னு எழுதுவான். அது முதல் லட்சணம். முட்டாளின் ரெண்டாவது லட்சணம் தரித்திரஷ்ட மகாமனாகா. அவன் ரொம்ப ஏழையாக இருப்பான், ஆனால் ஏழைங்கிறது வெளியில் தெரியக்கூடாது. அதனால என்ன பண்ணுவான், தன்னை பணக்காரன்னு காட்டிக்கணும்னு நினைப்பானா. வெளியில் படாட்டோப்போம், மேக்கப் பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு பட்டு துணி கட்டிட்டு, இதெல்லாம் எங்கே என்ன வட்டிக்கு காசு வாங்கியிருப்பான். அது ஒரு பழமொழி சொல்கிறா, ஒட்டியானம் வாங்கிறதுக்காக வட்டிக்கு காசு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் ஒட்டியானத்தை வித்த கதைன்னு. அது போல் மற்றவா முன்னாடி தன்னை பெரியவன்னு காமிச்சுக்கணும், பணக்காரன்னு காமிச்சுக்கணும்னு ஒரு போலியான வாழ்க்கை வாழ்பவன் முட்டாள். 2. மூணாவது அர்த்தாங்ஷ அகர்மணா பிரேப்சுகு. பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவான் முட்டாள், ஆனால் உழைக்க மாட்டான். ஏதாவது ஜாக்பாட் அடிக்குமா, பம்பர் அடிக்குமா, லாட்ரியில் கிடைக்குமா, இப்படி உழைக்காமல் எப்படி பணம் வரும் அதையே எதிர்பார்த்துன்னு இருப்பானா. 4 மித்யாச்சாரத்தி மித்ரார்த்தே. நண்பன் கிட்ட கூட ஹானஸ்டாக உண்மையாக இருக்க மாட்டான். இப்போது நம்ம பர்சனல் விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு தேவையில்லை, ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டுன்னு இருக்கானா அவள்கிட்ட உண்மையாக ஷேர் பண்ணணும். இவன் எப்படின்னா நண்பன் கிட்ட கூட உண்மையை பேச மாட்டான், எல்லார்ட்டையும் பொய்யே சொல்லுவான். 5 அகாமாம் காமயதியா காமயானாம் பரித்தியஜேத். தேவையில்லாததெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருவான், தேவையானதெல்லாம் இழந்துருவானோ. அதான் சொல்கிறா, when you go on purchasing unnecessary items you will end up selling necessary items. தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன்னா கடைசியாக தேவையான பொருள்லாம் விற்கிறாப்புல ஆகிடும். இது 2017 இந்தியன் எக்ஸ்பிரஸில் அன் அன்ஹெல்தி ரேஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்தது. ஏன்னா இது இருந்தார், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வரார். ஒரு ஒய்ஃப் சொன்னாலும் வாங்க வாங்க உப்புமா பண்ணி வச்சுருக்கேன். இவர் யோசிச்சார், இவர் சாயந்தரம் உப்புமாவே பண்ண மாட்டாளே, ஏதோ வில்லங்கம் இருக்குது, சரின்ட்டு சாப்பிட்டார். அப்புறம் பக்கத்து வீட்டை பார்த்தீங்களா, என்னன்னு கேட்டார். அவன் கார் வாங்கியிருக்கான் பாருங்கம்மா, உனக்கும் கார் தேவையில்லை எனக்கும் கார் தேவை. அவன் கார் வாங்கினா நாமளும் வாங்கணும். இவர் சொன்னார், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு கார் தேவை வாங்கி வச்சிருக்கான், நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கார் வாங்கினா நீங்களும் வாங்கணும், ஒரு வெஹிக்கிள் லோன் போடுங்கன்னா. கையில் காசு இல்லை, வெஹிக்கிள் லோன் போட்டு ஒரு காரை வாங்கியாச்சு, 2 பேருமே ஓட்டலை. ஒரு 6 மாதம் போச்சு. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தார் வாத்தியார். அன்றைக்கும் இதோ உப்புமா கிண்டி இருக்கேன்னா, ஐயோ இன்னைக்கு ஒரு உப்புமா கிண்டி இருக்காளே, நீங்கள் என்ன கேட்க போகிறாளுன்னு பயந்துட்டார். அப்புறம் சொன்னார், பக்கத்து வீட்டை பார்த்தீங்களான்னு. என்னம்மான்னு கேட்டா, பக்கத்து வீட்டில் மாடி கட்டியிருக்கா. அவன் மாடி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான்னா அவனுக்கு வசதி இருக்கு பண்ணுறான், அவன் மாடி கட்டுறான்னா நாமும் பண்ணணும், ஒரு ஹவுசிங் லோன் போடு. போட்டார், போட்டு மாடியும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. 1 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தா எல்லாம் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கார் லோன், இன்னொரு பக்கம் மாடிக்கு லோன். 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு எதுக்கு மாடின்னு தெரியல, கட்டி வச்சிருக்காரு. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வந்தார், உப்மா ரெடின்ட்டான். உடனே அவரே வீட்டுக்கு வெளில வந்தானா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவோன்னு. பார்த்தா அவன் யானையை வாங்கி கட்டி வச்சிருக்கான். என்னம்மான்னு கேட்டார். ஆமாம் வாங்கிடுங்கண்ணா. இவர் கேட்டார், யானையை வச்சு நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் யானை வாங்கினா நானும் வாங்கணும். இவர் சொன்னார், பாருமா வீடு கட்டணும்னா கூட ஏதோ லோன் போட்டு கட்டிட்டோம், காருனாலும் கூட லோன் போட்டோம், யானை வாங்குறது ரொம்ப ஈஸி, தீனி போடுறது தான் கஷ்டம், உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், அம்மா நீ அவனுடைய பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணாதம்மா, என்னுடைய பட்ஜெட்டுக்கு செலவு பண்ண, அவன் சேலரி வேற என் சேலரி வேற. அவர் கேட்டாராம், இல்லாத பணத்தை வச்சுட்டு பிடிக்காத ஆளுக்காக தேவையில்லாத பொருளை ஏன் வாங்குகிறார்? இதான் எல்லாரும் பண்றோம். இல்லாத பணம், கையில காசு இல்லை, லோன். பிடிக்காத ஆளுக்காக, எவனோ தன்னோட போட்டி போடுறதுக்காக தேவையில்லாத பொருள். அந்த காரும் அங்கே அவளுக்கு தேவையில்லை, மாடியும் தேவையில்லை, யானையும் தேவையில்லை. இல்லாத பணத்தை வச்சுட்டு பிடிக்காத ஆளுக்காக தேவையில்லாத பொருளை ஏன் வாங்குற? என் சேலரிக்கு பட்ஜெட் போடலாம், அவன் சேலரிக்கு நீ பட்ஜெட் போடலாமான்னார். இதுதான் முட்டாளுடைய இயல்பு. தனக்குன்னு என்னென்னமோ வாங்கிட்டு இருப்பான், அது அவனுக்கு பிரயோஜனமா என்ன எதுவும் தெரியாது. யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணி பெரிய ஆளா தன்னை காமிச்சுக்கிறேங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இது அவனுடைய 5வது இலக்கணம். 6வது அமித்ரம் குருத்தே மித்ரம் மித்ரம் துவேஷ்டி நஸ்திச்ச. இவன் என்ன பண்ணுவானா, யார் பரம எதிரியோ, யாரை நம்பவே கூடாதோ அவனோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இவன் தான்ப்பா நல்ல நண்பன்னு. உண்மையான நண்பன் இருக்கானே அவனுக்கு துரோகம் பண்ணிடுவான். இவனுக்கு நண்பன் எதிரி யாருங்கிறதே தெரியாதான். அது முட்டாளுடைய 6வது இலக்கணம். 7வது இலக்கணம் சம்சாரயதி கிருத்தியானி. அவனுக்கு நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அதை அடுத்த வாழ்க்கை தள்ளி விட்டுட்டே இருப்பானோ, அதை கரெக்டாக பண்ணிடுவானோ. அது எப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம்
மிஸ்டர் ரெட் டேப்னு ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருக்கா? மிஸ்டர் ரெட் டேப்பும்பா. அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் டேபிளுக்கு எந்த ஃபைல் வந்தாலும் அடுத்த டேபிளுக்கு மாற்றி விட்டுருவார். அவர் அடுத்த டேபிளுக்கு மாற்றுவார், அவர் அடுத்த டேபிளுக்கு இப்படி அங்கே போங்க திரும்ப சுற்றி இவர்கிட்டே வந்துடும். அந்த வார்த்தை இங்க விதுரர் அழகா போட்டிருக்கார், சம்சாரயத்தின்னு. சம்சாரம்னா என்ன? சுத்தி சுத்தி வருது. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜட்டரேஷயனம், பிறப்பு இறப்புன்னு சுத்தி வந்துட்டு இருக்கும் இல்லையோ. இந்த ஃபைல் அப்படிதான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்குமா எல்லாருக்கும் வரிசையா. அது போல முட்டாள் கையில ஒரு வேலையை கொடுத்தனா அவன்கிட்ட கேளுமா, அவன்கிட்ட கேளுமா, அவன்கிட்ட கேளுமா, கடைசியா இவன்ட்டியே திரும்பி வரும். நவராத்திரி போது சில பேர் ரவிக்க வாங்குவா, பார்த்துருக்கேடா? நவராத்திரி போது சில பேர் ஜவுளி கடைக்கு போய் கடைக்காரர்கிட்டயே கேட்டுருவா, ஒரு 100 ரவிக்க துணி கொடுன்னு. கடைக்காரரே தெளிவா கேட்பாரு, தைச்சு போட்டுக்கவா வச்சு கொடுக்கவா? ஏன்னா 100ன்னு கேட்குறாரு. இல்லை வச்சு கொடுக்கத்தான் அவர் ஹேண்ட் கர்ச்சீஃப் சைஸுக்கு 100 ரவிக்க துணி கொடுத்துருவார். இவ வாங்கி வந்துருவா. முதல் நாள் என்ன பண்ணுவா, பக்கத்தாத்து பங்கஜ மாமியை கூப்பிட்டு இந்த அங்கே ரவிக்க துணியை கொடுத்துருவா. அந்த மாமி ஆஹா இவன் நவராத்திரி ரவிக்க துணி கொடுத்துருக்காளேன்னு சொல்லிட்டு பாவம் வாங்கிட்டு போய் ஆற்றுல தைச்சு போட்டுக்கலான்னு பிரித்து பார்த்தா பையன் ஸ்கூலுக்கு எழுதுகிற லீவ் லெட்டர் சைஸில் இருக்கும். அது அவள் அப்படியே மடித்து அடுத்தாத்து அம்புஜ மாமிக்கு அவள் அடுத்த நாள் கொடுத்துருவா. அவள் எழுத்தாத்து மாமி கொடுத்துருவா. சுற்றி சுற்றி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்மாத்துக்கே வரும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்பா, இவா கொடுத்தது தான். இந்த மாதிரி நீங்கள் முட்டாள் கையில் ஒரு வேலையை கொடுத்தேன்னா அது அங்கே போகும், இங்கே போகும், அங்கே போகும், இங்கே போகும், திரும்ப அவன்கிட்டே வரும், திரும்ப இங்கே போகும், அங்கே போகும். அதுதான் சம்சார யுத்தி. நாம் எப்படி சம்சாரத்தில் சுற்றிகிட்டே இருக்கோமோ அது போல இவன்கிட்ட கொடுத்த எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்க. சம்சார யதி கிருத்தியானி, என்ன வேலை கொடுத்தாலும் சம்சாரம் போல சுற்றிகிட்டே இருக்கும், ரெட் டேப் ஃபைல் போல சுற்றிகிட்டே இருக்கும், நவராத்திரி ரவிக்க போல சுற்றிகிட்டே இருக்கும், காரியம் மட்டும் நடக்கவே நடக்காது. அடுத்து 8வது, சர்வத்திர விசிகித்சதே, எல்லாரையும் சந்தேகப்படுவோம். முட்டாளுங்கிறவன் இருக்காங்க. அதாவது நம்புறது யாரை சந்தேகப்படணும் யாரை நம்பணும்னு இருக்கு. சொந்த அப்பா அம்மாவை சந்தேகப்படுவான், மனைவியை சந்தேகப்படுவான், குழந்தைகளை சந்தேகப்படுவான், அண்ணன் தம்பியை சந்தேகப்படுவான், பெஸ்ட் ஃப்ரெண்டை சந்தேகப்படுவான், யாரை பார்த்தாலும் சந்தேகம். அடுத்து 9, சிரம் கரோதி க்ஷிப்ரார்த்தே, ஒரு நிமிஷத்தில் பண்ண வேண்டிய காரியத்தை 1 மாதம் பண்ணுவானோ. முட்டாள் எப்போதுமே வேலையை சட்டுப்புட்டுன்னு உடனே முடிக்க மாட்டான், அதை ரப்பர் மாதிரி இழுத்து 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 தான் முடிப்பான். அது அவனுடைய 9வது லட்சணம். 10வது லட்சணம், ஸ்ராத்தம் பித்ருபியோ ந ததாதி தெய்வதானி ந சார்ச்சதி, பித்திருக்களுக்கு சிராதம் பண்ண மாட்டான், பகவானை வணங்க மாட்டான், பூஜை திருவாராதனம் பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டா நான் அறிவாளி, நான் பகுத்தறிவும். இங்கே மட்டும் இவ்வளோ பண்ணதெல்லாம் முட்டாள்தனம். இங்கே வந்து சொல்லுவானோ நான் என்னோட பகுத்தறிவை யூஸ் பண்ணுறேன், கடவுள்லாம் என் கண்ணுக்கு தெரியல, பித்திருக்கள்லாம் கண்ணுக்கு தெரியல, இதுக்கு வேற குதர்க்கமாக நிறைய வாதங்கள்லாம் பண்ணுவான். நல்லா இருக்கு, இங்கேருந்து உணவு கொடுத்தா அது அங்கே உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் போய் சேருமா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு, இதெல்லாம் ரப்பிஷ் அப்படின்னு பேசுவான் முட்டாள். ஆனால் 11வது லட்சணம் பாருங்க, விஸ்வசதி அப்பிரமத்தேஷு மூடச்சேதா நராதமஹா. ஆனால் யாரை போய் நம்புவான்னா உலகத்தில் நம்பவே கூடாத பல பல அயோக்கியர்கள் இருப்பா, அவளை போய் நம்பிட்டு இவர் சொல்றது தான் சரின்னு ஃபாலோ பண்ணுவானா. இன்னைக்கு நாஸ்திகர்கள்னு பல பேர் இருக்கா பாருங்க, கடவுளை நம்ப மாட்டேன்பா. வியாசர், வால்மீகி, விஸ்வாமித்ரர், பரத்வாஜர் இந்த ரிஷிகள்லாம் சொன்னால் நம்ப மாட்டோம், ஆழ்வாராச்சாரியர்கள் சொன்னால் நம்ப மாட்டோம். எங்கள் பொலிட்டீஷியன், எங்கள் கட்சி தலைவர் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சொன்னால் எது சொன்னாலும் கரெக்ட், அவர் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அப்படி சொல்லி கொடுத்துருப்பார். இவன் என்ன பண்ணுவான், அவரை நம்புவான், அவருக்கு போஸ்டர் ஓட்டுவான், அவருக்கு ஓட் கேன்வாஸ் பண்ணுவான். நம்பக்கூடாத ஒரு ஆசாமியை நம்பிட்டு நம்ப வேண்டிய ரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவாளெல்லாம் பொய்யும்பான். இதுதான் இவனுடைய 11வது லட்சணம். 12வது லட்சணம், அனாஹூத பிரவிசதி. முட்டாளுக்கு 12வது என்ன தெரியுமா, கூப்பிடவே வேண்டாம், அவனே உள்ள வந்துடுவான். திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று வருதுங்கிற பாருங்க, அவனை தானா வந்து ஆஜராவான். 13, அப்ரிட்டோ பகுபாஷத்தே. நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், அவனே பேசுவான், அவனை அட்வைஸ் பண்ணுவான். ஏன்னா அறிவாளிங்கிறவன் பேசுன்னு சொல்கிற வரைக்கும் பேச மாட்டான். முட்டாள் ஆனால் ஒரு சௌரியம், நீங்கள் அவன்கிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம். முட்டாள் அவனே கேள்வியும் கேட்டுப்பான், அவனே பதிலும் சொல்லிப்பான், அடுத்து பேசினதுக்கு சம்பாவனையும் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பான். இது அவனுடைய 13வது லட்சணம். 14வது, பரம் க்ஷிபதி தோஷேன வர்த்தமான ஸ்வயம் ததா. 14வது லட்சணம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப பயங்கரம். இவன் எல்லாரையும் குத்தம் சொல்லுவான். பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய பண்டிதர்கள் யாரா இருந்தாலும் இந்த என்சைக்ளோபீடியான்னு ஒன்று சொல்கிறா பாருங்க, அது போல யார் யார்கிட்ட என்னென்ன குற்றம்னு இவன்ட்ட ஒரு என்சைக்ளோபீடியா பட்டியலே வச்சிருப்பான். அவர்கிட்ட இந்த டிஃபெக்ட், அவர் வீட்டில் இந்த ப்ராப்ளம், அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் இந்த ப்ராப்ளம், அவன் பையனுக்கு ப்ராப்ளம், இவர் ஒத்தொத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி டிஃபெக்ட்டுக்கு பட்டியலே வச்சிருப்பானா. ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, எல்லாத்தையும் ஒரு ப்ராப்ளம்னு சொன்னானே அந்த மொத்த ப்ராப்ளமே இவன்கிட்ட இருக்கும், அதை பற்றி பேச மாட்டான். அவர்கிட்ட இந்த ஒரு ப்ராப்ளம், இவர்கிட்ட அந்த ஒரு ப்ராப்ளம், அவர்கிட்ட அந்த ஒரு ப்ராப்ளம், கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டே இருப்பான். ஆனால் நீ யார் யார்கிட்ட என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னியோ அத்தனை தோஷமும் உங்ககிட்ட இருக்கு,
இது அப்படியே தமிழில் வள்ளுவர் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னு பாடினார். அதனால எல்லாரையும் குற்றம் சொல்லிட்டு இருப்பான், தங்கிட்ட இருக்க குற்றத்தை பார்க்கவே மாட்டான். அதுதான் அவனுடைய நேச்சரான். இந்த கருத்தை சுவாமி தேசிகன் சுபாஷித நீதியில கையாளுறார். இந்த விதுர நீதி கருத்தை, அதாவது இப்படிப்பட்ட முட்டாள் இருக்கானே, ஒரு முட்டாள்கிட்ட போய் கேட்டாலும், சுபாஷித நீதி முதல் சாப்டர்ல ஃபைனல் ஸ்லோகம், ஒரு முட்டாள்கிட்ட கேட்டாலும் ராமனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்? எந்த ராமன் கேட்பான் ஃபர்ஸ்ட். சரி, நம்ம ஸ்ரீராமன், ராமனை பத்தி என்ன தெரியும்னா ஒன் வேர்ட்ல எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஏகபத்னி விரதன்னு ஒருத்தர் சொன்னா. அப்புறம் தர்மமே வடிவெடுத்தவன். அப்புறம் மரியாதா புருஷோத்தமன். அப்புறம் ரமயதி மனத்துக்கு இனியான். அப்புறம் பெருமாளோட இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? முட்டாள்கிட்ட போய் ராமனை பத்தி சொல்லுன்னா சொல்லுவோம், இந்த ராமன் இருக்கானே முதல்ல ஒரு பெண்ணை கொண்டுட்டாப்பா, தாட்டகைன்னு. ஒரு பெண்ணை கொள்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த ராமன் இருக்கானே கரந்தூஷணன் திரிசிரசோட சண்டை போடும்போது 3 அடி பின்னாடி போயிட்டான்பா. அவன் மேல இருந்து ராமன் மேல பாயறான். அவன் உடம்பெல்லாம் ஒரே மாம்சமா இருக்கு. ராமன் ஆச்சாரசீலங்கிறதுனால அவன் மேல இடிச்சிட போனான். 3 அடி பின்னாடி போனானா? போர்ல 3 அடி பின்னாடி போலாமா? போயிட்டானோ இல்லையோ? அப்புறம் வாலிய மறைஞ்சிருந்து அடிச்சிட்டான் பாரு. இதுல பியூட்டி என்னன்னா, ராமன் அடிச்சது கரெக்டுன்னு வாலியே ஒத்துட்டான். அஃபெக்டட் பார்ட்டி வாலியோட மனைவி தாரை. அவ சொல்லிட்டா, ராமா நீ செஞ்சது 100க்கு 100 சரின்ட்டா. நம்மால் உட்காந்து பட்டிமன்றம் பண்ணிட்டு இருப்பான், இது தப்பு. வாலியோட பிள்ளை அங்கதானே, வாலி ராமன்ட்டியே ஒப்படைச்சு என் பிள்ளைய உன் தம்பிகளை போல பார்த்துக்கொண்டான். இது பியூட்டி என்னன்னா, அஃபெக்டட் பார்ட்டி ஒத்துட்டதுக்கு அப்புறமும் நம்மால் பட்டிமன்றம் நடத்துவார். அதுதான் முட்டாளோட இயல்பு. அதனால தேசிகன் சாதிக்கிறார், ஒரு முட்டாள்கிட்ட போய் நீ ராமனை பத்தி சொல்லுன்னா, தாட்டகைன்னு ஒரு பெண்ணை கொலை செய்தவன், கரதூஷணன் சண்டையில 3 அடி பயந்து பின்னாடி சென்றவன், வாலியை மறைந்திருந்து அடித்தவன். ஏப்பா ராமனுக்கு எவ்வளோ கல்யாண குணம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த 3 தான் எனக்கு தெரியும். இதுதான் முட்டாளுடைய இலக்கணம். 15th ஃபைனல் இலக்கணம். ஆக்ரோஷ பரிவாதாபியாம் விஹிம்சந்தி அபுதா புதான் வக்தா பாபம் உபாதத்தே க்ஷமமானோ விமுச்சியதே. இவன் அடுத்து ஒரு காரியம் என்ன பண்ணுவான்னா, அவனோட ஃபுல் டைம் ஜாபே எல்லாரையும் குத்தம் சொல்லுவான். குறிப்பாக அறிவாளியை திட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா நமக்கு எது இல்லையோ அது இருக்கிறவாளை பார்த்தா பொறாமையாக இருக்கும். இவன்ட்ட அறிவில்லை, அறிவாளியை பார்த்தா பொறாமையாக இருக்கும். அதனால அறிவாளிகள் எல்லாரையும் மாற்றி 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 திட்டு 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 திட்டிகிட்டே இருப்பானா. திட்டி திட்டி கடைசியாக என்ன சம்பாதிப்பான்? ஏதாவது ஒரு வேலை பார்த்தா ஒரு சம்பாத்தியம் கிடைக்கணும் இல்லையா? இவன் அறிவாளிகளை திட்டிகிட்டே இருக்கான், என்ன சம்பாதிப்பான்? அவ பாபத்தெல்லாம் இவன் வாங்கிட்டு போயிடுவானோ. அதாவது சாஸ்திரப்படி ஒருத்தர் நம்மளை திட்டினார்னா நம் பாப்பத்தில் இருந்து ஒரு ஷேரை அவர் வாங்கிட்டு போறாருன்னு அர்த்தம். அதனால அறிவாளிகள் என்ன பண்ணுவாளாம், இவன் பாட்டுக்கு திட்டட்டோன்னு அவ பாட்டுக்கு நீ நல்லா திட்டிக்கோப்பா அப்படின்னு விட்டுருவாளாம். இவன் இவாளை திட்டி 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 இவாள்கிட்ட என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் வாங்கி இவ பாப்பத்தை கழிச்சுடுவான். இதுதான் முட்டாளுடைய இயல்பு. இப்போ 15 விஷயம் அறிவாளிக்கு சொல்லிட்டேன், 15 விஷயம் முட்டாளுக்கு சொல்லிட்டேன். திருத்தராஷ்டிர மகாராஜா, இனி நீங்களா பார்த்து அறிவாளி யாரோ அவனை பக்கத்தில் வச்சுக்கோங்க, முட்டாள் யாரோ அவனை தள்ளி வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன், வடிகட்டின முட்டாள்னு ஒரு 4 பேர் இருக்கான். ஒருத்தன் துரியோதன, இன்னொருத்தன் சகுனி, இன்னொருத்தன் துஷாசன, இன்னொருத்தன் கர்ண. இந்த 4 வடிகட்டின முட்டாள் மட்டும் பக்கத்திலேயே வராமல் பார்த்துக்கோ, இதுதான் உனக்கு நல்லது. திருத்தராஷ்டிரன் பார்த்தான், எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலப்பா. எனக்கும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தான் தோன்றுறது. நாமும் ஏதோ இதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒருத்தர் அழகாகிட்ட சொன்னார், சார் அந்த உபன்யாசம் கேட்குற நேரத்தில் எல்லாம் மனசில் புரியுது சார், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தோன்றுறது. ஹால்லேருந்து வெளியில் போகணும், நெக்ஸ்ட் என்னப்பா ஸ்கோர் என்ன பாரு, நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணு அப்படின்னு மைண்ட் அப்படி போய்டுறது என்ன. ஆனால் விதுரர் சொல்கிறார் ரொம்ப அழகா, இல்லை ராஜா நீங்கள் நல்ல விஷயம் கேட்டுட்டே இருங்க, நான் சொல்கிறேன், சொன்னால் உங்களுக்கு நல்லது. திருத்தராஷ்டிரன் கேட்டான், எப்பா எனக்கு தான் ஒன்றும் ஏற மாட்டேங்கிறதே சொல்லி என்ன பண்ண போகிறேன், இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது இப்போ இது. ஆனால் இப்போ பதில் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாரும் இன்னும் 2 நாள் வரணும் இல்லையா? 3ஆம் நாள் உபன்யாசத்தின் நிறைவு பகுதியில் தான் இப்போ விதுரர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா இல்லையா? நிச்சயமா. எத்தனை பேர் கன்வின்சிங்னு சொல்கிறீங்க? எல்லாருக்கும் கன்வின்சிங். அப்போ இதை கேட்டு திருத்தராஷ்டிரன் திருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் அவன் திருத்தலை? அப்படி கிடையாது, முட்டாளையும் திருத்தணும்ட்டு தானே அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அடியன் சொல்றது என்னன்னா, அடியன் சொன்னதுக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா விதுரரே சொல்லும் போது திருத்தராஷ்டிரனுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்புறம் ஏன் அவன் திருந்தலை? அந்த காரணம் 3ஆம் நாள் பூர்த்தி பண்ணும்போது சொல்றேன். ஆமா, இன்னும் 2 நாள் நீங்க அட்டன் பண்ணணும், அதுக்காக தான். ஆனா திருத்தராஷ்டிரன் இப்பவே கேட்கறான், நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, என்னால ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னா. அப்போ விதுரர் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னார், கேட்டுகிட்டே இருங்க ராஜா நல்லது. ஏன்னா ஒரு சிஷ்யன் என்ன பண்ணான், ஒரு குரு கிட்ட போனானோ,
அவர்கிட்ட சொன்னானா, குருவே இங்கே நிறையா பாடம் சொல்லி தரீங்க, நானும் ஒவ்வொரு நாள் கேட்டுகிட்டே தான் இருக்கேன், கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறேன், நான் ஒன்றுமே மனசில் நிற்க மாட்டேங்கிறது, கேட்கும்போது புரியிறாப்புல இருக்குது, போனப்புறம் மறந்துடுறது. குரு என்ன பண்ணாரா, அவன்கிட்ட ஒரு கூடை ஒன்று கொடுத்தாராம். அது வந்து ஓலை கூடை, ஓட்டை இருக்கிற ஓலை கூடை. இதில் போய் தண்ணி பிடிச்சின்னு வந்தான். போய் தண்ணி பிடிச்சின்னு வந்தான். என்ன ஆகும்? தண்ணியெல்லாம் கொட்டி விடுத்து. என்னடா ஆடினார்? இல்லை கொட்டி விடுத்தேன், நான் திரும்ப போய் பிடிச்சின்னு வரேன். திரும்ப போய் பிடிச்சின்னு வந்தான். தண்ணியெல்லாம் கொட்டி விடுத்து. திரும்ப போய் பிடிச்சின்னு வா. ஓலை கூடையில் ஒரு 10 தடவை தண்ணி பிடிச்சின்னு வர சொன்னார். 10 தடவை பிடிச்சின்னு வந்தான். 10ஆம் தரம் கேட்டான், ஏன் குருவே இப்படி, ஏன்னா நீங்கள் எனக்கு மேலே இருக்கீங்களே, இது ஓலை கூடை ஓட்டை, இதில் தண்ணி பிடிச்சின்னு வந்தால் கொட்டை தானே கொட்டும், இதில் போய் பிடிச்சின்னு வர சொல்கிறீங்களே. அவர் அழகாக சொன்னார், தண்ணி தங்காமல் இருக்கலாம், கூட பியூராக எடுத்து பார்த்தியாடான்னார். 10 தடவை தண்ணி பிடிச்சானோ இல்லையோ, கூட சுத்தமாயிடுதான். உன் மனசு தாண்டா ஓலை கூட, என்னுடைய உபதேசம் தான் தண்ணீர், அது மனசுல நின்னுதோ இல்லையோ, 10 தடவை கேட்டதுனால உன் மனசுங்கிற அந்த கூட தூய்மையா எடுத்தோ இல்லையோ, இந்த தூய்மை வேற எங்கேயும் உனக்கு கிடைக்காது. அதனால நல்ல விஷயம் கேட்டு ரீட்டைன் பண்ணிட்டா வசதி, ரீட்டைன் பண்ணிக்கலைன்னா தாழ்த்தின்னு அர்த்தம் இல்லை. அதை கேட்டு 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 மனசு தூய்மையாகும். அதனால இப்போ விதுரர் சொல்றார், நான் உனக்கு எண்களை வச்சு 10 உபதேசம் பண்றேன். 1 2 3 எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஒவ்வொரு எண்ணுக்குள்ளும் சில வாழ்க்கை பாடங்கள் இருக்கு, மாரல் லெசன்ஸ் இருக்கு. 1க்குள்ள சில வாழ்க்கை லெசன்ஸ் இருக்கு, 2க்குள்ள இருக்கு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸோட சேர்த்து உபதேசம் பண்ணிட்டா, இனி இந்த நம்பரை நாம எப்போ யோசிச்சாலும், நாளைக்கு இங்கே சீட்டுக்கு வரும்போது எத்தனை நம்பர் சீட்டு, 7ஆம் நம்பர், உடனே 7ன்னா என்ன விதுர நீதின்னு ஞாபகம் வருமா? இப்போ 9ஆம் நம்பர் சீட்டுனா 9க்கு என்ன நீதின்னு ஞாபகம் வருமா? நம்ம டெய்லி டீல் பண்ணுறது நம்பர்ஸோட டீல் பண்ணுறோம். அதனால ஒவ்வொரு நம்பருக்கும் சில மாரல் லெசன் சொல்லித்தரேன், அதை கேட்டுக்கோங்க. ஓகேன்னு நான் திருத்தராஷ்டிரன் 1 to 10 பார்த்துட்டோம்னா இன்னைக்கு 8 மணி ஆகிடும், உபன்யாசத்தை நிறைவு செஞ்சிடலாம். அதனால இன்னைக்கு இப்போ பார்ட் 1 இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, அறிவாளி முட்டாள் பற்றி பார்த்துட்டோம், இன்சோம்னியா பற்றி ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு மெசேஜும் பார்த்துட்டோம். இப்போ 1லேருந்து 10 வரை ஒவ்வொரு நம்பருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை பாடம் இருக்குது. அதனால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, அவாவா டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த டேட் ஆஃப் பர்த் ஒருவேளை டபுள் டிஜிட் நம்பராக இருந்தாலும் அதை ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வந்து அந்தந்த நம்பர்ஸ்குள்ளே என்னென்ன தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ 1 2 3 பார்க்க எல்லாரும் ரெடியா? மாரல் லெசன் வித்தின் ஈச் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் பார்க்க போகிறோம். 1, விதுரர் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஒரு தப்பான அறிவுரை நாட்டையே அழித்து விடும். விதுரர் ஆரம்பிக்கிறார், ஏகம் விஷரசோகந்தி சஸ்திரேண ஐக்கேன வத்தியதே சராஷ்டிரம் சப்ரஜம் ஹந்தி ராஜானம் மந்திர விப்ளவஹா. ஒருத்தன் ஒரு விஷத்தை சாப்பிட்டான்னா ஒரு விஷம் ஒருத்தனை தான் கொல்லும். கொஞ்சம் நிறைய ஒன்று வரும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒருத்தன் ஒரு விஷத்தை சாப்பிட்டான்னா அந்த ஒரு விஷம் அந்த ஒருத்தனை தான் கொல்லும். ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே ஓரம்பு போட்டான்னா அந்த ஒருத்தன் போட்ட ஓரம்பு இன்னும் ஒருத்தனை தான் கொல்லும். ஆனால் ஒரு மந்திரி ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு தப்பான அறிவுரை சொன்னாலும் அந்த ஒரு மந்திரி ஒரு ராஜாவுக்கு சொன்ன ஒரு தப்பான அறிவுரை அந்த ராஜா, மந்திரிகள், ராஜ்யம், மக்கள், நாடு மொத்தத்தையும் அழிச்சிடும். விஷம் ஒருத்தனை தான் அழிக்கும், அம்பு ஒருத்தனை தான் அழிக்கும். ஆனால் ஒரு மந்திரி ஒரு ராஜாவுக்கு சொன்ன ஒரு தப்பான அறிவுரையை ராஜா கேட்டுட்டான்னா அது மொத்த ராஜ்யம், மொத்த மக்கள், அவ கடைபிடிச்ச தர்மம், ராஜா, அரண்மனை, பிரஜைகள், மந்திரிகள் மொத்த பேராஃபர்னாலேயும் அழிச்சிடும். இதுக்கு என்ன உதாரணம்? சகுனி துரியோதனன்ட்ட சூதாடுன்னு சொல்லி கொடுத்தான். ஒரே அறிவுரை, மொத்த துரியோதன வம்சமே காலி. ஒன் அட்வைஸ். அதனால தான் சொல்கிறான், மந்திரிங்கிறவனை பார்த்து நியமிக்கணும். சும்மா அவன் என்ன பண்ணுறான் இன்னைக்கெல்லாம், சரிப்பா இவருக்கு மந்திரி அவருக்கு மந்திரி பதவி அப்படியெல்லாம் கொடுத்துடவே கூடாது. மந்திரிங்கிறவன் சொல்கிற ஆலோசனையில் தான் ராஜாவோட மொத்த ராஜ்யமும் அடங்கியிருக்கு. ஒரு தப்பான ஆலோசனை சொன்னான்னா அதோட ராஜ்ய காலி. இது நம்பர் 1, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 1க்கு சொல்கிறார், சில விஷயங்கள் ஒன்றாக செய்யவே கூடாது, ஒருவராக தனியாக செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்லோகம் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல அடிக்கடி நம்ம பூர்வாச்சாரியர்கள் கையாளுறாங்க. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், விதுர நீதினா நேராக ஏதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தோட ரிலேட்டடா இல்லையான்னு டவுட் வரும். நிறைய ரிலேட்டட். இந்த ஸ்லோகம் விதுர நீதியில் இருக்கிறது அடிக்கடி திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் வரும். ஏகஸ்வாதுன புஞ்சீத ஏகஷ்ட அர்த்தான்ன சிந்தகேத்து ஏகோன கச்சேத் அத்வானம் நைக சுப்தேஷு ஜாக்ரியாத்து. 4 விஷயம் ஒருவனா பண்ணக்கூடாது. என்ன 4? ஏக சுவாதுன புஞ்சித்த, இனிமையான ஒரு பொருள் கிடைச்சா தனியாக சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சுட்டு சாப்பிடணும். இப்போ கோவிலுக்கு போகிறோம், லட்டு கொடுக்குறான்னா சில பேர் அதை வேஷ்டிக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு தனக்கு மட்டும். அந்த மாதிரி பண்ணாத. திருவள்ளுவரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை.
ஒரு நல்ல பொருள் கிடைச்சதா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. 2 ஏகஷ்ட அர்த்தான்ன சிந்தகேத்து. ஒரு நல்ல விஷயம், ஒரு சாஸ்திர அர்த்தம் நமக்கு தெரியுதுன்னா நாம மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாதான், மற்றவாளுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். 3 ஏகோன கச்சேத் அத்வானம். இந்த காட்டுப்பாதை இருட்டு பாதையில் போகிறோம்னா தனியாக போகக்கூடாது, துணைக்கு இன்னொரு ஆளை அழிச்சிட்டு போகணும். 4வது தான் ரொம்ப முக்கியம், நைக்க சுப்தேஷு ஜாகிரியாத். அது போல தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்னது, எல்லாரும் தூங்கும்போது ஒருத்தர் மட்டும் முடிச்சுக்க கூடாது. ஏன்? யாரோட பொருள் காணா போனாலும் இவன் தான் திருடினான்றான். அதனால தான் ஒருத்தர் சொன்னார், அதனால தான் சார் உங்க உபன்யாசத்தில் தூங்கிடுறோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் முடிச்சுட்டு இருக்கலாமா? ஏன்னா உலகத்துல த மோஸ்ட் கண்டேஜியஸ் டிசீஸ் எது தெரியுமா? யானிங். கொட்டாவி. அந்த கொட்டாவியும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்கு ஒரு தியரி சொல்றான். நமக்கு அடுத்தவா மேல கம்பேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ, சிம்பத்தி எம்பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ, அவ கொட்டாவி டக்கு டக்குன்னு நமக்கு வந்து ஒட்டிக்குமா. அதனால ஒருத்தர் தூங்கினா மற்றவாடும் தூங்கிடுவா. ஏன்னா அப்பதான் நாம பழப்போம். எல்லாரும் தூங்கிட்டு ஒருத்தர் மட்டும் முடிச்சுட்டு இருந்தா யார் பொருள் காணா போனாலும் டே முடிச்சுட்டு இருந்தவனை கவனி, அவன் தான் எடுத்து நான்றுவானோ. அதனால இனிப்பு சாப்பிட்டா ஒருவனாக சாப்பிடாத, பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு. ஒரு அர்த்தத்தை சிந்திச்சா நீ மட்டும் சிந்திக்காத, பகிர்ந்தளித்து சிந்தி. அது போல காட்டுப்பாதையில போனா தனியா போகாத, துணையோட போ. அது போலத்தான் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா ஊரோடு ஒத்துவாள், நீ மட்டும் முடிச்சுட்டு இருக்காது. இப்ப அடுத்து சொல்றார் விதுரர். ஒண்ணு நிறைய சொன்னேன், முக்கியமான ஒண்ணு சொல்றேன். ஒரு குணம் என்பது வாழ்க்கையில் தேவை. அந்த ஒரு குணம் என்ன? ஒரு குணம் என்ன? நம்பர் 1 பொறுமையினர். க்ஷமா குணோகி அசக்தானாம் சக்தானாம் பூஷணம் ததா. பொறுமைங்கிறது சிறந்த குணம். அதனுடைய வேல்யூ யாருக்கும் தெரியறது இல்லை. விதுரர் சொல்றார், ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், திருப்பி அடிக்க சக்தி இல்லை, அதனால பொறுமையா இருந்தோம்னா. இந்த சொல்றா பாருங்க, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு. அதெல்லாம் விதுர நீதியில் உள்ள கான்செப்ட் தான். ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், அடித்தாலும் பொறுமையாக இருக்கும். நம்ம அடித்தாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, நமக்கு திரும்பி அடிக்க சக்தி கிடையாது. நம்ம திருப்பி அடித்தோம்னா இன்னும் 4 அடி அடிச்சிருவான். அதனால பொறுமையாக இருந்தோம்னா அது குணமா. ஆனால் திருப்பி அடிக்கிற சக்தி இருந்தாலும், நீ அடிடான்னு வாங்கிட்டு திருப்பி அடிக்கிற சக்தி இருந்தாலும் பொறுமையாக இருந்தான்னா அது குணம் இல்லை, பூஷணம், ஆபரணம். அதுதான் ஆத்மாவுக்கான ஆபரணமா. உடம்புக்கு தங்க நகையெல்லாம் போடுறது இருக்கட்டும், ஆத்மாவுக்கு எது ஆபரணம்னா, ஒருத்தன் நம்மளை திட்டுறான், காயப்படுத்துறான், நீ நினைச்சா திரும்ப திட்டலாம், நினைச்சா திரும்ப அடிக்கலாம், நினைச்சா திரும்ப அவன் பேசின அதே வார்த்தையை சொல்லலாம். சக்தி இருந்தும் பொறுமையா இருந்தான்னா அந்த பொறுமைங்கிறது ரொம்ப சிறந்தது. திருதராஷ்டிரன் கேட்டான், பொறுமையா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்னா? பொறுத்து இருந்து என்ன சாதிக்க போறோம்? அதான் பழமொழி இருக்கே, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அது இங்க இருக்கு விதுர நீதியில. க்ஷமா வசீகிருத்திர்லோகே க்ஷமையா கிம்ன சாத்தியத்தே. பொறுமையால எதைத்தாம்பா சாத்தியப்படுத்த முடியாது. பொறுமையாக இருந்தால் பூமியை வசப்படுத்தி, யார் ஒருத்தன் பொறுமையா இருக்கானோ இன்னைக்கு ஏதோ அடி வாங்குறான்னு தோணும், நாளைக்கு அவன் தான் பூமியையே ஆழ்வான் சொல்லிட்டு விதுரர் ஒரு விஷயம் சேர்க்கிறார். நீ பொறுமையா இருந்தன்னா உனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வரும்னார். பொறுமையா இருந்தா ஒரே ஒரு ப்ராப்ளம் வருமா? ஏன்னா இது ஒண்ணு இல்லையா? பொறுமைங்கிறது ஒரு ஒப்பற்ற ஒரு குணம். அந்த பொறுமைங்கிற குணம் இருந்தால் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் வரும். என்ன ப்ராப்ளம்னு கேட்டோம். ஏகஹா க்ஷமவதாம் தோஷஹா த்விதீயோ நோபபத்தியதே எதேனம் க்ஷமயாயுக்தம் அசக்தம் மன்யதே ஜனஹா. ஒரே ஒரு ப்ராப்ளம், உன்னை எல்லாரும் லாயக்கில்லாதவன்பா, சக்தி இல்லை. எவ்வளோ என்ன இந்த நகைச்சுவையில் சொல்கிறார் பாருங்க, 11 பேர் 3 மணி நேரம் என்னை போட்டு அடின்னு அடித்தான். அவ்வளோ அடியும் தாங்கினீங்களா? இல்லை, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினா இவன் ரொம்ப நல்லவன்னு ஒருத்தன் சொல்லிட்டாமா அப்படிங்கிறார் நகைச்சுவையில். அந்த மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ணாலும் பொறுமையோடு இருந்தோம்னா இது ஒன்றும் லாயக்கு இல்லடாமானா. ஆனால் விதுரர் என்ன சொல்கிறார், நீ பொறுமையாக இருந்தா நீ லாயக்கு இல்லை, சக்தி இல்லை, ஜீரோம்பா. அந்த ஒன்று தான் உனக்கு ப்ராப்ளம். ஆனால் பொறுமையை எழுந்து கோவப்பட்டேன்னா 100 ப்ராப்ளம் வரும்னா. அதாவது வேலை உள்ளவனுக்கு ஒரு வேலை, வேலை இல்லாதவனுக்கு 1000 வேலைன்னு சொல்லுவா பாருங்க. அது போல பொறுமையோடு இருக்கிறவனுக்கு என்னடா இது எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறது புழு பூச்சிம்பான். அது ஒன்று தான் உனக்கு ப்ராப்ளம், வேற எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் பொறுமையை எழுந்து கோவப்பட்டேன்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனை வரும். ஒரு குணம், பொறுமையை வளர்த்துக்கொள். அத்தோடு 1 என்று சொல்லும்போது ஒரு தப்பான ஆலோசனை கூட நாட்டையே தவறான வழியில் கொண்டு போகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. 1 முடிச்சுட்டார். இப்போ 2க்கு வரார் விதுரர். 2னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, 2 விஷயத்தை தவிர்த்தா வாழ்க்கையில் அப்படியே ஜெகஜோதியா ஒளி வீசலாமா. எல்லாருக்கும் இந்த ஒளிமயமான எதிர்காலம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? 2 விஷயத்தை அவாய்ட் பண்ணா வாழ்க்கையை ஒளி வீசுமா. என்ன 2ன்னு கேட்டான். துவே கர்மணி நரக்குர்வன்னு
அஸ்மின் லோகே விரோச்சதே அப்ருவன் பருஷம் கிஞ்சித்து அசதோ நார்ச்சயங்ஸ்ததா. 2 விஷயம் பண்ணிடாத. என்ன? முதல் விஷயம் எது பண்ணக்கூடாதுன்னா, யார்கிட்டையும் சுடு சொல் பேசிடக்கூடாது. இன்னொருத்தனை ஹர்ட் பண்ற மாதிரி என்னைக்குமே பேசக்கூடாது. மௌனமா இருக்கிறது ரொம்ப வசதி. பேசினா இனிமையா பேசணும். என்னைக்குமே ஒரு மனிதனுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி கடுமையான வார்த்தைகள், அப்படியே திருக்குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, அது மட்டும் பேசிடாதே. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தர் ராத்துல சாப்பிட போனார். அந்த மாமி ஒருக்கா தெளிவு பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டார். சாப்பிட்டார். எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அவர் பார்த்தார், 6 திவ்ய தேசத்தில் சாப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு. அப்படியா? ஆமா. கண்ணமுது கோயில், கரியமுது விண்ணகர், அன்னமது வில்லிபுத்தூர் ஆனதே, மன்னிய சாத்தமுது மல்லை, குழம்பு குருகூர், பருப்பதனில் திருமலையே பார்னர். கண்ணமுது கோயில், திருக்கண்ணமுது பாயசம் சாய்ச்சிருந்தாலே ஸ்ரீரங்கம் மாதிரியே இருந்தது. கரியமுது விண்ணகர், கரியமுது பொரியல், கரியமுது சமைச்சிருந்தாலே ஒப்புளியப்பன் பிரசாதம் மாதிரி இருந்தது. அன்னமது வில்லிபுத்தூர் ஆனதே, சாதம் போட்டிருந்தீங்களே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிரசாதம் மாதிரி இருந்தது. அப்புறம் சாத்தமுது ரசம் இருக்கே, அது மகாபலிபுரம் பெருமாளோட பிரசாதம் மாதிரி இருந்தது. குழம்பு, அது ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிரசாதம் மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த பருப்பு சாய்ச்சேடு திருவேங்கடமுடையானே வந்துட்டார். அப்பா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மாத்திர சாப்பிட்டு 6 திவ்ய தேசம்னு சொன்னார். போயிட்டா. அவர் சொன்னதே வேற. கண்ணமுது கோயில்னா ஸ்ரீரங்கத்துல கொஞ்சம் அடி பிடிச்சிருக்கும். நீ போட்ட பாயசம் திருக்கண்ணமுது அடி பிடிச்சிருக்கு, அதனால ஸ்ரீரங்கம் மாதிரி இருந்தது. கரியமுது விண்ணகர், கரியமுது போட்டிய உப்பிலியப்பன் பிரசாதத்தெல்லாம் உப்பே இருக்காது, கரியமுதுல உப்பே இல்லை, அதனால உப்பிலியப்பன் பிரசாதம். அப்புறம் அன்னமது வில்லிபுத்தூர், சாதம் போட்டிய ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே ஆண்டாள் குழந்தைட்டு குழைவா வடிப்பாளம், சாதம் குழஞ்சு போச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி இருந்தது. அப்புறம் சாத்தமுது ரசம் போட்டிய, அது எப்படி இருந்ததுன்னா மகாபலிபுரம் சீஷோர், ஒரே உப்பு. மகாபலிபுரம் கடலுக்கும் நீ போட்ட சாத்தமுதுக்கும் வித்தியாசமே இல்லை, அவ்வளோ உப்பு இருக்கு. அதுக்கப்புறம் குழம்பு குருகூர், ஆழ்வார் திருநகரினா புளியமரம், புளியமரத்தில் குழம்பு ஒரே புளி, அதனால நம்மாழ்வார் புளியமரம். அப்புறம் இந்த பருப்புல திருமலை, திருமலைன்னா என்ன? பாறை, கல்லு. திருமலையே இருக்கு, அவ்வளோ பெரிய கல்லு பருப்புல. சூப்பர் பிரசாதம். ஆனா சொல்லும்போது எப்படி சொன்னார்? கண்ணமுது கோயில், கரியமுது விண்ணகர், அன்னமது வில்லிபுத்தூர் ஆனதே, மன்னிய சாத்தமுது மல்லை, குழம்பு குருகூர், பருப்பதனில் திருமலையை பார், வெண்பா எழுதிட்டு போயிட்டார். அதனால என்னைக்குமே யாரையும் ஹர்ட் பண்ணாத. பேசும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். ஆமா, பெர்னார்ட் ஷான்னு ஒரு பெரிய ஆரேட்டர் இங்கிலீஷ்ல மேடையில் ஏறி பேசினார். சொன்னார், only 50% of my audience can understand my speech because 50% of my audience are fools அப்படின்ட்டார். போனா போகிறது பேசுறேன்னு வந்து உட்காந்தா 50% ஃபூல்ஸுங்கிறியான் கோச்சின்னு எழுந்துருந்தான். உட்காருக்கோ, சாரி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். 50% audience can understand my speech because 50% are intelligent அப்படி சொல்லுன்னு உட்காந்தான். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். 50% இன்டெலிஜென்ட்னா மிச்சம் 50% ஃபூல்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஆனால் பேசும்போது இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாது. அதனால ஹர்ட் பண்ணாமல் நல்லபடியாக பேசினா ஒளி வீசலாம். இது 1. 2 ஒன்று சொன்னார் பாருங்க. இப்படி இனிமையாக பேசுகிறேங்கிறதுக்காக அற்ப மனிதனை புகழ்ந்துடாது. புகழறதுனா பகவானையும் ஆச்சாரியர்களையும் அவன் அடியார்களையும் தான் புகழணுமே ஒழிய, ஓகே நான் இனிமையாக பேசுகிறேங்கிறதுக்காக பாராட்டலாம். ஒரு மனிதனை போய் துதி பாடிடக்கூடாது. வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உடன், சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடும் தரும் நின்று நின்றேன்னு ஆழ்வார் பாசுறோம். நான் மனிதனை பாடுவதற்கு வல்ல, இந்த நாக்கு எம்பெருமானை தான் பாடுனார். அதனால அற்ப மனிதனை துதிச்சிடாத, அதே சமயம் இன்னொருத்தனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடாத. இந்த 2 பண்ணா வாழ்க்கையில ஒளி வீசலாம். அடுத்து சொன்னார் 2 பேர் ரொம்ப உயர்ந்தவர்களாம். இப்போ 2 பண்ணக்கூடாதுன்னார். யாரையும் ஹர்ட் பண்ணவும் கூடாது, மனுஷனை ஓவரா புகழவும் கூடாது. அடுத்த 2 பேர் ரொம்ப உயர்ந்தவா, சொர்க்கத்தை விட மேல உயர்ந்து நிற்கிறாளாம். யார் அந்த 2 பேர்? உயர்ந்த மனிதர்கள் 2 பேர். யார் அந்த உயர்ந்த மனிதர்கள்? துவாவிமௌ புருஷௌராஜன் ஸ்வர்கஸ்யோபரி திட்டதா பிரபுஷ்ச க்ஷமயாயுக்தா தரித்திரஷ்ச பிரதானவான். யார் தெரியுமா? ஒருத்தன் பெரிய பதவியில் இருக்கான், அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பணிவோடும் பொறுமையோடும் டவுன் டு எர்த்தா இருக்கான், அவன் ரொம்ப உயர்ந்தவன். 2வது யாருன்னா, ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருக்கான், ஏழையா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவு தானம் பண்றான். ஒரு கோடீஸ்வரன் 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கறத விட 10 ரூபா சம்பாதிக்கிற ஏழை 5 ரூபா கொடுத்தான்னா அதுதான் பெரிய தானம். வறுமையிலும் ஒருத்தன் தானம் பண்ணான்னா அவன் சொர்க்கத்துக்கு மேல உயர்ந்து நிக்கிறான்னு அர்த்தம். பெரிய பதவிக்கு போனதுக்கு அப்புறமும் ஒருத்தன் எளிமையா இருக்கான்னா அவனும் சொர்க்கத்தை விட உயர்ந்து நிக்கிறான்னு அர்த்தம். அப்ப 2 உயர்ந்தவா யாருன்னா, ஒருத்தன் உண்மையாவே பணம் பட்டம் பதவி எல்லாத்துலயும் உயர்ந்து நிக்கிறான், ஆனா மனசளவுல டவுன் டு எர்த்தா இருக்கான்.
இன்னொருத்தன் ரொம்ப ஏழையா இருக்கான், ஆனா தானம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த 2 பேரும் ரொம்ப உயர்ந்தவா. அடுத்து சொன்னார், 2 பேர் இந்த பூமியில வாழறதுக்கே தகுதி இல்லாதவாளாம். இன்னும் ரொம்ப கடுமையா சொல்லிட்டாரோ, அப்படி இல்லை, அது என்ன மெசேஜை மட்டும் எடுத்துக்கணும், டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். 2 பேர் வாழறதுக்கே தகுதி இல்லை. யார் தெரியுமா? தனவந்தம் அதாதாரம், தரித்திரஞ்ச அதபஸ்வினம். தனவந்தம் நிறைய காசு வச்சிருக்கான், 1 பைசா தானம் பண்ணவே மாட்டான். இந்த உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ பேர் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கா, இவன் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பான், 1 பைசா அவளுக்கு உதவி செய்ய மாட்டான். குழந்தைகள்லாம் பசி பட்னி பஞ்சம் தவிக்கும், வேடிக்கை பார்ப்பான், டிவிலையும் ஃபேஸ்புக்லையும் எல்லாத்தையும் படிப்பான், 1 பைசா அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவனும் அதபஸ்வினம் தரித்திரம் ச. இன்னொருத்தன் உடம்புல தெம்பு இருக்கு, ஆனாலும் உழைக்காம இலவசத்தை நம்பி வாழலாமான்னு நினைக்கிறான். நம்ம ஃப்ரீ பீஸ் நிறைய கொடுக்குற பாருங்க, அது போல உழைக்கவே உழைக்காமல், உத்தியோகம் புருஷ லட்சணம்பா, உழைச்சு தான் சாப்பிடணும். உழைச்சு சாப்பிடாம எங்கேயாவது ஏதாவது ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா அதை வச்சு வாழலான்னு பார்க்குறேன். என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், மாதம் 20 கிலோ ரைஸ் கிடைக்குமா, மாதம் உதவித்தொகை கிடைக்குமா, உரிமை தொகை கிடைக்குமா, இப்படின்னு இலவசத்துக்கு ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு உடம்பு உழைக்காம இருந்தா இந்த 2 பேரும். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இஞ்சிமேட் அழிசிங்கர் ஒரு கதை சொல்லுவார். தானமே பண்ணாத பணக்காரன். ஒரு ஊரில் 2 பணக்காரர்கள் இருந்தாலும், ஒருத்தருக்கு சீனிவாசன் பேர், இன்னொருத்தருக்கு ரங்கசாமின்னு பேர். இல்லை, இந்த சீனிவாசன்கிறவர் எல்லாருக்கும் தானம் பண்ணுவார். ரங்கசாமி இருக்காரு, ஒருத்தருக்கும் ஒன்றுமே கொடுக்க மாட்டார். நான் என்ன பண்ணுவாரா, இவ எதிர் வீடு, இந்த ரங்கசாமி வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏதாவது டொனேஷன் ஹெல்ப் உதவி தானம் கேட்டுன்னு வந்தா, அங்கே போய் வாங்கிக்கோ, அங்கே போய் வாங்கிக்கோ, அதை எதிர்த்தாப்புல ஒருத்தன் இருக்கான் சீனிவாசன், அவன் யார் எது கேட்டாலும் கொடுப்பான், போ அங்கே போ அங்கே போ அங்கே போ, கை காமிச்சுட்டே இருந்தானோ. ஒரு நாள் இந்த ரங்கசாமி இறந்து போயிடுறார். இந்த கை காட்டுற நபர் இறந்து போய் யமலோகத்துக்கு போறார். யமன் சித்திரகுப்தனை கூட்டம், இவன் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து படிடான்மா. சித்திரகுப்தன் படிச்சுட்டு சொன்னா, ஐயோ ஒரு நாள் கூட ஒரு உதவியும் யாருக்கும் பண்ணல, வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தான், ஒண்ணுமே பண்ணல, ஒரு நல்ல காரியமும் பண்ணல. அப்படியா? யமன் எல்லாம் பார்த்தான், இவனை எண்ணெய் கோப்பரையில போட்டு வறுத்துடுங்கோ, ஆனா அவன் வலது கை ஆள்காட்டி விரலுக்கு மட்டும் புல்லட் ப்ரூஃப் போட்டுருங்கோன்ட்டான். எதுக்குன்னு கேட்டா, தானம் காட்டுற இடத்த நோக்கி கை காமிச்சான் இல்லையா, அங்க போய் தானம் வாங்கிக்கோ, அங்க போய் தானம் வாங்கிக்கோ, அங்க போய் தானம் வாங்கிக்கோ, அதனால அதுக்கு மட்டும் புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு அவனை எண்ணெய் கோப்பரையில வறுத்துடுங்கோன்னா. அந்த வலது கை இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு மட்டும் புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு எண்ணெய் கோப்பரை கும்பி பாக்கத்தில் வச்சு அவனை வறுத்து எடுக்கிறா. ஐயோ அம்மானு கத்துறான் நம்ம ரங்கசாமி. திடீர்னு முழிச்சுன்னு பார்த்தா கனவு, இறக்கலை, கனவு அத்தனையும். முழிச்சுன்னு உட்காந்தான். அப்போ ஒரு நபர் நம்மள மாதிரி வந்தார், டொனேஷன், இது மாதிரி கோவில் கட்டுறோம், அதுக்கு சம்பரோஷணம் பண்ணுறோம், நம்ம நியூ ஜெர்சியில் உள்ள ஸ்ரீவாரி டெம்பிள் அதில் ஒரு உற்சவம், நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னார். அப்படியா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ தானம் பண்ணணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணான்? அப்படியா, கொஞ்சம் வெளில வாங்கணும். வீட்டுக்கு வெளில அழிச்சுன்னு வந்தான். எதிர்த்தாப்புல சீனிவாசன் வீட்டை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அங்கே போய் வாங்கிக்கோணும். ஏன்? கையை மட்டும் காமிச்சா விரலுக்கு மட்டும் புல்லட் ப்ரூஃப் போடுவா, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி போய் வாங்கிக்கோனா உடம்புக்கே புல்லட் ப்ரூஃப் போடுவான். அப்போ புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு எண்ணெய் கொப்பரைக்குள்ள கிடந்தாலும் கிடப்பேன், தானம் பண்ண மாட்டேன். இதைத்தான்பா சொன்னா, இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், கொடுக்கவே மாட்டான். இப்படிப்பட்ட நபர் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவனும், இன்னொரு பக்கம் ஒருத்தன் ஏழையா இருக்கான், உடம்புல தெம்பு இருக்கு, உழைச்சா சம்பாதிக்கலாம், ஆனாலும் உழைக்க மாட்டேன், இலவசமா என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறவனும். இந்த 2 பேரும் பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். 2 ஆயிடுதா? இப்போ அடுத்து 3க்கு போறோம். டைமும் பாருங்க 7:30. இப்போ 3, மனிதனுடைய அழிவுக்கு 3 வழி இருக்கான். அழிவுக்கு 3 வழி. இந்த 3ல எதை சூஸ் பண்ணாலும் அழிஞ்சிருவான். எது தெரியுமா? ஹரணஞ்ச பரஸ்வானாம், பரதாராபிமர்சனம், சுகிருதச்ச பரித்யாகா, த்ரயோதோஷாஹா க்ஷயாவஹா. 3 தப்பு. இதுல 1 பண்ணாலும் அழிஞ்சிருவான். முதல் தப்பு, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது. நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தன் ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்படக்கூடாது. 2, அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறது. எக்ஸாம்பிள் ராவணன். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் துரியோதனன், அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டவன் ராவணன். 3வது, நண்பனுக்கு துரோகம் பண்றது. நம்ம கூடவே ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு நம்பி இருக்கான்னா அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்றவன். இந்த 3 பேரும் நிச்சயமா அழிஞ்சு போறான்னு அர்த்தம், அதில் சந்தேகமே கிடையாது. அடுத்து சொல்றார், நரகத்துக்கு 3 வாசல் இருக்கான். நம்ம திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமியை சேவிக்க போனால் அங்கே 3 வாசல். நரகத்துக்கு போகணும்னாலும் 3 வாசல் இருக்கான். இந்த 3 என்ட்ரன்ஸ்ல எந்த என்ட்ரன்ஸ் ABC எதில் போனாலும் நரகம் கிடைச்சிருமோ? என்னப்பா 3 என்ட்ரன்ஸ்னோ? திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காமஹா குரோதஹா ததா லோபஹா தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். முதல் வாசல் காமம், அதாவது தப்பான ஆசை.
தப்பான விஷயத்தில் ஆசைப்பட்டா அது காமம். 2 கோபம், அது நமக்கே தெரியும், அதான் எல்லாரும் பட்டுட்டே இருக்கும். 3 லோபம்னா பேராசைன்னு அர்த்தம். சரி, அப்போ காமத்துக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது சில விஷயத்துல அளவோடு ஆசை இருந்தா தப்பு இல்லை. பேராசைங்கிறது என்னன்னா நல்ல விஷயத்திலேயே கூட அளவுக்கு மீறி ஒரு ஆசைப்படுறான் பாருங்க, அதுக்கு பேராசைன்னு பேரு. அப்ப காமம்னா தப்பான விஷயத்துல ஆசைப்படுறது, கோபம்னா கோபப்படுறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பேராசைன்னு சொன்னா எல்லாத்திலையுமே அளவுக்கு அதிகமாக பற்று வைத்து ஆசைப்படுவது கிரீடுன்னு அதை தான் சொல்றோம். லஸ்ட், ஆங்கர், கிரீடு, இந்த 3 இருக்கே. இந்த 3 வாசலுக்கு என்ன சிறப்புன்னா, ஒரு வாசலை திறந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்ற 2 திறந்துருமா. அது ஒரு பெட்டர் மெக்கானிசம். காமம் வந்தா தானே கோபமும் பேராசையும் வந்துருமா, கோபம் வந்தா காமமும் பேராசையும் தானா வந்துருமா, பேராசை வந்தா காமமும் கோபமும் தானா வருமா. ஒரு என்ட்ரன்ஸை திறந்தா மற்ற 2 தானா திறக்கும். அதனால 3 என்ட்ரன்ஸையும் லாக் பண்ணி வச்சாதான் நரகத்துக்கு போகாம தப்பிக்க முடியும். இது அடுத்த 3. அப்புறம் அடுத்த 3 சொல்றார், 3 பேரை வாழ்க்கையில கைவிட்டுடாதே. 3 பேர் நம்மளை நம்பி இருக்கா, அந்த 3 பேரை கைவிடாது. யார் அந்த 3 பேருன்னோ, பக்தம் ச பஜமானம் ச தவாஸ்மீதி ச வாதீனம். இந்த இடத்துல பக்தன்னா அன்பு வைத்தவன், நம்ம மேல உண்மையா அன்பு பாசம் வச்சவா இருப்பா. அது நம்ம பெற்றோர்களா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்ல மனைவிக்கு கணவனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், நம்ம சகோதரர்களா இருக்கலாம், உறவுக்காரா நண்பர்களா இருக்கலாம். நம்ம மீது ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு அன்பு வச்சிருக்கா பாருங்க, அவளை என்னைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி போய் நிற்கணும். 2 பஜமானம், நமக்கு கீழே வேலைக்காரன்னு ஒருத்தன் வேலை பார்க்குறான் பாருங்க, அவன் நம்மளை நம்பி இருக்கான், நாம தான் அவனுக்கு எம்ப்ளாயர், அவன் நம்மளுடைய எம்ப்ளாயி. அவனுக்கு என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலும் நாம முன்னாடி இருந்து அவனுக்கு நடத்தி வைக்கணும், அவனை என்னைக்கும் கைவிட்டுடக்கூடாது. 3வது யாருன்னா, காலில் விழுந்து சரணாகதி பண்ணவன், கொல்லத்தக்கவனா இருந்தாலும் காலில் விழுந்தவனை என்னைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. அவனுக்கு என்ன உதவியோ, அவன் நமக்கு அன்னோன் பர்சனா இருக்கலாம், நமக்கு வேண்டாதவனா கூட இருக்கலாம், காலில் விழுந்துட்டான்னா அவனுக்கு நல்லது செஞ்சே ஆகணும். வேதம் சொல்லியிருக்கு, தஸ்மாதபி வத்தியம் பிரபன்னம்னா பிரதிப்பிரயச்சந்தி. கொல்லத்தக்கவனா இருந்தாலும் காலில் விழுந்துட்டா பண்ணாத. இது பாருங்க எவ்வளவு பெரிய சம்பிரதாய விஷயம்னு. ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நாமே காலில் சரணம்னு விழுந்தவனும் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனாலதான் சர்வேஸ்வரனான பகவான் திருவடியில சரணாகதி நாம விழுந்துட்டோம்னா 100% பகவான் நம்மள காப்பாற்றியே தீருவான். இதுல டவுட்டே வேண்டாம். ஏன்னா சாதாரண மனுஷனே நம்ம காலில் விழுந்தவனை கைவிடக்கூடாது. அப்படி இருக்க பகவான் திருவடியில நீ தாண்டா கத்தின்னு நாம விழுந்துட்டோம்னா சரணாகதி இஸ் வெரி 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 பவர்ஃபுல். பகவானும் பக்தம் சே அவன் மேல நாம அன்பு வச்சுட்டோம்னா, பஜமானன் சே அவனுக்கு வேலைக்காரனா இருந்துட்டோம்னா, தவாஸ்மீதிச்ச வாதீனம் அவங்கிட்ட சரணாகதிங்கிறத பண்ணிட்டோம்னா 3 வந்துருத்து நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் பகவான் நம்மளை கைவிட மாட்டான். ஒரு மனிதனாக இருந்தாலும் நம் மீது அன்பு வைத்தவர், நம்ம கிட்ட வேலை செய்யறவா, நம்ம காலில் விழுந்தவாழ கைவிடக்கூடாது. தெய்வமும் தன் மீது அன்பு வைத்தவன், தனக்கு கைங்கரியம் பண்ணுபவன், தங்கிட்ட சரணாகதி பண்ணவனை இறைவனும் கைவிடுவதில்லை. அடுத்து சொன்னார், ஒரு 3 செயல் ரொம்ப சிறந்த செயலாம். என்ன 3 செயல் சிறந்ததுன்னா, வரப்பிரதானம் ராஜ்யம் ச புத்திர ஜென்மச்ச பாரத சத்ரோஷ மோக்ஷணம் கிருச்ராத்து த்ரீணி சைக்கம் ச தத்சமம். முதல் நல்ல செயல், ஒரு ஆட்சியாளர் ராஜா ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு வந்து தர்மப்படி ஆட்சி பண்ணால் அது ரொம்ப சிறந்த செயலாம். லோகத்திலேயே சிறந்த செயல் என்னன்னா, ஒரு மன்னனாக இருந்து தர்மப்படி ஆட்சி பண்ணி பிரஜைகளையும் அதை வழி நடத்துவது. ஆமாம், இப்போ யார் எங்களெல்லாம் ஓட்டு போட்டு உடனே பதவி கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாள், இதை யார் செய்ய முடியும்? அதனால 2வது சிறந்த செயல் என்னன்னு கேட்டான். அதுக்கு சொல்கிறார், 2வது சிறந்த செயல் நம்மளால் முடிஞ்சது, ஒரு நல்ல குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு நம்ம தர்மத்தை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையை தர்மத்தின் வழியில் நடத்தினால் அது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சிறந்த செயல். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யற கைமாறு அதான். இந்த சம்பிரதாயத்தை நம்ம பெரியோர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணி காப்பாற்றி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எத்தனை பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எத்தனை படையெடுப்பில் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கா. இத்தனையும் மீறி அவ இந்த நெறிய தர்மத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்தது என்னன்னா, ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நீ தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம், உன் குழந்தைக்கு இதை ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணு, அதை ஒழுங்காக பண்ணா அது சிறந்த செயல். இல்லை அதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேட்போமே. இதுவும் முடியலைன்னா என்ன பண்ணுறதுன்னு 3வதாக ஒன்று சொன்னார், சத்ரோஷ மோக்ஷணம் கிருச்ராத்து. உன்னோட பரம எதிரி ஒருத்தன் இருப்பான், நமக்கு ரொம்ப பெரிய தீங்கிழைத்தம் இருப்பான், அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நல்லது செஞ்சுடும், அது ஒரு சிறந்த செயல். இன்னா செய்தாரை ஒருத்தால் அவர் நானும் நன்னையும் செய்து விடல்ங்கிற பாருங்க. அதுபோல கூரத்தாழ்வான்ட்ட வரதராஜ பெருமாள் கேட்டார், அவங்க என்ன வரம் வேணும்னு கேட்டார். 400 முக்தி கொடுந்தார். யார் அந்த 400? கூரத்தாழ்வான சோழ மன்னன்ட்ட காட்டி கொடுத்து அவரோட 2 கண்களும் பறிபோவதற்கு காரணமாக இருந்த மந்திரி அவனுக்கு மோட்சம் கொடுன்னார். இப்படி யாராவது நமக்கு பெரிய துரோகம் பண்ண ஒருத்தனுக்கு நீ நல்லது பண்ணனா அதுவும் சிறந்த செயல். வாழ்க்கையில 3 சிறந்த செயல் இருக்கு, 3ல் 1 பண்ணு.
ஒன்று ஆட்சியில் இருந்து மக்களை தர்மத்தின் வழி நடத்து, இல்லையா வீட்டில் குடும்பத் தலைவன் அது குடும்பத் தலைவியாக இருந்து குழந்தைகளை தர்மத்தின் வழியில் நடத்து. ரெண்டும் ஒன்றால் முடியலையா உன்னுடைய எதிரிக்கு ஒரு நல்லது செய். இந்த மூணுமே மிகச்சிறந்த செயல். 3 ஆயிடுத்து. இப்போ 4க்கு வரோம். ஒவ்வொரு வீட்டிலும் 4 பேர் இருக்கணுமா. நம்ம ஒத்தொத்தருடைய வீட்டிலும் இந்த 4 பேர் இருக்கணுமா. அப்படி 4 பேர் இருக்க முடியலைன்னா இந்த 4ல் ஒருவராவது நம்ம வீட்டில் இருக்கணுமா. யார் இந்த 4 பேர் பாருங்க. சத்வாரி தேதாத கிருஹே வசந்து, உன் வீட்டில் 4 பேர் வசிக்கட்டும். அந்த 4 பேர் முடியலைன்னா யாரோ ஒருத்தராவது. யார் யாரு? ஸ்ரீயாபிஜுஷ்டஸ்ய கிரகஸ்ய தர்மே விருத்தோ ஞாத்திர் அவசன்ன குலீனஹா சகா தரித்ரோ பகினி சானபத்யா. முதல் நபர் ஒரு வயதான உறவினர் நம்ம மாத்துல இருக்கணுமா. அந்த காலத்தில் வயசான ஒரு அத்தை பாட்டி இருக்காம்பா, கொள்ளு தாத்தா அல்லது பாட்டி அத்தை அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில், அல்லது ஒரு தாத்தா ஒரு வயசான மாமா தாத்தா, அந்த மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் ஒருத்தர் இருப்பார். அந்த வயசான ஒரு உறவினர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கணுமா. எதுக்காகனா அவர் தான் தர்மத்தை சொல்லி கொடுப்பார். அவர் குழந்தைகளை கூப்பிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவ சொல்றதுக்கு ஒரு தனி வேல்யூ உண்டு, அவளுக்கு ஒரு தபஸ் உண்டு. ரெண்டாவது, சில சமயம் என்ன ஆகும்னா ஒரே நாளில் மாசப்பரப்பும் வரும் கிரகணமும் வரும். மாசப்பரப்பு தர்ப்பணம் பண்ணுறதா கிரகண தர்ப்பணம் பண்ணுறதான்னு எல்லாரும் தலையை சுரிஞ்சுட்டு இருப்பா. அவர் சொல்லுவார், 70 வருஷம் முன்னாடி இப்படி வந்தது, நாங்கள் அப்போ பார்த்தோம், அப்போ எங்கள் ஆச்சாரியர்கள் இப்படி தான் சொன்னால் அந்த மாதிரி பண்ணுன்னு அவர் கைட் பண்ணுவார். அதனால ஒவ்வொரு ஆத்துலையும் அந்த வயதான ஒரு உறவினருங்கிறவர் இருக்கணும். ரெண்டாவது நபர் யாருன்னா வாழ்ந்து கெட்ட உறவினர் ஒருத்தர் இருக்கணுமா. சில பேர் இந்த ரிச் டு ரேக்ஸும் பாருங்க, அந்த மாதிரி வாழ்ந்து கெட்டவர் ஒருத்தர் இருக்கணுமா. அவர் இதுக்கு வாழ்ந்து கெட்டவனை போய் யாராவது வீட்டில் கொண்டு வச்சுப்பாடா. எதுக்குன்னா காரணம் இருக்கு. அவர் தான் நம்ம குழந்தைகளுக்கு சிக்கனம் சொல்லி கொடுப்பாராம். ஏன்னா அவன் பணக்காரனா வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்தவன் இல்லையா, பணத்தோட அருமை என்னன்னு இப்போ அவனுக்கு தெரியும். அதனால வாழ்ந்து கெட்ட உறவினர் ஒருத்தர் வீட்டில் இருந்தா குழந்தைகளை கூப்பிட்டு இப்படி தாப்பா சிக்கனமா இருக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. 3, ஒரு ஏழை நண்பனையும் வீட்டில் வச்சுக்கணுமா. ஏழையா இருக்கிற நண்பன் கஷ்டப்படுறான்னா, ஒன்று நம்ம நண்பன் கஷ்டப்படுறான்னா சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையா, அந்த ஏழை நண்பனை கூப்பிட்டு வச்சுக்கணும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏழை நண்பன் வீட்டில் இருந்தான்னா ஆபத்துனா நமக்காக உயிரையே கொடுப்பான், பணக்காரன் கொடுக்க மாட்டான். ஏழை நண்பன் இருக்கானே, நமக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவன் முன்னாடி வந்து நிற்பான், நமக்காக ஃபைட் பண்ணுவான். அதனால ஏழை நண்பனை வீட்டில் வச்சுக்கோ. 4வது யாருன்னா குழந்தை இல்லாத ஒரு சகோதரியன். நம்ம சகோதரி யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்தானா அவளை நம்ம அதுக்கு வான்னு சொல்லிடணுமா. ஏன்? நம்ம குழந்தைய அவள் ரொம்ப நன்னா பார்த்துப்பா. நாம எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால அந்த குழந்தைய அவள் நன்னா பார்த்துப்பா. அதனால ஒவ்வொரு வீட்டிலும் 4 பேர், ஒரு வயதான உறவினர் தர்மத்தை சொல்றதுக்கு இருக்கணும், வாழ்ந்து கெட்ட ஒரு உறவினர் சிக்கனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கணும், அதுபோல ஒரு ஏழை நண்பர் ஆபத்தில் உதவுறதுக்கு இருக்கணும். 4வதாக ஒரு குழந்தை இல்லாத சகோதரி நம்ம குழந்தைய பார்த்து அதை நல்வழியில் நடத்துவதற்கு இருக்கணும். இன்னொரு 4 சொன்னார். இந்த 4 இருமுனை கத்தியம். ரைட்டா பயன்படுத்தினா நல்ல பலன், கொஞ்சம் அப்படி இப்படி தப்பினோம்னா எதிர்மறை பலனும் உண்டு, நெகட்டிவ் எஃபெக்டும். என்ன 4ன்னு கேட்டோம். சத்வாரி கர்மாணி அபயங்கராணி பயம் பிரயச்சந்தி அயதாகிருதானி மானாக்னிஹோத்திரம் உதமான மௌனம் மானேனாதீதம் உதமான யஜ்ஞா. 4 விஷயம். 1, அக்னிஹோத்திரம், அக்னியில் பண்ணக்கூடிய அனுஷ்டானம். ரைட்டா பண்ணா பாசிட்டிவ் பலன், கொஞ்சம் தப்பா பண்ணா நெகட்டிவ் பலன். 2வது தபசு, தபசு பண்றதும் ஒழுங்கா தவம் புரிந்தால் பாசிட்டிவ் பலன், தப்பா தபஸ் பண்ணிட்டா நெகட்டிவ் பலன். 3வது வேதம் சொல்றது. வேதம் சொல்லும் போது ஒரு ஸ்வரம் தப்பாம சொன்னோம்னா நல்ல பலன் உண்டு. எங்கேயாவது ஒரு ஸ்வரம் எழுத்து தப்பினா என்ன பாபம் தெரியுமா? எந்த தேவதையை குறித்து மந்திரம் சொன்னோமோ அதோட தலையில ஓங்கி கோடாலியால அடிச்சா என்ன பாப்பமோ அந்த பாப்பம் வருமோ. அதனால வேதம் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். 4வது என்னன்னா யாகம். யாகங்கள் பண்ணும்போதும் ரைட்டா பண்ணா பாசிட்டிவ் பலன் உண்டு, தப்பா பண்ணா நெகட்டிவ் பலன் உண்டு. அதனால இந்த 4 விஷயத்திலையும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். வேதம் சொல்லும் போதும், யாகம் பண்ணும் போதும், தபஸ் பண்ணும் போதும், அக்னிஹோத்திரம் பண்ணும் போதும் ரைட்டா பண்ணா பாசிட்டிவ், தப்பா பண்ணா நெகட்டிவ். இப்போ மற்றது இப்போ பகவன் நாமா எல்லாரும் சொல்லுங்கோங்கிறோம், அதுபோல பாசுரங்கள் எல்லாரும் அக்கா அதெல்லாம் தப்பா சொல்லுங்கன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் சொல்லுங்க நம்ம சொல்றதுக்கு பர்பஸ் என்னன்னா, அது தப்பா சொன்னா நெகட்டிவ் எஃபெக்ட் எதுவும் பெருமாள் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம அப்பா அம்மா பேரை நம்ம தப்பா கூப்பிட்டதுக்கு ஏன்டா என் பேரை தப்பா கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா நம்மள்ட்ட கோச்சிக்க மாட்டான். அதனால அதை எப்படி கூப்பிட்டாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஊரில் நீட் எக்ஸாம்னா எல்லாரும் பயப்படுறா இல்லையா? நீட்டுக்கு பயப்படுறதுக்கு என்ன காரணம்? அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. நீட்டில் நீ கரெக்டாக ஆன்சர் டிக் அடிச்சேன்னா பாசிட்டிவ் மார்க் 4 மார்க் கொடுப்பான். அதே சமயம் தப்பாக டிக் அடிச்சுட்டேன்னா -1 போட்டுருவான். அது சில பேர் மொத்தமாக நீட் எழுதி மைனஸ்லேயே மார்க் வாங்கிட்டு வருவான்.
அது அவன் என்ன சொல்கிறான், உனக்கு ஆன்சர் தெரியாதுன்னா அதை அட்டம் பண்ணாத. அட்டம் பண்ணிட்டா தப்பாக இருந்தால் நெகட்டிவ், ரைட்டாக இருந்தால் பாசிட்டிவ். அட்டம் பண்ணலைன்னா 0. அதனால தான் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சால் அட்டம் பண்ணணும். தெரியாதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா பாசுரங்கள் சேவிச்சுட்டு மற்ற ஸ்தோத்திரங்கள் சேவிச்சுட்டு பகவானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு திருவாராதனம் சந்தியாவதனம் இதை பண்ணிட்டு இருந்துடணும். இதில் யாகம் தபஸ்ன்னு இறங்குறோம்னா அது இருமுனை கத்திங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதனால 4 விஷயங்கிறது டபுள் எட்ஜ் ஸ்வேர்டுங்கிறத மறக்காதேன்னார். இது நம்பர் 4. இப்போ நம்பர் 5க்கு வரும். ஒருத்தரும் வாழ்க்கையில் 5 அக்னியை வணங்கணுமா? யார் 5 அக்னி? இந்த இடத்துல அக்னினா ஃபயர்னு அர்த்தம் இல்லை. அக்ரம் நயத்தி இது அக்னிங்கிறான். மேல் நோக்கி அழிச்சுன்னு போறவருக்கு அக்னின்னு பேரும். யார் மேல் நோக்கி அழிச்சுன்னு போறான்னா நம்மள மேல் நோக்கி அழிச்சுன்னு போறவா 5 பேராம். பிதா, மாதா, அக்னிகி, ஆத்மாச்ச, குருஷ்ச, பரதர்ஷபா. 5 பேர் இருக்காளாம். பொதுவாக என்ன சொல்லுவா? மாதா, பிதா, குரு, தெய்வம். இது கொஞ்சம் ஆர்டர் மாற்றி சொல்றார். பிதா, மாதா, அக்னி, தெய்வம், குரு. முதல்ல பிதா, அதாவது அக்னினா என்ன அர்த்தம் சொன்னோம்? மேலே அழிச்சுன்னு போறவர், நம்ம அப்லிஃப்ட் பண்றவருக்கு அக்ரம் நயத்தி இது அக்னிகி. அப்லிஃப்ட் பண்றவருக்கு அக்னின்னு பேரும். அப்லிஃப்ட் பண்ண அக்னி ஆயிடுமா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். மேட்ச் பாக்ஸ் கொளுத்துறோம் இல்லையா? கொளுத்தும் போது மேட்ச் பாக்ஸை இப்படி பிடிச்சாலும் அக்னி எந்த டைரக்ஷனில் எரியும்? மேல் நோக்கி. இப்படி பிடிச்சாலும் மேல் நோக்கி எரியறதுக்கு அக்னின்னு பேர். அதுபோல் ஒரு சில பேர் எப்போதும் நம்மளை அப்வர்டாகவே அப்லிஃப்ட் பண்ணி அழிச்சுட்டு போவாலும் அந்த 5 பேருக்கு அக்னின்னு பேர். அதில் முதல் நபர் யாருன்னா அப்பா. அப்பா நமக்கு நல்ல வழிகாட்டி இப்படித்தான் போகணும் பார். அடுத்து யாருன்னா அம்மா, தாயும் பாசம் காட்டி வழியும் காட்டி இந்த உலகத்துக்கே நம்மளை சுமந்து கொண்டு வந்தவள் தாய், 2 அம்மா. 3வது யாருன்னா அக்னி. அவாவாத்தில் அக்னி உபாசனம் பண்ணுவா, அக்னியில் ஹோமம் எல்லாம் பண்ணுவா. அந்த ஹோமம் அக்னி காரியம் பண்ண பண்ண அவர் நமக்கு பக்தி எல்லாம் வளர்த்து கொடுக்குறார். 4வது அக்னி யாருன்னா ஆத்மா, அதாவது எல்லாருக்கும் ஆத்மாவான பெருமாள். பெருமாள் 4வது அக்னி, அவர் நம்மளை அப்லிஃப்ட் பண்றார். 5வது அக்னி யாருன்னா ஆச்சாரியன். ஆச்சாரியன் தான் நமக்கு மோட்சத்தையே வாங்கி கொடுக்கிறார். அதனால அறிவை கொடுக்கும் தந்தை, அன்பை ஊட்டும் அன்னை, நமக்கு கர்மானுஷ்டானத்தை தரக்கூடிய அக்னி, ஞான பக்தியை வளர்க்கக்கூடிய பெருமாள், அத்தோடு மோட்சத்தை தரக்கூடிய ஆச்சாரியன். பிதா, மாதா, அக்னி, தெய்வம், குரு. இந்த 5 அக்னிகளையும் ஒவ்வொரு நாளும் ஒருவன் வணங்க வேண்டும். இந்த 5 அக்னியை வணங்காமல் இருந்துடவே கூடாது. டெய்லி அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். எங்கள் ஆச்சாரியன் அடிகளுக்கு சொல்லி கொடுத்தார். டெய்லி சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒரு முறை நமஸ்காரம் கட்டாயம் பண்ண வேண்டும். எவ்ரிடே அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம். இது நம்ம கல்ச்சரில் ரொம்ப 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 முக்கியம். குழந்தைகள் வந்திருந்தாலும் இங்கேயே கேட்டுக்கிட்டோம், இல்லைன்னா நீங்கள் ஆற்றுக்கு போய் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அதுபோல் அக்னி வழிபாடு. அக்னி வழிபாடுங்கிறது டைரெக்டாக செய்ய முடியலைன்னா நம்ம ஆற்று பெருமாள் திருவாராதனத்திலே அது அடக்கம். அத்தோடு ஆச்சாரியனை சேவிக்கணும். இந்த 5 அக்னியை, அந்த 5 நம்பர் 5 மட்டும் மறக்கவே கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 சொல்றா. அதில் அக்னியை சேர்த்து 5ன்னு சொல்லியிருக்கார் விதுரர். 5 பேரையும் ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும். அடுத்து பாருங்க, இது ஒரு சூப்பர் ஸ்லோகம். நீங்க எந்த ஊர் போனாலும் 5 பேர் கூட வருவாளாம். யார் அந்த 5 பேர்? எந்த ஊர் போனாலும் 5 பேர் கூட வருவா. இல்லை, அது நீங்க சொல்லுவேன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஆன்சர். ஐம்புலன் இல்லை, வேற ஒரு 5 பேர் கூட வருவாளாம். யார் தெரியுமா? பஞ்சத்வானுகமிஷ்யந்தி எத்திர எத்திர கமிஷ்யசி மித்ராணி அமித்ரா மத்தியஸ்தாக உபஜீவிய உபஜீவினஹா. முதல் நபர் யாருன்னா நண்பர். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு கூடவே வருவாராம். நண்பர் கூட வருவார் மீன்ஸ் இங்க இருக்கிற அதே நண்பர் வருவார்னு அர்த்தம் இல்லை. இந்த ஊர்ல இருக்கும்போது நண்பர் இருக்காருன்னா நீங்க வேற ஊர் போனாலும் நிச்சயம் அங்கேயும் ஒரு நண்பர் கிடைப்பார். இந்த ஆஃபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிற வாழ்க்கெல்லாம் தெரியும். தொடர்ந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பா. ஐயோ 10 வருஷமா ஃப்ரெண்டு இருக்கானே, இவனை விட்டுட்டு போறேனே, ஒரு வாரத்துக்கு ஃபீல் பண்ணுவா. அந்த ஊர் போனதும் ஒரு வாரத்தில் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருவார், அவரோட இருப்பார். அப்போ ஃப்ரெண்டு கூட வருவார்னா அந்த ரோலில் இங்கே இருக்கும்போது இவர் இருப்பார், அங்கே போனதும் இன்னொருத்தர் வந்துருவார். இன்னும் கிளாசிக்கலாக சொல்லணும்னா இப்போ ஜூன் நம்ம ஊரில் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகுது. இந்த செக்ஷன்லாம் ஷஃபிள் பண்ணுவான். ஏ செக்ஷனில் இருக்கிற குழந்தை சி செக்ஷனுக்கு போயிடும். ஐயோ என் ஃப்ரெண்டை விட்டுட்டேனே, ஒரு வாரத்துக்கு அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சி செக்ஷனில் இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சதும் அந்த ஃப்ரெண்டோடு இருக்கும். அப்போ நீ எங்கே போனாலும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துடுவான். 2வது அமித்ராஹா, நீ எந்த ஊர் போனாலும் எதிரியும் கூட வருவானா. எதுக்கு சொல்கிறாருன்னா, நாம் என்ன பண்ணுவோம், இந்த ஊரில் ஒருத்தன் நம்மளை போட்டு ரொம்ப படுத்தின்னு இருக்கான், வேண்டாம் அடுத்த ஊர் போகிறேன்னு போறியா, அங்கேயும் உனக்கு வேண்டாதவன்னு ஒருத்தன் இருப்பான்.
நீ எந்த ஊர் போனாலும் அந்த ரோலுக்கு வேற ஒரு நபர் சப்ஸ்டியூட் ஆகிட்டே இருப்பார். வேண்டாதவர்னு ஒருத்தர் இருப்பார். அங்கே போனால் அவர் நம்மளை போட்டு படுத்துவார். ஏன்டா இங்கே இந்த ஆள் தொல்லை தாங்கலன்னு போனால் அங்கே அந்த ஆள் வந்து படுத்துறானே, அது ஒருத்தன் இருக்கத்தான் இருப்பான். அதனால் நீ உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உனக்கு எப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறானோ அது போல ஒரு எதிரியும் கிடைக்கத்தான் கிடைப்பான். மூணாவது, மத்தியஸ்தாக, மத்தியஸ்தர்னு ஒருத்தர் இருப்பார். மத்தியஸ்தர்னா என்ன? நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை. அதாவது எப்படின்னா சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்னு சில பேர் இருப்பார். அவர் நம்ம பார்த்துட்டே இருப்பார். அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கா பாருங்களேன், நம்ம எல்லா ஃபேஸ்புக் போஸ்ட்டும் பார்ப்பார். லைக்கும் போட மாட்டார், கமெண்ட்டும் போட மாட்டார். ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறேன் நம்பர் சார், நீங்கள் ஒன்றும் லைக் கமெண்ட்டில் அதெல்லாம் நான் போட மாட்டேன், ஆனால் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன், நீ என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன் பார். அவருக்கு தான் மத்தியஸ்தர்னு பேர். அவர் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக கவனிச்சுட்டு மட்டும் இருப்பார், வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். இப்படியும் ஒரு ஆள் இந்த ஊரில் இருக்காருன்னா அந்த ஊர் போனாலும் ஒருத்தர் இருப்பாராம். அடுத்து 4வது நபர் யாருன்னா உபஜீவிய, அதாவது நம்மளை நம்பி பிழைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாராம். இங்கேயும் பாருங்க, நாமளே இன்னொருத்தரை நம்பியிருப்போம், ஆனால் நம்மளை நம்பி பிழைக்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வருவார். இன்னொரு ஊர் போனாலும் நம்மளை நம்பி பிழைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வந்துருவாராம். அதே போல் 5வது நபர் யாருன்னா உபஜீவினஹா, நமக்கு பழப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பாஸ் இங்கே ஒருத்தர் இருப்பார், நமக்கு சேலரி கொடுப்பார். இன்னொரு ஊர் போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க, அங்கேயும் ஒரு வேலை கிடைக்கும், அங்கேயும் ஒரு பாஸ் இருப்பார், நமக்கு பழப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வருவார். அதனால நீ எந்த ஊர் போனாலும் ஒரு நண்பன் இருப்பான், எந்த ஊர் போனாலும் வேண்டாதவனும் ஒருத்தன் இருப்பான், எந்த ஊர் போனாலும் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்னு வேடிக்கை பார்க்குற ஒரு நடுவாந்திரமான ஒரு நபரும் இருப்பான், எந்த ஊர் போனாலும் உன்னை நம்பி பிழைக்கிறதுக்கும் தான் இருப்பான், எந்த ஊர் போனாலும் உனக்கு பிழைப்பு கொடுக்கறதுக்கும் தான் இருப்பான். அதனால நண்பன், எதிரி, மத்தியஸ்தன், உன்னை நம்பி பிழைப்பவன், உனக்கு பிழைப்பு தருபவன், இந்த 5 பேரும் எந்த ஊர் போனாலும் கூடவே வருவா. 5 அடுத்து இப்போ 6க்கு போகிறோம். 6வது. இப்போ 6 பற்றி சொல்கிறார் பாருங்க, இது ரொம்ப அருமையான விஷயம். 6 பேரை மட்டும் ஒருத்தன் வாழ்க்கையில் நம்பினான்னா அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். 6 பேரை நம்பினான்னா அவன் போயிட்டான், அவ்வளோதான். யார் அந்த 6 பேர்? அப்ரவக்தாரம் ஆச்சாரியம், அனதீயானம் ரித்விஜம், அரக்ஷிதாரம் ராஜானம், பாரியாஞ்சாப்பிரிய வாதினீம், கிராமகாமம் ச கோபாலம், வனகாமம் ச நாபிதம். இது விதுரரை டீகோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களாம் ரொம்ப எலைட் ஆடியன்ஸுங்கிறதுனால ரசிக்கிறீர்கள், மற்ற இடம்னா அவள் தூங்கிடுவா. ஆனால் நீங்கள் பாருங்கள், விதுரரையே டீகோட் பண்ணி எவ்வளோ நேரம் ரசிச்சுருக்கேன்னு. இந்த 6 பேரை நம்பினவன் வாழ்க்கையில் கட்டான், அவ்வளோதான் அவன். முதல் நபர் யாருன்னா, சிஷ்யன் தப்பு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லாத ஆச்சாரியனை நம்பினான்னா கெட்டான்னு அர்த்தம். ஆச்சாரியன் என்ன பண்ணணுமா, சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சணம் சொல்லும்போது ஸ்காலித்தியே சாசிதாரம். ஒரு சிஷ்யன் தப்பு பண்ணுறான்னா ஆச்சாரியன் கூப்பிட்டு, டேய் நீ பண்ணது இது தப்புடான்னு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ண வேண்டிய ஆச்சாரியன் தப்பா பண்ணிட்டு போனவர் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டார்னா சிஷ்யன் அத்தோடு கெட்டான், அவ்வளோதான். 2, வேதமே படிக்காத புரோகிதரை நம்பி யாகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவருக்கே வேதம் தெரியாது, அவரை நம்பி நீ யாகம் பண்ணா. அதாவது இந்த குருடன் ரோட் கிராஸ் பண்ணணும்னா கண்ணு தெரிஞ்சவர் தான் கண்ணு தெரியாதவருக்கு கிராஸ் பண்ணி வைக்கணும். கிராஸ் பண்ணி வைக்கிறவருக்கே கண்ணு தெரியாதுன்னா அப்புறம் 2 பேரும் தண்ணி லாரியில் போய் மோத வேண்டிதான். அது போல் வேதம் படிக்காத புரோகிதரை வச்சு யாகம் பண்ணானா க்ளோஸ். 3வது யாருன்னா அரக்ஷிதாரம் ராஜாரம், ஊழல் பண்ணுற அரசியல்வாதியை நம்பினான்னா க்ளோஸ். ராஜா அவன் வந்து மக்களை பாதுகாப்பதற்காக இருப்பவன், ஆனால் அவன் நாட்டையே அடகு வைக்கிறவனாக, ஊழல் பண்ணுறவனாக, மக்கள் பணத்தை சாப்பிட்றவனா அப்படி ஒரு ராஜா இருக்கான். அவன் சில பேர் என்ன பண்ணுவா, வேலை கிடைக்கும்ட்டு பொலிட்டீஷியன் நம்பி 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன், 30 லட்சம் தரேன், எல்லாம் கொடுத்துருப்பா. எல்லாம் கொடுத்ததெல்லாம் அவ்வளோதான், க்ளோஸ், அவ்வளோதான் காதி. அந்த ஊழல் பண்ணும் அரசியல்வாதியை நம்பினவனும் போயிட்டான். 4, பாரியாஞ்ச அப்பிரியவாதினி, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்கிற கணவனையோ மனைவியோ, அவளுக்கு லைஃப் பார்ட்னர். இந்த இடத்துல இவர் ஆண்கிறதுனால கணவன் மனைவிங்கிறார், பெண்ணுனா கணவன். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற லைஃப் பார்ட்னரை நம்பக்கூடாதான். எப்பயோ எல்லா ராத்திலையும் சண்டை வரும். கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடு கிடையாது, அது வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறா பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்பவே கூடாது, நம்பினா காதி. 5 பாருங்க, கிராம காமம் ச கோபாலம், மாடு மேய்க்கிற இடையன் இருக்கானே அவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அவனை நம்பாதேங்கிறான். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க இடையன்னா ஏன் நம்பக்கூடாது? இடையனுக்கு என்ன வேலை? மாடு எங்கே போய் மேயும்? புல்வெளியில் தான் மேயும். அவன் தன்னோட மாடை மேய்க்கிறதுக்கே அவன் புல்வெளிக்கு வராமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அவன் தன் காரியத்தையே பார்க்க மாட்டேங்கிறான், உன் காரியத்தை எப்படிப்பா பார்ப்பான்? அவனை நம்பாதே. அவன் தன் வேலைக்கே விட்டு வெளில வர மாட்டேங்கிறான். 6 தான் இன்னும் டாப்பு, வனகாமம் ச நாபித்தம், காட்டில் இருக்கிற பார்பர் நாவித்தரை நம்பாத. இது என்ன இது, காட்டில் இருக்கிற பார்பரை நம்பக்கூடாதா? காட்டில் யாராவது ஷேவிங் பண்ணிப்பாடா? காட்டில் எல்லா ரிஷிகளும் பெரிய பெரிய தாடியோட தானே இருப்பா. காட்டில் பார்பருக்கு வேலை உண்டா?
அப்போ காட்டில் ஒரு பார்பர் இருக்கான்னா அவன் பார்பர் இல்லை, வேற காரணத்துக்காக மாறு வேஷத்தில் இருக்கான்னு அர்த்தம். அதுதான் சொன்ன விதுர நீதி டீகோட் பண்ணுறது கட்டோன்னு. அவர் என்ன சொல்றார், இந்த 6 பேரை நம்பினால் அது எதை போலன்னா, ஒருத்தர் உனக்கு நல்லதே சொல்லலைன்னா அவர் ஆச்சாரியன் கிடையாது. நீ தப்பு பண்ணும்போது அதை தப்புன்னு எடுத்து சொல்லி உனக்கு நல்லது சொல்பவர் தான் ஆச்சாரியன். அப்படி அவர் சொல்லலைன்னா அவரை நம்பினா நீ கெட்ட. வேதம் படிக்காத ஒரு புரோகிதர் வராருன்னா அவரை வச்சு யாகம் பண்ணா முடிஞ்சு போச்சு. ராஜா அவன் காப்பதற்காக ஏற்பட்டவன், ஆனால் அவனே ஊழல் பண்ணி மக்களுக்கு கெடுதல் பண்றான்னா அவனை நம்பினா கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். அது போல சண்டை போட்டுட்டே இருக்கிற கணவன் மனைவி ஒருத்தர் நம்பினாலும் அவ்வளவுதான், சண்டை போடாம இருக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க இடையனை நம்பாத, ஏன்னா அவன் வெளில போனாதான் அவனுக்கே பொழப்பு. அவன் பொழப்புக்கே வெளியில போகாதவன் உனக்காக எதுவுமே பண்ண மாட்டான். அது போல காட்டுல ஒரு நாப்பித்தன் ஷேவிங் பண்றவன் இருக்கான்னா, காட்டுல ஷேவிங் பண்ணிக்கவே ஆள் இல்லையே, காட்டுல ஒருத்தன் நாப்பித்தன்னு சொல்லிட்டு இருக்கான்னா, யாரோ ஒருத்தர் கடன் வாங்கிட்டு பிப்ரவரி 30ஆம் தேதி தரேன் அப்படின்னா நம்பி நாம வருவோம். பிப்ரவரியில 30 கிடையாது, காட்டுல ஷேவ் பண்றதுக்கே ஆள் கிடையாது. அப்புறம் எதுக்குப்பா நீ காட்டுல இருக்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? அதனால இந்த 6 பேரையும் நம்பி போறவன் வாழ்க்கையில உருப்பட்டது இல்லை. அடுத்தது நமக்கு முக்கியமானது, எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? எல்லாம் அதான் சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒருத்தருக்குமே கிடைக்க மாட்டேங்கிறது. நிம்மதியாக வாழ்வதற்கு 6 வழி இருக்கும். இப்போ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம், ஆரம்பத்திலே என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நிம்மதியாக வாழ்வதற்கு 6 பாயிண்ட். இந்த 6 இருந்தால் லைஃப் நிம்மதியாக இருக்குமா? என்னென்னு கேட்டான், ஆரோக்கியம். முதல்ல உடம்புல தெம்பு இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பணம் 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 ஓடி 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 பணம் சம்பாதிச்சுட்டு அதில் உடம்பு ஹெல்த்தை கெடுத்துன்றான். சம்பாதிச்ச பணத்தில் 50% டாக்டர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். நம்ம பெஸ்ட் வெல்த் எதுனா ஹெல்த்து தான். அதனால ஆரோக்கியத்தை முதல்ல நல்லா பார்த்துக்கோ. ஹெல்த் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அது அந்த ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸை யாருமே ஆனால் கொடுக்கறது இல்லை. ஹெல்த்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வெல்த் இல்லை, ஹெல்த்து தான் முதல்ல வேணும். 2வது ஆண்ரண்யம். அவர் சொன்னார் பாருங்க வார்த்தை, கடன் வாங்காமல் இருக்கணும். நீ எவ்வளோ சம்பாதிச்சங்கிறது 2வது. கடன் வாங்காமல் இருந்தால் லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம். 3 அவிப்ரவாசகா. ரொம்ப வெளியூர் போகாம சொந்த ஊர்லயே வாழக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா, சொந்த ஊர்லயே வேலை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருதுன்னா லைஃப் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வந்தான்னா இங்கே ஒருத்தர் திரும்ப எல்லாரும் போங்கோங்கிறார், அப்புறம் அங்கே போனால் என்ன ஆகுமோ இந்த பயமெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் சொந்த ஊர்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அதனால சொந்த ஊர்லேயே வசிப்பவன். 3. 4 வசிஷ்ட புத்திரஹா. பையனும் பொண்ணும் நம்ம சொன்ன பேச்சை கேட்கணுமா? அதுதானப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குழந்தைகள் நாம சொன்ன பேச்சை கேட்டுட்டான்னா அது நிம்மதிக்கு 4வது வழி. 5 பிரியவாதி நீச்ச. கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். அவ 2 பேரும் ஒத்துமையா இணைந்து வாழணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். இது சொன்னா ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு, அவர் சொன்னா ஏட்டிக்கு போட்டி, இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. கணவன் மனைவி நல்லா இனிமையாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும். 6 ஸ்வப்பிரத்யா விருத்திர் அபீத வாசகா. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் இல்லையா, அந்த வேலை நம்ம சொந்த திறமையை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய வேலையா இருக்கணும். அப்பதான் நிம்மதி இருக்கும். சில பேர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பேங்க்ல போய் வேலை பார்ப்போம். எங்க அப்பா அப்படிதான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். இது போல நிறைய பேர் பார்க்குறோம். நம்முடைய டேலண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபை ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போனோம்னா அது ப்ரொஃபஷனாக இருக்காது, பேஷனாக இருக்கும். படி எனக்கு உபன்யாசம் பண்ணுறதுங்கிறது பேஷன் ஆக்சுவலாக. அதனால தான் ஜாலியாக எவ்வளோ உபன்யாசம் எவ்வளோ பண்ணுனாலும் பண்ணுவேன். ஏன்னா ஆற்றுல பேச சொல்லுன்னா எவ்வளோ பேசணும்னாலும் பேசவே மாட்டேன், சொல்லிட்டு இருப்பேன். உபன்யாசம் பண்ணுன்னா எவ்வளோ வேணாலும் பேசுவேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். பெருமாள் மேலே ஈடுபாடு, அவரும் ஆச்சாரியனும் அனுகிரகம் பண்ணால் அது பேஷன். அதனால் இப்படி எடுத்துக்கோங்களேன், சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய டாக்டர் ஆனாலும் நல்லா இருக்காது, எவ்வளோ பெரிய இன்ஜினியர் ஆனாலும் நல்லா இருக்காது. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆடினா தான் நல்லா இருக்கும். அதுபோல் அவளுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு போகும். இந்த 6 யார்கிட்ட இருக்கோ ஷட்ஜீவ லோகசிய சுகாதிராஜன், யாவன் தாண்டா வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பான். இந்த 6 இருக்கணுமா? அப்போ முதல்ல ஹெல்த், ஆரோக்கியம் இருக்கணும். 2 கடன் வாங்காமல். அது பாருங்க, இதில் பணத்தையே அவர் பேசலை. பணத்தால் நிம்மதி வரப்போகிறது இல்லை, நீ கடன் வாங்காமல் இரு, அவ்வளோதான். அதனால் ஆரோக்கியம், கடன் வாங்காமல் இருக்கணும், சொந்த ஊர்லேயே வாழணும், குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கணும், கணவன் மனைவி பிரியமாக இருக்கணும், நம்ம சொந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை பார்க்கணும். இந்த 6 அமைஞ்சதுன்னா அவனுக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 நிம்மதியாக சந்தோஷமாக அமையும். அடுத்து சொன்னார், 6 பேரை நம்பி 6 பேர் வாழ்கிறார்கள். இது எல்லாமே 6 இல்லையா? 6 பேரை நம்பி 6 பேர் வாழறா. எந்த 6 பேரை நம்பி எந்த 6 பேர் வாழறா கேட்டுக்கோங்க. சோர் ஆஃப் பிரமத்தே ஜீவந்தி. திருடர்கள் இருக்காளே, அவ என்ன பண்றாளாம், ஏமாறுபவனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கானோ. தான் சொல்றாள், ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் ஏமாற்றிட்டே இருப்பான்னு. திருடனுக்கு என்னன்னா, நாம எப்ப கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அப்பதான் நேரா அந்த கத்தியை போட்டு பர்ஸை திருடின்னு போயிடுவான், பிக் பாக்கெட்டுன்னு. அதனால கவனக்குறை உள்ள மக்கள், செல்போன் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறவா, இப்படிப்பட்ட மக்களை நம்பி தான் திருடன் வாழ்கிறான்.
2 வியாதிதேஷு சிகித்சிகாக, டாக்டர்கள் பேஷண்ட் வியாதியை நம்பி தான் வாழறா. மக்கள் யாருக்கும் வியாதி இல்லைன்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? அவ்வளோதான், முழுத்து மூடின்னு போக வேண்டியதான். கரெக்டு தானே? ஒரு ஊரில் ஒரு டாக்டர் கிளினிக் போட்டார். கிளினிக் போட்டால் ஓபி ஒரு பேஷண்ட் இடுப்பு வலி மூட்டு வலின்னு கூட யாரும் வரல. 1 மாதம் உட்காந்து பார்த்தார், யாருமே வரல. ஊருக்குள்ளே போய் கேட்டாராம், என்னங்க இது கிளினிக் ஓப்பன் பண்ணால் யாருமே வரலையே. மக்கள் சொன்னாலாம், நாங்கள் டெய்லி 2, வாரத்துக்கு 2, பட்சத்துக்கு 2, மாதத்துக்கு 2, ரித்துவுக்கு 2, அயனத்துக்கு 2, வருஷத்துக்கு 2 ஃபாலோ பண்ணுறோம், வியாதி வராதுன்னா. ஒன்றும் புரியல. தினமும் 2ன்னா டெய்லி 2 வேளை கரெக்டாக சாப்பிட்றோம். 1 வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை உண்டால் துரோகின்னு தான் வச்சுக்கணும். எவ்வளோ பேர் 1 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 4 வேளை சாப்பிட்டா எப்படி? நாங்கள் 2 வேளை கரெக்டாக சாப்பிடுவோம். அது டெய்லி 2, வாரத்துக்கு 2. வாரத்துக்கு 2ன்னா என்ன? 2 முறையாவது மினிமம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பட்சத்துக்கு 2, பட்சம்னா 2 வாரம், 2 வாரத்துக்கு 2 தடவை சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். 14 days, 1 fortnightக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவோம். மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும், அந்த 2 ஏகாதசியும் விரதம் இருக்கும். ரித்துவுக்கு 2, ரித்துனா 2 மாதம், 2 மாதத்துக்கு 2 தடவை சர்வாங்க க்ஷவரம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அயனத்துக்கு 2, அதாவது 6 மாதத்தில் 2 முறை, 3 மாதத்துக்கு 1 முறை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வயத்தை க்ளீன் பண்ணிக்கிறோம். வருஷத்துக்கு 2, 6 மாதத்துக்கு 1 முறை யாத்திரை போகிறோம். பூட்டி மாமாவே அடுத்த வருஷம் யாத்திரையெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது போல் நாங்கள் வருஷத்துக்கு 2 தடவை யாத்திரை போய்டுறோம். இத்தனையும் பண்ணுறதுனால டெய்லி 2 வேளை சாப்பாடு, வாரத்துக்கு 2 தடவை மினிமம் 2 தடவை கோவில், அதுபோல் ஒரு பட்சம் ஃபோர்ட்நைட்டுக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். மாதத்துக்கு 2 தடவை ஏகாதசி இருக்கும். 2 மாதத்துக்கு 2 தடவை க்ஷவரம் பண்ணிக்கிறோம். அப்புறம் அயனத்துக்கு 2 தடவை விளக்கெண்ணெய் சாப்பிட்றோம். வருஷத்துக்கு 2 தடவை யாத்திரை போகிறோம். டாக்டர் பார்த்தார், நான் கிளினிக் க்ளோஸ் பண்ணி போகிறேன், நீங்கள் எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ டாக்டரோட பொழப்பு எதை நம்பினா? வியாதி நிறையா வந்தால் தான் டாக்டருக்கு பொழப்பு. அடுத்தது பிரமதாகா காமயானேஷு, விலைமகள் இருக்காளே காமுகனை நம்பி பிழைக்கிறாளும். மக்கள் மனசில் காமுகன் இல்லைன்னா அவளுக்கு அவ்வளோதான், அந்த பொழப்புங்கிறது நின்று போயிடும். 4 யஜமானேஷு யாஜகாக, புரோகிதர்கள் யாகம் பண்ணுறவாளை நம்பி பிழைக்கிறார். யாருமே யாகம் பண்ணலைன்னா புரோகிதருக்கு பொழப்பு இல்லை. 5 ராஜா விவதமானேஷு, கவர்மெண்ட் எதை வச்சு பிழைக்கிறது? இதுதான் சூப்பர் கேள்வி. அதை சொல்லலை, டாக்ஸுங்கிறது எல்லாரும் கட்டணும், அது பை டிஃபால்ட். யாரை வச்சு பிழைக்கிறது தெரியுமா? இந்த தேவையில்லாம சண்டை போட்டு கேஸ் போட்டு இருக்கானே, அந்த வழக்கு போடக்கூடிய கேஸ் போடக்கூடிய பீப்புள், வாதி பிரதிவாதியை வச்சு பிழைக்கிறதான். என்ன என்ன பண்ணுவான்? ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு வரப்பு இருக்கும், அது உனக்கா எனக்கான்னு சண்டை போட ஆரம்பிப்பான். சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் வாய்தா வாங்கி 10,000 ரூபா நாட்டுக்கு 10 லட்சம் ரூபா சம்பாவனை கொடுத்துருப்பான். இதை வச்சு தான் கவர்மெண்ட் பிழைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா நித்தியம் மூர்க்கேஷு பண்டிதாக. சரி, பண்டிதர் எதை வச்சு பிழைக்கிறார்னா முட்டாளை நம்பி தான் பிழைக்கிறார். ஏன்னா முட்டாள் ஏதாவது இவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு வருவான், இவர் சொல்லிக் கொடுப்பார், அவன் சம்பாவனை பட்டு போவான். அதனால பண்டிதர் முட்டாளை நம்பி பிழைக்கிறார். அதனால 6 பேரை நம்பி. திருடன் கவனமில்லாத மக்களை நம்பி பிழைக்கிறான். மருத்துவர்கள் வியாதியை நம்பி அல்லது வியாதி வந்த பேஷண்டை நம்பி பிழைக்கிறார்கள். விலைமகள் காமம் மிக்க மனிதனை நம்பி பிழைக்கிறாள். யாகம் செய்து வைப்பும் புரோகிதர் யாகம் செய்யும் நபர்களை நம்பி பிழைக்கிறார். அரசாங்கம் யாரெல்லாம் இந்த வாதம் விவாதம் சண்டை போட்டு இருக்காளோ அவளோட வழக்கு கேஸ் அந்த காலத்தில் ராஜாவே தான் டீல் பண்ணுவார். அதனால அவர் அதை நம்பி பிழைச்சுட்டு இருக்கார். ஃபைனலாக பண்டிதர்கள் முட்டாளை நம்பி பிழைச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த 6 பாருங்க, 6 பேரை வேப்பலை மாதிரி பயன்படுத்திட்டு கருவேப்பலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலைன்னா தானே சொல்கிறோம், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது. 6 பேரை அப்படி காரியமானதும் தூக்கி போட்டுருவான். யார் அந்த 6 கருவேப்பிலை? காரியமானதும் அவமானப்படுத்துவாடும். தப்பு தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை ரைட்டுன்னு சொல்லலை, ஆனால் இதான் உலக இயல்புங்கிற. யார் அந்த 6 பேர்? நம்பர் 1 ஆச்சாரியம் சிக்ஷிதா சிஷ்யாகா. பாடம் சொல்லி கொடுக்குற வரைக்கும் குரு கிட்ட சிஷ்யம் பவ்யமாக இருப்பானா. பாடம் கத்துட்டாச்சுன்னா அதே குருவை கருவேப்பலை மாதிரி கருதி அவரை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் துவாபர யுகத்தின் இறுதி. கலியுகத்துலலாம் பாடம் கத்துன்னு வந்தாச்சுன்னா அந்த குருவையே தூக்கி போட்டுருவானோ. அப்படியும் பண்ணுவாடானா? வேடிக்கையாக சொன்னார், 2 டீச்சர் பள்ளிக்கூட வாத்தியார் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கா. ஒரு பையன் அப்படியே காரில் போனான், சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போனான். இவர் அவர்கிட்ட வருத்தமாக சொன்னாரான், பாருங்க சார், என்கிட்ட படித்த பையன் காரில் ஏற்றிட்டு போவான்னு நினச்சேன், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இன்னொருத்தர் சொன்னார், பரவாயில்ல சார், உங்கள் ஸ்டூடெண்ட்டாவது ஏற்றாமல் போனான், என் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஏற்றிட்டே போயிருப்பான்னு. அந்த ஏற்றுறதுக்கு அர்த்தம் வேற. அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அந்த குருவை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுறான். தப்பு, ஆனால் அதான் உலகத்தின் இயல்பு. 2 கிருத்ததாராஷ்ட மாதரம். பையன் இருக்கானே, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போம்.
அம்மாவுக்கு எல்லா உபச்சாரம்லாம் பண்ணுவான், டெய்லி அம்மாவை சேவிப்பான். கல்யாணம் ஆகி மனைவி வந்துட்டான்னா அம்மாவை தூக்கி போட்டுருவான். 3, நாரியும் விகத காமாச்ச. மனைவியை நன்னா பார்த்துக்கிறான்னு நினைக்காதீங்க. அவள் இளமையாக இருக்கிற வரைக்கும் அவளை நன்னா பார்த்துப்பான். அவளுக்கு இளமை போயிடுத்துனா, இவனுக்கு அட்ராக்ஷன் போயிடுத்துனா அவளையும் தூக்கி போட்டுடுவான். அம்மாவை எப்படி தூக்கி போட்டானோ அப்போ மனைவி சந்தோஷப்பட்டுரும். பரவாயில்லையே, நான் வந்தது அம்மாவை தூக்கி போட்டாரே, இவளுக்கு அந்த வயசு வந்தது இவளையும் தூக்கி போட்டுருவான். 4, கிருதார்த்தாஷ்ட பிரயோஜகம். நம்மகிட்டேருந்து உதவி வாங்கிட்டானே, இனி நம்மளால எந்த உதவியும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுடுத்துனா அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிற வரைக்கும் வச்சுப்பான். இப்போ நாமளே நல்ல பணக்காரனாக இருக்கோம்னா அந்த நிலை சரி, இவர் ஹெல்ப் தேவை வச்சுப்பான். நாமளே ஏழை, இவர் இனிமேல் பிரயோஜனம் இல்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். 5, நாவம் விஸ்தீர்ண காந்தாராக. படகோட்டி இருக்கானே, படகுல ஆற்ற கடக்கிற வரைக்கும் படகோட்டியை நன்னா மதிப்பான். கடந்து அந்த பக்கம் போயாச்சுன்னா படகோட்டியை போயாண்டுருவான். ஏன் கார்லேயே பாருங்க, டிரைவரோட ஓட்டுற வரைக்கும் சண்டை போட மாட்டான். கார்லேருந்து இறங்கினப்புறம் அவன்கிட்ட பேரம் பேசுவான். அது வரைக்கும் பேரம் பேச மாட்டான், ஏன்னா ஓட்டின்னு இருக்கான், பாதுகாப்பாக இருக்கணும். இறங்கினப்புறம் சண்டை போடுவான். 6, நாதுராஷ்ட சிகிச்சகம். அது போல தான் பேஷண்ட்டும் வியாதி குணமாற வரைக்கும் டாக்டர்கிட்ட சண்டையே போட மாட்டான். வியாதி குணமாயிடுதுன்னா டாக்டரை தூக்கி போட்டு போயிடுவான். சும்மா டைலாக் அது வரைக்கும் சொல்லுவான், நெஞ்சிலோர் ஆலயம்மா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு வாண்டுருவான். அதனால இந்த 6 பேர் குருவை பாடம் கத்துன்றதுக்கப்புறம் சிஷ்யன் தூக்கி போட்டுருவான். கல்யாணம் ஆனப்புறம் பையன் அம்மாவை தூக்கி போட்டுருவான். மனைவி அவளுக்கு வயசானப்புறம் தூக்கி போட்டுருவான். நம்மளால இனி பிரயோஜனம் இல்லைன்னா நம்மள்ட்ட உதவி வாங்கிட்டவன் நம்மளை தூக்கி போட்டுருவான். ஆற்ற கடந்ததுக்கப்புறம் படகோட்டியை அவமதிப்பான். வைத்தியம் பண்ணி குணமானதுக்கப்புறம் மருத்துவனை பேஷண்ட் அவமதிப்பான். இதுதான் உலகத்தின் இயல்பு. அதுக்கப்புறம் இப்போ நம்பர் 7க்கு வரும். 6 நிறைய 6 அடிச்சாச்சு. இப்போ 7க்கு வரும். டைம் பார்த்துட்டே தான் இருக்கேன், பூர்த்தி பண்ணுற தருணம் வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒன்று தான். 7க்கு 1, 8க்கு 1, 9க்கு 1, 10க்கு 1 சொல்லி முடிச்சிடலாம். இப்போ 7வது, ஒரு ஆட்சியாளன்ட்ட 7 குற்றம் இருக்கவே கூடாது. பார்த்துக்கோங்க, அவாவா நாடு அவாவா ஸ்டேட்டை யார் ஆள்றான்னு ஆட்சி பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இந்த 7 அவாவாளுக்கு இருக்கா இல்லையாங்கிறத உங்களோட பார்வைக்கு விட்டுடுறேன். ஆட்சியாளனுக்கு இந்த 7 குற்றம் இருக்கக்கூடாதான். இருந்தால் அவன் ஆட்சி வேரோட அழிஞ்சு போகுமா. அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும், இது விதுரர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார், ஒருத்தன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த 7 டிஃபெக்ட் இருந்ததுன்னா மன்னன்ட்ட இந்த 7ல் 1 இருந்தாலே அவன் ஆட்சி வேரோட அழிஞ்சிடும். என்னென்ன முதல்ல சொல்லுங்கன்னோ, ஸ்திரியஹா, அவன் நல்லொழுக்கத்தோடு இருக்கானான்னு பார்க்கணும். ஒருவனுக்கு ஒருத்தின்னு ராமபிரானை போல வாழ்பவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஆட்சியில் உட்காரணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் அதில் இந்த ஒழுக்கக்கேடு கொண்டவனாக இருக்கான்னா அவன் ஆட்சி மொத்தமாக அழிந்து போகும், வேரோடு சாயும். 2, அக்ஷா, சூதாடுபவனாக இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு நிறைய இந்த ஆன்லைன் கேம்பிளிங் என்னென்னமோ சூதாடுறான். சூதாடுபவனாக ஆட்சியாளன் இருந்தால் ஆட்சி என்பது உருப்படாது. ஆட்சியாளன் சூதாடக்கூடாது, ஏன்னா அவன் அப்புறம் நாட்டையே அடகு வச்சுட்டு போயிடுவான். அது கூடாது. 3, மிருகையா, ரொம்ப வேட்டையாடக்கூடாதான். வேட்டையாடுறது அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு இதுன்னா வேட்டையாடுவது. அதுபோல இந்த காலத்தில் கேளிக்கையில் ரொம்ப ஈடுபடக்கூடாது. என்ன மாநாட மயிலாட அங்கெல்லாம் போய் உட்காரக்கூடாது. எவ்வளோ லிமிட்டடாக என்டர்டெயின்மெண்ட் எவ்வளவோ அதோட வச்சுக்கணும். ஆட்சியாளங்கிறவன் எப்போ பார்த்தாலும் இந்த கேளிக்கையிலேயே உட்காந்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு இது பண்ணிகிட்டே இருந்தான்னா அதில் மயங்கிடுவான், தன்னுடைய கடமை என்னங்கிறத மறந்துடுவான். அதனால 3வது தோஷம் இது. ஆக ஒழுக்கத்தோடு இருக்கணும், ஒருவனுக்கு ஒரு தீன் இருக்கணும். 2, சூதாடுபவனாக இருக்கக்கூடாது, ஏன்னா நாட்டை அடகு வச்சுருவான். 3, ரொம்ப கேளிக்கையில் மயங்கக்கூடாது. 4, பானம், மது அருந்தக்கூடாது. மன்னன் மது அருந்தினான்னா மயக்கத்தில் தப்பான டெசிஷன் எடுப்பான், அது மொத்த ராஜ்யத்தையும் அஃபெக்ட் பண்ணிடும். வாக்பாருஷ்யஞ்ச பஞ்சமம், கொடிய வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மன்னன் வார்த்தையில் நல்ல வார்த்தை மட்டும்தான் வரணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. மகச்ச தண்டபாருஷ்யம், அடுத்து தப்பான தண்டனை கொடுக்கக்கூடாது, நீதி தவறக்கூடாது. எனக்கு பிடிச்சவன் இவன் தப்பு பண்ணாலும் நான் அவனை ரிலீஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவனை செய்யாத தப்புக்கு அரெஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. சரியான நீதியை வழங்க வேண்டும். 7 என்ன தெரியுமா, அர்த்த தூஷணம், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணா அந்த ஊழல் பண்ணுபவருடைய ஆட்சி வேரோடு அழியும்னு விதுரர் அன்னைக்கே சொல்லிட்டார். அதனால எதிர்பாராம எங்க வந்தது, எப்படி திடீர்னு யார திடீர் முதல்வர்லாம் ஆறாளேம்பா, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் அந்த ஆட்சிங்கிறது அப்படி வேரோடு சாய்ந்து விடும். அதனால 7 விஷயம். நல்லொழுக்கம்ங்கிறது இருக்கணும், அது இல்லாமல் இருக்கக்கூடாது. சூதாடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கேளிக்கை வேட்டை இதில் அதிகமாக ஈடுபடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தண்டனையை தப்பாக கொடுக்கக்கூடாது, அதுபோல் மக்கள் பணத்தில் ஊழல் பண்ணக்கூடாது. 7 தோஷம் ஆட்சியாளனுக்கு இருக்கக்கூடாது. இது நம்பர் 7. இப்போ அப்படியே 8க்கு வரோம். யாருக்கெல்லாம் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, பிரைட் ஃபேஸ், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபேர் அண்ட் லவ்லி. இல்லை முகம் நல்லா தேஜஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்,
8 விஷயம் இருக்கணும். 8 விஷயம் இருந்தா முகத்துல தேஜஸ் வந்துருமா. முகத்தை என்ன தேஜஸ்ரா, அந்த தேஜஸ் 8 விஷயத்தினால வருமா. என்னென்ன? பிரக்ஞாச்ச, முதல்ல அறிவு. நல்ல அறிவை நாம வளர்த்துட்டே இருந்தோம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனால அந்த தேஜஸ்ங்கிறது வரும். அறிவாளிக்குன்னு ஒரு தனி தேஜஸ் உண்டு, அதனால அறிவை வளர்த்துக்கணும். கௌல்யம் ச, நம்ம நல்ல பெற்றோர்களுக்கு பிள்ளையா, நல்ல குடும்பத்துல நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தா அப்பா அம்மாவோட தேஜஸ் கொஞ்சம் நமக்கு வருமா. நீ அவர் பையன் மாதிரியே இருக்கே, கிளிமுக்கு அவர் பையன் தானேன்னு கேட்போம். அவரோட ஜாடை மட்டும் வராது, அவர் தேஜஸும் சேர்ந்து வரும். அதனால 2வது நம் பெற்றோர்கள் தேஜஸ் உள்ளவாளா இருக்கணும். 3வது தமஹா, மனசையும் புலன்களையும் அடக்கணும். கண்ட விஷயத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா தேஜஸ் போயிடும். தேஜஸ் எப்போ போகும்னா கண்ணு கண்டதை பார்த்து, காது கண்டதை கேட்டு, நாக்கு கண்டதை சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தேஜஸ் போயிடும். அதனால இந்த புலன்களை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னா நல்ல தேஜஸ் வரும். ஸ்ருதம் ச, 4 ஆச்சாரியன் மூலம் நல்ல விஷயங்களை கேட்கணுமா. முன்னாடி அறிவுன்னு சொன்னோமே, அது எல்லாருக்கும் இன்ஹெரண்டாவே ஒரு அறிவு இருக்கும், அதை சொன்னோம். இப்போ ஸ்ருதம்னா மேற்கொண்டு அதை வளர்த்துக்க ஆச்சாரியட்ட போய் கேளு. இது 4. 5 பராக்கிரமஷ்ட, வீரம். பயந்தா தேஜஸ் போயிடும். மனசுல ஒரு வீரம் இருந்ததுன்னா அந்த வீரத்தினாலேயே முகத்துல ஒரு தனி பொலிவும் தேஜஸும் வரும். அதனால வீரம் 5வது. 6வது அபகுபாஷிதாச்ச, கொஞ்சமா பேசணுமா. நிறைய பேச பேச தேஜஸ் குறைஞ்சிருமா, கம்மியா பேசினா தேஜஸ் நிறைய இருக்குமா. 7 தானம் யதாசக்தி, எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ தானம் கொடுத்துட்டே இரு, டொனேஷன் கொடுத்துட்டே இரு, தேஜஸ் ஏறும். 8வது கிருத்தஜ்ஞதாச்ச, செய் நன்றி மறவாமல் இருக்கணுமா. செய் நன்றி மறவாமல் இருந்தாலும் தேஜஸ் வருமா. 8 விஷயம். அறிவு, நம் பெற்றோர்கள், நல்ல குடும்பம், அதுக்கப்புறம் மன புலன் அடக்கம், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் மூலம் பெறக்கூடிய அறிவு, அதுக்கப்புறம் வீரம், கம்மியாக பேசுவது, தானம் முடிந்தவரை தருவது, செய் நன்றி மறவாமல் இருப்பது. 8 விஷயங்கள் இருந்தா முகத்துல ஆரா, தேஜஸ், பொலிவு, அப்படியே ஃபேர் அண்ட் லவ்லியே இல்லாமல் நம் முகம் என்பது பளபளன்னு பிரகாசிக்கும். இதுதான் தேஜஸ் பெறுவதற்கான வழி. அடுத்து 9க்கு சொல்றார் விதுரர், இதெல்லாம் நீங்களே சொல்லிடுவேன். 9 வாசல் கொண்ட ஒரு வீடு இருக்கு, அதுல 3 தூண் இருக்கு, 5 பேர் சாட்சியா உட்காந்துருக்கான், ஒருத்தன் குடி இருக்கான், இதை தெரிஞ்சவன் கெட்டிக்காரன். 9 வாசல் கொண்ட வீடு, அவ்வளவுதான் ஆன்சர். உடம்பு தான். அதான் பாருங்க, நவத்வாரம் இதம் வேஷ்ம திரிஸ்தூணம் பஞ்சசாட்சிகம் க்ஷேத்ரஜ்ஞாதிஷ்டிதம் வித்வான் யோ வேத ச பரக்கவிஹி. ஒரு டயலாக் சொல்ற பாருங்க, புரிஞ்சவன் பிஸ்தாங்கிற பாருங்க. இதுதான் புரிஞ்சவன் பிஸ்தான்ட்டா, பரக்கவிஹி. இதை புரிஞ்சவன் மிகப்பெரிய ஆளு. என்ன புரிஞ்சுக்கணும்னா, நவத்வாரம், ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு 9 துவாரம். இந்த உடம்பு இதுக்கு 9 என்ட்ரன்ஸ். 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், 2 காது, ஒரு வாய், 7 மலத்வாரம், ஜலத்வாரம், ஆர்கன் ஆஃப் யூரினேஷன், ஆர்கன் ஆஃப் டிஃபிகேஷன், சேர்த்தா 9. இதுதான் 9 என்ட்ரன்ஸ் கொண்ட இந்த உடம்புங்கிற வீடு. இதுல திரிஸ்தூணம், 3 தூண் இருக்கான். அது 3 தூண். கபம், வாதம், பித்தம். கபம்னு சொன்னா சளி உள்ளிட்ட பாடி ஃப்ளூயிட்ஸ், வாதம்னு சொன்னா காற்று, ஏர், பித்தம்னு சொன்னா டைஜஸ்டிவ் ஜூஸ். இதெல்லாம் 3 தூணா இருந்து கபம், வாதம், பித்தம் இந்த உடம்ப தாங்கிட்டு இருக்கான். பஞ்ச சாட்சிகம், இதுல 5 பேர் விட்னஸா நம்மள அப்படி 5 சிசிடிவி கேமரா இருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள 5 சிசிடிவி கேமராவான். என்னன்னா பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகருதல், தொடுதல், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகருதல், தொடுதல், இந்த 5 சிசிடிவி கேமராவா இருக்கு. உள்ளுக்குள்ள எத்தனை பேர்ப்பா வசிக்கிறான்னா, ஒரே ஒரு நபர் ஜீவாத்மான்னு ஒருத்தர் வச்சுட்டு இருக்கார். இந்த ரகசியம் யாருக்கு தெரியறதோ அவன் தான் பெரிய கெட்டிக்காரன். ஏன்னா இது உடம்பு, இந்த உடம்பை விட வேறுபட்ட ஜீவாத்மா நான். இதுல 9 வாசல் இருக்கு, 9 வாசலையும் ப்ரொடெக்ட் பண்ணி அடைச்சு வைக்கணும். 5 சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நோட் பண்றதுன்னா அதுக்கு நேரம் நான் தப்பு பண்ணாம இருக்கணும். பார்ப்பதிலோ, கேட்பதிலோ, சுவைப்பதிலோ, நுகர்திலோ, தொடுதலிலோ தப்பு இல்லாம இருக்கணும். 3 தூண் இருக்குன்னா அந்த தூண் தான் ஆதாரம்னு அந்த ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த்தையும் பார்த்துட்டு 9 துவாரத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு, அத்தோடு இந்த 3 தூண்களையும் நன்றாக நிலைநாட்டி 5 சிசிடிவி கேமரா அதையும் கரெக்டாக ஒருத்த மெயின்டைன் பண்ணி வந்தான்னா இந்த ஜீவாத்மா மோட்சம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த உடம்புங்கிற அந்த வீட்டிலேருந்து வெளியேறி பெருவீடாகிய வைகுண்டத்தை அடைஞ்சிடுவான். அதனால தான் 9 வாசல் வீட்டை பற்றின ரகசியத்தை புரிந்தவன் பிஸ்தா, இது தெரிந்தவன் என்பவன் மிகச்சிறந்த ஞானின்னு 9 பற்றி சொல்லிட்டார். இனி உபன்யாசத்தின் நிறைவு, சந்தோஷமான விஷயம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 10வது விஷயம். இது பாருங்க, 1 2 3 வச்சே எவ்வளவு பெரிய நீதி சொல்லியிருக்கார் விதுரன்னு. இப்போ ஃபைனலா 10க்கு வரார். 10 என்னன்னா, திருதராஷ்டிரா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்டியார். திருதராஷ்டிரனே ஒரு மாதிரி பார்த்தான். ஏன்னா இல்லப்பா,
10 பேருக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் புரியவே புரியாதுன்ட்டார். ஐயோ யார் அந்த 10 பேர்னா கேட்டுக்கோங்க. மத்தஹா மது அருந்தியவன், அவனே போதையில உட்காந்துருக்கான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தடா விதுர நீதி சொல்கிறேன் 1.5 மணி நேரம் கேளுன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா நீ 1.5 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் சொன்னாலும் அவன் ஒன்றும் மனசில் இருக்காது. 2 யாருன்னா பிரமத்தகா. பிரமத்தகான்னா கான்சன்ட்ரேஷன் இல்லாதவன். சில பேர் செல்ஃபோனை நோட்டிகிட்டே இருப்பா, கான்சன்ட்ரேஷனே இல்லாத ஆசாமி வேற எங்கேயோ, அதைத்தான் பிரமாதம்பா. சில பேர் உபன்யாசம் சார் பிரமாதமாக பேசினீங்கம்பா. பிரமாதம்னா என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கவனக்குறைவுன்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு பிரமாதம்னா வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம். பிரமாதம் என்றால் கவனக்குறைவுன்னு அர்த்தம். அதனால யாரோ ஒருத்தன் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நாம் ஏதோ இங்கே பேசிட்டு இருப்போம், அவர் அங்கே செல்ஃபோனை நோட்டின்னு இருப்பார், அவர்கிட்ட நீ என்ன பேசினாலும் காதில் விழாது. 3வது உன்மத்தகா, பைத்தியம். பைத்தியத்துக்கு என்ன சொன்னாலும் புரியாது. 4 ஸ்ராந்தகா, டயர்டாக இருக்கிறவர். அவரே டயர்டாக போய் 2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருப்பார், அவரை கூட்டு உட்கார வச்சு நம்மத்திலே பண்ணுவார். வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அது வேலைக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு 1/2 hour கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ஆற்று பிரச்சனை அப்புறம் பேசுங்கன்னா விட மாட்டா. உள்ளே வந்ததுமே நேராக கை கால் அலம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது என்னன்னு கேளுன்னு ஆரம்பிச்சிருவா. அதை டயர்டாக இருக்கிறவனால எதுவும் காதில் வாங்க முடியாது. இதுதான் 4வது ஸ்ராந்தகா. 5 குருத்தகா, கோபக்காரன். அப்படியே கோபத்தில் பொங்கி வந்துருக்கான், கோபத்தோட வரவன். கொஞ்சம் இருங்க சார் நான் ஒரு விதுரை நீதி சொல்கிறேன் கேட்டு பலார்னு அரைஞ்சிருவான். கோபக்காரனுக்கு அட்வைஸ் பண்ணி யூஸ் இல்லை. 6வது புபுக்ஷிதகா, பசியில் இருக்கிறவன். அந்த சைக்காலஜி தெரியும், எத்தனை மணிக்கு எல்லாருக்கும் பசிக்கும்னு அடியனுக்கு தெரியும், நமக்கு எப்போ பசிக்கும்னு தெரியும். பசியில் உட்காந்து இருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் கேட்டுட்டு தான் போகணும்னா பசி வந்தால் 10 பறந்து போயிடும். நீ 10 பாயிண்ட் சொன்னியே, பசி வந்தால் 10 பறந்து போயிடும். அதனால பசியோடு இருக்கிறவனை கூப்பிட்டு முதல்ல வயத்துக்கு சாப்பாடு போடு. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் வியப்படும் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவன் பசியில் இருக்கும்போது செவிக்கு எப்படி அவன் உள்ளே வாங்கிப்பான்? வயத்துக்கு சாப்பாடு, அது சொன்னார், வயத்துக்கு சாப்பாடு போட்டு கேட்டால் தூங்கிடுறாளேன்னாரு. அது சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வருது. அதில் ஒரு பேலன்ஸ் நாம் வைக்கணும். அதனால தான் உபன்யாச டைம் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த சாப்பாட்டு இதுக்கு முன்னாடி உபன்யாசகர் கொஞ்சம் கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே முடிச்சுட்டாருன்னா நெக்ஸ்ட் அவாவாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும்னா தனியாக அதுக்காக தான் பிளான் பண்ணுறது. அதனால பசியில் இருக்கிறவனுக்கு சொன்னாலும் புரியாது. 6 7வது துவரமான, சில பேர் பதட்டத்திலேயே இருப்பான். அதுவும் இந்த ஸ்கூல் கிளம்புற குழந்தைகள்லாம் இருக்கு பாருங்க, கார்த்தால இந்த ஊரில் எப்படின்னு தெரியாது, கார்த்தால அது எழுந்துட்டே குளிக்கும், குளிச்சுட்டே பல் தேய்க்கும், பல் தேய்ச்சுட்டே ட்ரெஸ் மாற்றும், ட்ரெஸ் மாற்றிட்டே அப்படியே ஹோம்ஒர்க் எழுதும், ஹோம்ஒர்க் எழுதிட்டே சாப்பிடும், சாப்பிட்டுட்டே ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போயிடும். அது இந்த வேகத்தில் போயிட்டு இருக்கவனுக்கு சார் ஒரே ஒரு அட்வைஸ் சார் கொஞ்சம் கேளுங்க, நான் ஓடிட்டு இருப்பான். அதனால துவரமான, இந்த ஓடிட்டே இருக்கிறவன், அந்த பதட்டத்திலேயே இருக்கிறவன், எந்நேரமும் பரபரப்பாக இருக்கிறவன், அவன் எந்த அட்வைஸ் சொன்னாலும் காலை வாங்க மாட்டான். அடுத்தது லுப்தஷ்ட, பேராசக்காரன் இருக்கானே, அவன் ஒரு டார்கெட் வச்சுருவான், பெரிய ஆசை வச்சுருப்பான், என்னானாலும் அதை அடைஞ்சே தீரணும்னு இருப்பான். நீ அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் மாறவே மாட்டான், அதுலேருந்து திருந்தவும் மாட்டான். பேராசக்காரனுக்கு அட்வைஸ் பண்ணாது. அப்புறம் பீத்தகா 9 பயந்தவன். பயந்து போனவனுக்கு அட்வைஸ் அது தெரியுமா? நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுறோன்னா, அவன் ஏற்கனவே பயந்துருப்பான், அவனை கூப்பிட்டு உட்காரிச்சு நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு நீ தர்மத்தை சொன்னா ஐயோ இவ்வளோ கட்டமான தர்மத்தை ஃபாலோ பண்ணணுமான்னு அதுக்கும் பயந்துருவான் அவன். அதை யாரோ ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு இதை பார்த்தாலும் பயம், அதை பார்த்தாலும் பயம், கடிக்க பயம், குடிக்க பயம், நடிக்க பயம், படிக்க பயம், எதை பார்த்தாலும் பயங்கிறார். அவருக்கு அவன் தர்மத்தை பார்த்து பயந்துருவான். பயம்னு சொன்னான்னா நீ முதல்ல பயப்படாதுன்னு சொல்லி அவன் பயத்தை கிளியர் பண்ணணும். பயத்தை கிளியர் பண்ணிட்டு தான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். நமக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியே பழக்கம்ட்டு பயந்து உட்காந்துருக்கவனே கூட்டிக்குவான். அவனுக்கு தர்மத்தை சொன்னால் காலை வாங்க மாட்டான். 10 காமீச்ச, தப்பான ஆசை ஒருத்தனுக்கு வந்துருத்துனா, இது மாரீச்சன் ராவணன்ட்ட சொல்கிறான், வர்றா அவனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன், சீத்தையை நாடாத, அடுத்தவன் மனைவி கிட்ட போகாத, அது உனக்கு அழிவை உண்டாக்கும்னு சொன்னேன், நீ கேட்குறதா தெரியல. மாரீச்சன் அழகாக சொன்னான், காமம் அதிகமாக எடுத்துன்னா மனுஷன் பிணமாயிட்டான்னு அர்த்தம், பிணத்துக்கு அட்வைஸ் பண்ணால் காதில் விழாது. அதனால அதிகமான காமம் ஒரு விஷயத்தில் போய் மயங்கிட்டான்னா அதுவும் கிட்டத்தட்ட இந்த மயக்கம் மாதிரி தான். அந்த காமம் அதிகமாக இருக்கிறவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் புரியாது. அதனால இந்த 10 பேர் மத்தகா மது அருந்தியவன், பிரமத்தகா கவனம் இல்லாமல் செல்போன் பார்ப்பவன், உன்மத்தகா பைத்தியம் பிடித்தவன், ஸ்ராந்தகா களைத்து போனவன், குருத்தகா கோபக்காரன், புபுக்ஷிதகா பசியில் இருப்பவன், துவரமானஷ்ட பதட்டத்தில் ஓடின்னு இருப்பவன், லுப்தஷ்ட பேராசை பிடிச்சவன், பீதகா பயந்தவன், காமி அதிகமான காமம் கொண்டவன். இந்த 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. திருத்தராஷ்டிரன் கேட்டான், நான் இப்போ யாருக்கு போய் அட்வைஸ் பண்ண போறேன்னா? திருத்தராஷ்டிரன் யாரோ உபன்யாசம் பண்ணுன்னு கூப்பிட்டாளா? இந்த 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு எனக்கு ஏன் சொல்கிறேன்? விதுரர் சொன்னார், நான் நீ அட்வைஸ் பண்ணுவேங்கிறதுக்காக சொல்லலப்பா, இந்த 10ல் ஒன்றா நீ இருந்துடாதேன்னு.
ஏன்னா அப்புறம் நான் சொன்னது உனக்கு எதுவும் புரியாமல் போயிடும். அதனால நான் சொன்னது உனக்கு புரியணும்னா தஸ்மாத் ஏதேஷு பாவேஷு ந பிரசச்சேத பண்டிதகா. அதனால நீ என்ன பண்ணணும்னா இந்த 10 விஷயத்தில் மட்டும் என்றைக்குமே மாட்டிக்காரு. மது அருந்துவதோ, அதிகமான காப்பமோ, அதிகமான கோபமோ, இந்த பதட்டம், லோபம், பேராசை, இது போன்ற குணங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா பெரியோர்கள் ஆச்சாரியனோட பெருமாளே நேரில் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இந்த 10 டிஃபெக்ட் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நினச்சி பாருங்களேன், மது அருந்தினவனுக்கு பெருமாளே எத்தாப்பில் வந்தாலும் போயிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த மயக்கங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த 10 விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஒருத்தன் இருந்தான்னா அவன் நல்லதை ரிசீவ் பண்ணிப்பான். வாழ்க்கையில் தேவை என்னென்னா நல்லதுக்கு ரிசெப்டிவாக இருந்தால் போகிறோம். லோக்கத்தில் நல்லது இருக்குது, நாம் ஏதோ இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. லோக்கத்தில் நல்லது இருக்குது, சொல்கிறதுக்கு பெரியவா இருக்கா, நாம் கொஞ்சம் ரிசெப்டிவாக இருக்கணும். அது ரிசெப்டிவாக இருக்கணும்னா இந்த 10 விஷயம் இல்லாமல் பார்த்துக்கணும். திருத்தராஷ்டிரம் சொன்னால் அதெல்லாம் சரிதான், நாங்கள் ரிசெப்டிவாக இருக்கணும்னா நீ கதை தானே சொல்லணும். 1 2 3 4ன்னு இப்படியே சொன்னால் எப்படின்னா விதுரர் சொன்னார், நாளைக்கு முழுக்க கதை தான் சொல்ல போகிறேன். நாளைக்கு முழுக்க நாளைய உபன்யாசம் பாருங்க, இதே விதுர நீதி தான். ஆனால் இது ஃபார்மேட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி எப்படின்னா அறிவாளி அறிவிலி அப்படின்னு போனோம், அப்புறம் 1 2 3 4ன்னு போனோம். நாளைக்கு பிரகலாதன் கதை வரப்போகுது. ஆனால் பிரகலாதன் கதைன்னா நரசிம்மாவதாரம்னு நினைக்காதீங்க. பிரகலாதன் ராஜாவாகி ஆட்சி பண்ணும்போது அவன் வாழ்க்கையில் நடந்த கதை. ஐ கேன் அஷ்யூர் யூ, நீங்கள் யாரும் அந்த கதை இது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டேன். அப்படி ஒரு கதை பிரகலாதனுடைய வாழ்வில் நடந்த ஒரு கதை. அது சொல்ல போகிறார். தத்தாத்திரேயருடைய உபதேசம் சொல்ல போகிறார். மனுவோட உபதேசம் சொல்ல போகிறார். நாளைக்கு நிறையா ஸ்டோரிஸோடு சேர்ந்து இதே நீதிகளை எதுக்குன்னா இன்றைக்கி பேஸ்மெண்ட் போட்டுடணும். இதுதான் விதுர நீதிங்கிறதுக்கு அதுக்கு 1 2 3 போட்டு 10 படிக்கட்டு போட்டு பேஸ்மெண்ட்டை போட்டார். இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே அவர் கதைகளாக நாளைக்கு சொல்ல போகிறார். அப்போ அதனால் இன்றைக்கி எதெல்லாம் நம்ம ஃபிலசாபிக்கலாக கேட்டோமோ நாளைக்கு அதையே ஸ்டோரிஸ் வடிவில் கேட்பதற்காக இதே நேரம் இதே இடத்தில் நீங்கள் பெருந்திரளாக கூடி இதே போல் நிகழ்ச்சியை இன்னும் பல பேரோட நாளைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால இன்னும் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த 10 விஷயங்களையும் நம் மனத்தில் வைத்துக் கொள்வோம்னு சொல்லி உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சிறுபுலியூர் அண்ணன் திருவடியோடு கருணாகராரியர் காப்பு. Dear devotees, the last hour and a half, it's mesmerizing. இது என்ன எனக்கு தோன்றதுன்னா 10,000 மைல் தாண்டி நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரவச்சனம் பண்ணுறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம ஆனால் நினைக்கலாம் இது எல்லாமே யூடியூப்பில் இருக்கு, இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் கிருத்திகா லோட் பண்ணிடுவான், அதை பார்த்துடலாமே நினச்சோன்னா அதை போட்ட 2 நிமிஷத்தில் ஃபோன் அடிக்கும். டாக்டர் வெங்கடேஷ் இருக்க மாட்டார் ஃபோன் எடுன்னு சொல்கிறதுக்கு. தைரியமாக நம்ம ஃபோனை எடுத்து யூடியூப்பை ஹோல்டில் போட்டு போயிடுவோம். அது இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இவ்வளோ பேர், ஐ குட் பிலீவ் இட், ஹாலில் பார்த்தா ஃபுல்லாக இருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஏபிள் டு ஆர்கனைஸ் திஸ். டுமாரோ ஈவினிங் அகெயின் 6 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சிடும். இதே ரூல்ஸு. Right side of the parking lot நிறுத்தாதீங்க. That is for the police parking. On the left side of this building, you could park your car here and then come and enjoy the Upanyasam second day. அவர் எப்போவுமே கொஞ்சம் லீக் பண்ணிடுவார் டு கிவ் ஒரு மாதிரி நமக்கு என்ன சொல்ல போகிறார். நாளைக்கு வேறு ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு இருக்கார், ஞாபகம் பிரகலாத் சரித்திரம். நான் ஆக்சுவலாக பாகவதத்தில் பிரகலாத சரித்திரம் கேட்டேன், அது இங்கே கிடையாது. அதான் இதில் இவரோட எப்படின்னா என்கிட்ட ஒன்று சொன்னார், யாராவது கேட்டவா அந்த அடுத்த நாள் உபன்யாசத்துக்கு வந்தாலும் அவர் பார்த்துக்கிறார். நம்ம முன்னாடி சொன்னது இவருக்கு தெரியும், இதையே சொன்னால் இவருக்கு இவ்வளோதான் தெரியும்னு நினச்சிக்க போகிறாளேன்னு இவர்கிட்ட நிறைய நான் கற்றுவிட்டேன். விதுர நீதி புரியறதோ இல்லையோ இவர்கிட்டருந்து வந்தது. இப்போ பாருங்க, சிம்ம குரலில் பேசினார்ல, இப்போ இறங்க போகிறார். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒரு மாமி வேகமாக வந்து
கும்பகோணத்துக்கிட்ட உங்களை பார்த்துருக்கேன் எனக்கு சொல் கரெக்டாக அதான் சொல்லிட்டு, ஏன்னா அவர் போனால் தான் நாளைக்கு வேண்டிய எல்லாத்தையும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம். ப்ளீஸ் டேக் அ பேக் ஆஃப் பிரசாதம். திஸ் இஸ் நாட் சம் ஃபுட் ஆர் சம்திங் லைக் இட். பெருமாளுக்கு வச்ச பிரசாதம் இருக்குது. ஸோ என்ஜாய் யுவர் பிரசாதம், டேக் இட். ஏன்னா இங்கே சாப்பிட முடியாதுங்கிறதுனால டு கோ பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ மன்னாராயணன்.